அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இறைவனுடைய நேசர்களிலேயே மிகச்சிறந்த நேசர்களாக திகழ்ந்த நபிமார்கள் தங்களுடைய சமுதாய மக்கள் மத்தியிலே சாதாரண மனிதர்களாகத்தான் இருந்தார்களே தவிர மனித சக்திக்கு அப்பாற்பட்டவர்களாகவோ இறைவனுடைய சில அம்சங்களை பெற்றவர்களாகவோ அவர்களை பார்த்து மக்களெல்லாம் அரண்டு உருண்டு மிரண்டு போகிற ஒரு வகையிலையோ அவங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கவில்லை என்பதை நேற்றைய தினம் பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு முன்னர் அனுப்பப்பட்ட நபிமார்களும் மக்களிடத்தில் சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது மக்கள் இந்த கேள்வியை தான் கேட்டாங்க. நீ என்ன தூதருங்கிற? நீ ஒரு மனுஷன் தானே, எங்களை மாதிரி ஒரு மனிதர் தானே என்ற காரணத்தை சொல்லித்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கே மறுத்திருக்கிறார்கள் என்பதிலிருந்து நபிமார்களும் மனிதர்களாகத்தான் இருந்தார்களே தவிர அவர்கள் மந்திரவாதிகளாக இருக்கல என்பதை பார்த்தோம். இது அந்த மக்கள் தான் அப்படி விமர்சனம் பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த தூதர்களும் போய் என்ன சொன்னாங்க அதையும் பார்க்கணும்ல. அவங்க விளங்காமல் சொல்லிவிட்டாங்க, இவங்க மனிதர்களாகலாம் இருக்க கிடையாது, அது காவியர்கள் தானே சொன்னா மனிதர்கள்னு சொல்லி அல்லாஹ் சொன்னானா அந்த ரசூல்மார்கள் சொன்னாங்களான்னா அந்த ரசூல்மார்களுமே சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு ரசூல்மார்களும் தூதர்களும் அந்த மக்கள்கிட்ட போய் என்ன சொன்னாங்கன்னா அல்லாஹ் 14வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் சொல்கிறான், காலத்துலகும் ருசுலுகும், அந்த மக்கள் மத்தியிலே போய் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்னு கேட்டால், இந்நஹனு இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், நாங்கள் உங்களை போன்ற மனிதர்களை தவிர வேறு இல்லை, நாங்கள் உங்கள் மனிதர்களாக தான் வந்திருக்கோம். அவனும் மனுஷங்கிறான். யாரை பார்த்து மனுஷங்கிற? நான் என்ன மனுஷனா? நான் வந்து தூதர், நான் மந்திரவாதி அப்படின்னு அந்த தூதர்கள் மறுக்கலை. தூதர்கள் என்ன வாக்குமூலம் தர்றாங்கன்னு அவனு நீ ஒரு மனுஷங்கிறான். தூதர்களும் போய் என்ன செய்கிறாங்க, ஆமாடா மனுஷன்தான், உன்னைய மாதிரி மனுஷன்தான். யார் சொல்கிறாங்க? எல்லா தூதர்களும் போய் மக்கள்கிட்ட அவங்களுக்கு மறுப்பாகவெல்லாம் சொல்லவில்லை, அவங்க இதை ஒத்துக்கொண்டு எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்நஹனு இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், நாங்கள் உங்களை போன்ற மனிதர்களை தவிர வேறு கிடையாது. வலாக்கின் அல்லாஹ் யமுன் அலா மய்யஷா மின் இபாதிஹி, அல்லாஹ் நாடிய அடியார்கள் மீது அருள் புரிந்து தூதராக நியமிக்கிறான். நாங்கள் உங்களை மாதிரி ஒரு மனுஷன்தான், எங்கள் மீது அல்லாஹ் வந்து ஒரு அருள் புரிவதற்காக வேண்டி எங்களை தேர்வு செஞ்சு தூதராக ஆக்கியிருக்கிறான் என்று தூதர்மார்களும் மக்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்போ தூதர்களை பார்க்கிற மக்களுக்கும் மனிதர்களாகத்தான் அவங்க தென்படுறாங்க. அந்த தூதர்களும் போய் மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் வந்து மனித சக்திக்கு அப்பாற்பட்டவர்களாக வரல, உங்களுக்கெல்லாம் எப்படி மனிதர்கிற முறையில் என்னென்ன காரியங்கள் செய்ய இயலுமோ அதே மாதிரி செய்ய இயன்றவர்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம், உங்களை மாதிரி தான் மனிதராக இருக்கோம்னு சொல்லி எல்லா தூதரும் சொன்னார்கள். இது 14வது சூறாவில் 11வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ்வும் சொல்கிறான், இது அந்த மனிதர்களும் இப்படி சொன்னார்கள், தூதர்மார்களும் போய் சொன்னது என்னன்னா நாங்கள் உங்களை மாதிரி மனிதர் தான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான், இதையே தான் சொல்கிறான். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு கேட்டால், ஒமா அர்சல்னா கபுலக்க மினல் முர்சலின், முகமதே உமக்கு முன்னர் ஏராளமான தூதர்களை நம்ம அனுப்பியிருக்கிறோம் இல்லையா, அவங்களையெல்லாம் இல்லாலி அன்னகும் ஏக்குலுன தாம், அவங்களெல்லாம் சாப்பாடு சாப்பிடக்கூடியவர்களாகவும் எம்சூன ஃபில் அஸ்வாக், கடை வீதிகளிலே நடமாடக்கூடியவர்களாகவும் தான் அவங்கள ஆக்கியிருக்கிறோம். உன்னை மட்டும் கிடையாது, உனக்கு முந்தி நம்ம யாரையெல்லாம் அனுப்பினோமோ அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, உணவு உண்பார்கள். நீங்கள் எப்படி சாப்பாட்டுக்காக சம்பாதிப்பீர்களோ கடத்தரவுக்கு போய், அது மாதிரி அவர்களும் சம்பாதிப்பார்கள். மந்திரத்தில் உணவை வரவழைத்து சாப்பிட மாட்டார்கள். அவர்களும் சாப்பிடக்கூடியவர்களாகவும் சாப்பாட்டுக்காக கடை வீதிகளில் போய் உழைக்கக்கூடியவர்களாகவும் தானே எல்லாரையும் அனுப்பியிருக்கிறோம். உன்னை மட்டும் அப்படி அனுப்பலையே, உனக்கு முந்தி அனுப்பின தூதர்களையும் இப்படித்தானே அனுப்பணும் என்று அல்லாஹும் திருமறை குர்ஆனில் 25வது சூறாவில் 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பார்த்து அல்லாஹ் என்ன செய்கிறான், உத்தரவு போடுறான். குல் நபியை நீங்கள் சொல்லுங்க போய், இன்னமா ஆன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதன் தான். அதாவது அல்லாவும் அதை உறுதிமொழி பண்ணுறான், நபிமார்களும் அதைத்தான் சொல்கிறாங்க. அந்த எதிரிகளுடைய பார்வையிலையும் இவங்க மனிதர்களாகத்தான் தென்படுறாங்க, மனித சக்திக்கு அப்பாற்பட்டவர்களாக தென்படவே இல்லை. ஈசா நபியை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது அழகாக சொல்கிறான் பாருங்க. ஈசா நபி ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம். அவர் ஏன்னு கேட்டால், அவர் ஒரு கடவுள்னு அவரை சொல்கிறாரு, அவரை சொல்லலாம். அதனால சில பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஏன்
தகப்பன் இல்லாமல் அவர் பிறக்கிறாரு, இன்னமும் சாகாமல் இருக்கிறாரு, இனிமேல் தான் வந்து இறங்கி என்ன செய்வார், மரணிக்குவார். மற்றவங்களாம் எந்த ஒளியா எந்த மகானாக இருந்தாலும் மூத்தா போயிட்டாங்க. இவருடைய பிறப்புலையும் ஒரு அதிசயம் இருக்கிறது, இவருடைய இறப்பும் ஒரு அதிசயமானதாக இருக்கும். இவ்வளோ காலம் இருந்துட்டு இறக்குறதுங்கிறது ஒரு அதிசயம் தானே. அதனாலே அவர் போய் அல்லாஹ்வுடைய மகன் என்று ஒரு சாரார் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவங்கள நோக்கி கேட்குறான், மல் மசீஹுப்னு மரியம இல்லா ரசூல், மரியமுடைய மகன் மசீஹ் இருக்கிறார ஈசா, அவரும் ஒரு தூதர் தான், தூதரை தவிர வேறு கிடையாது. கது ஹலத்து மின் கப்லிஹி ருசுலு, அவருக்கு முன்னாடி பல தூதர்கள் போய்விட்டார்கள். உம்முஹு சித்திகா, அவருடைய தாயார் வந்து ரொம்ப உண்மைப்படுத்தக்கூடிய சித்திகாவாக இருந்தார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், கானா ஏக்குலானி தாம், அவங்களும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தானே இருந்தாங்க. சாப்பிடாத ஒரு ஆளாக இருக்கிறாங்க, அவர் இருக்கலாம்ல. என்ன தந்தை இல்லாமல் ஒருவர் பிறக்கிறாருங்கும் போது படைப்பே டிஃப்ரெண்டாக போயிடுச்சு. அப்படி ஒரு படைப்பாக இருக்கிறதுனால சாப்பாடின் பக்கம் தேவையில்லாத படைப்பாக எல்லாம் படைச்சான அவரை. அந்த அம்மாவை அந்த மாதிரி அல்லாக்குறான, யாரை வந்து மூமின்களுக்கெல்லாம் முன்மாதிரி என்று அகிலத்து பெண்களை விட உன்னை தேர்ந்தெடுத்து கொண்டேன் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறானோ, அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவங்களுடைய மகன் ஈசா நபி எடுத்துக்கொண்டாலும் சரி, அவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான், கானா யகுலானி தாம், ரெண்டு பேருமே சாப்பாடு சாப்பிடக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். மனிதன் ஆகிட்டாங்க. அப்புறம் ஏன் மற்ற அவங்க அதை செஞ்சார் நினைக்கிற, சாப்பிட்டாங்களா இல்லையா? சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு, மனுஷன் ஆகி போச்சு. சாப்பிட்றது மட்டும் நல்லா சொல்கிறான். சாப்பிட்டா என்ன செய்யணும், மலஜலம் கழிப்பாங்க. அதை சொன்னால் நல்லா இருக்காது, நாகரிகமாக இருக்குது. அதை சொல்லலை அல்ல. சாப்பிட்டார்கள்னு சொன்னால் மலஜலத்தை சுமந்திருக்கிறார்கள், அதுக்குள்ள அர்த்தம் இருக்கிறது. மலஞ்சலம் கழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்ங்கிற அர்த்தம் இருக்கிறது. ஏன்னா சாப்பிட்டா அது வெளியே வரணுமா இல்லையா? அந்த மாதிரி தான் படைக்கப்பட்டதை வந்து அல்லாஹ் அழகா நாசுக்கா என்ன செய்யறான், அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் என்ன போட்டுக்கிட்டு அவங்கள போய் கடவுளுங்கிற கடவுள் மகங்கிற மனிதனை தரப்பா இருந்தாங்க என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அப்படி வந்து சொல்லிட்டு என்ன கேட்குறான்னா, உன்னொரு கைஃபனு பையனுலகமுல் ஆயாத், இவர்களுக்கு எப்படி நம்ம சான்றுகளை தெளிவுபடுத்துகிறோம் என்பதையும் கவனித்து பாரு. சும்மந்தூர் அண்ணா யூஃபுக்கும், இவங்க எப்படி திசை திருப்பப்படுறாங்கன்னு பாரு. அவன் கடவுளுடைய மகங்கிறான். நான் என்ன கேள்வியை கேட்குறேன், சாப்பிட்டாரா இல்லை, அதுக்கு பதில் சொல்லு. பாப்பா எல்லாம் பிறந்தார், அதெல்லாம் பேச்சில்லை, சாப்பிட்டாரா இல்லையா? கடவுள்னு ஒருத்தரை சொல்கிறதா இருந்தால் சாப்பிடக்கூடாது. அவர் வந்து மலை ஜலத்தை சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர் என்னவா எப்படி வேணாலும் பிறந்துட்டு போகிறாரு, எவ்வளோ நாளைக்கு வேணாலும் வாழ்ந்துட்டு போகிறாரு. இதனால் கடவுளா? நான் என்ன கேள்வி கேட்குறேன், அவன் என்ன பதில் சொல்கிறான் நல்லா கேட்குறான். உன்னொரு கைஃபனு பையன் உலகமுல் ஆயாத், நான் எப்படி பாயிண்ட்டுகளை தெளிவாக எடுத்து வைக்கிறேன். சும்மந்தூர் அண்ணா யூஃபுக்கும், பிறகு இவர்கள் எப்படி திசை திரும்புகிறார்கள் என்று பாரு. நான் சொல்கிற பாயிண்டை கவனிக்க மாட்டேங்கிறாங்க என்று அல்லாஹ்வே என்ன செய்கிறான், அவன் சொல்கிற பாயிண்டில் அவனே பெருமிதம் கொண்டு அதை சொல்லி காட்டுகிறான். இது 5வது அத்தியாயத்தில் 75வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி 21வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமா ஜால்நாகும் ஜசதல்லா யாக்குலுன தாம், உணவு உண்ணாத ஒரு உடலமைப்பு கொண்டவர்களாக யாரையும் நம்ம ஆக்கவே இல்லை தூதர்களை. இதற்கு முன்னாடி அனுப்பின தூதர்களை வந்து உணவின் பக்கம் தேவையில்லாமல் உணவு உண்பதற்கு அவசியமில்லாத ஒரு விசித்திரமான வித்தியாசமான உடலமைப்பு கொண்டவர்களாக அவர்களை நம்ம ஆக்கவில்லை. ஒமா கானு ஹாலிதீன், அவர்கள் நிரந்தரமானவர்களாகவும் இருக்கவில்லை. ஒருத்தர் கடவுள் தன்மை வந்துருச்சு, மனித சன்மைக்கு அப்பாற்பட்டவர்னு சொல்றாருன்னா அவர் நிரந்தரமாக இருக்கணும். யாராச்சும் இருக்கிறாங்களா? எல்லாரும் கபூர் தான் இருக்கிறது. யாரையெல்லாம் மகான் அவுளியான்னு சொல்லிட்டு இருக்கிறானோ அனைவருக்கும் இருக்கிறது கபூர் தான் இருக்கு, ஆளை காணோம். அதுவே காட்டலையா உங்களுக்கு? அவர் நிரந்தரமாக இல்லை என்பது எதை உங்களுக்கு சொல்றது ஒரு செய்தி? இவர் மனுஷன்னு காட்டுது. எப்போ கொண்டே மூத்தா போய் கொண்டே புதைச்சி அடக்கம் பண்ணி போட்டீங்களோ அப்பவே தெரிஞ்சு போச்சு இவர் பர்மனண்ட்டாக இருக்க மாட்டார். பர்மனண்ட்டாக இருக்காட்டி அப்புறம் என்ன போட்டு கடவுள்? அப்புறம் என்ன கடவுள் தன்மை? அப்புறம் என்ன மகான்னா ஒரு தனி படைப்புங்கிறீங்க? அல்ல அழகாக கேட்குறான், ஒமா கானு ஹாலிதீன், அவர்களில் யாரும் நிரந்தரமானவர்களாக வாழக்கூடியவர்களாக இருக்கவும் இல்லை, அவங்க சாப்பிடாத உடலமைப்பு கொண்டவர்களாகவும் இருக்கவில்லை என்று 21வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், சாப்பிட்ற விட்டு தள்ளுங்க, அவங்க ஒரு ஆணாக இருந்தார்களே ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கைக்கு அவங்களுக்கு ஒரு பெண்ணு தேவை. மனிதனுக்கு இப்படி அல்லாஹ் படைத்திருக்கிறான். நபிமார்கள் அப்படி கிடையாது, அதையெல்லாம் வென்றவர்கள். அப்படி தான் ஏமாற்றி தெரியுறாங்க. இந்த ஞானி மகான் பெரியார்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, நாங்கள்லாம் அதெல்லாம் இல்லாதவர்கள், அந்த மாதிரியான எண்ணம் அதெல்லாம் அம்புட்டுமே போய். ஆம்பளைன்னா அவனுக்கு பெண்ணு தேவை, பொம்பளைன்னா ஆம்பளை தேவை. இப்படி தான் இறைவன் படைத்திருக்கிறான். அதை சொல்லி காட்டுறான்ல, உலகது அரசல்னா ருசுலமின் கபலிக்க, உமக்கு முன்னால் பல தூதர்களை நம்ம அனுப்பி இருக்கிறோம். ஜால்நாளகும் அசுவாஜம் உதுரியா, அவங்களுக்கு வந்து மனைவிமார்களையும் ஏற்படுத்தி இருந்தோம், பிள்ளைகளையும் கொடுத்துருந்தோம். அப்போ ஒரு நபின்னு சொன்னால் அவர் என்ன செய்யணும், அவருக்கு தாம்பத்திய வாழ்க்கைன்னு ஒன்று தேவை. அவர் சந்தோஷம் அடைவதற்கு அவருக்கு ஒரு மனைவி அவசியம்.
அவருக்கு மனநிறைவு அடைவதற்கு பிள்ளைகள் அவசியம். எப்படி எல்லா மனிதர்களுக்கும் இது தேவையாக இருக்கிறதோ, அல்லாவுக்கு தான் பிள்ளை தேவையில்லை, மனைவி தேவையில்லை. அப்போ அந்த தன்மையை கொண்டவர்களாக ஒருத்தருமே இல்லை. அப்போ அவருக்கும் பொண்டாட்டி பிள்ளை வேண்டி இருக்கிறது, சந்தோஷமாக இருக்க வேண்டி இருக்குன்னா, அப்போ என்னத்தினால அவர் மகானை நீங்கள் தனிப்பிறவையாக்குறீங்க? உங்களை மாதிரி மனிதன் நல்ல மனிதன் சொல்லிட்டு போங்க. மகானை கண்டுபிடிக்க இயலாத தனி விஷயம். கண்டுபிடிச்சிக்கிற மகான்களாக இருந்தால் கூட அதுக்காண்டி கொண்டாடுறதா? அதுக்காண்டி அவங்கள்ட்ட போய் துவா செய்வதா? அவங்கள்ட்ட போய் நம்முடைய கோரிக்கைகளை வைக்கிறதா? முடியாதுங்க. கோரிக்கைகளை வைக்கிறதுக்கு அவர் மனிதராவில் இருக்கார். மனிதர்கிட்ட போய் கோரிக்கை வைக்கிறீங்க. மனிதத்தன்மை எடுபட்டு போய் அவருக்கு கடவுள் தன்மை வந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ போய் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. அவர் மனிதராக தானே இருக்கிறாரு வாழும்போது. இறந்து போகும்போது அதுவும் இல்லை. இறந்து போயிட்டாருன்னு சொன்னால் அதுவும் இல்லாமல் போயிட்டார், பணமாக தான் ஆகிட்டார், மனிதராகவும் இருக்கலை. அப்போ அந்த மாதிரி அல்லாஹ் 13வது சூறாவில் 38வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். இது ஜென்ரலாக பொது அம்சம். இது என்னது? எல்லா நபிமார்களும் மக்கள் மத்தியில் மனிதராக காட்சி தந்தார்கள். எந்த விதமான சோதனைக்கு அவர்களை உட்படுத்தினாலும் மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று அவங்களுக்கு எந்த ஒரு அம்சமும் காணப்படவில்லை. அந்த மனிதர்கள் பார்வையில் அப்படித்தான் தெரிந்தார்கள். அனுப்பப்பட்ட நபிமார்களும் தங்களை அப்படித்தான் கருதினார்கள். எப்படி? நாங்கள் உங்களை மாதிரி மனுஷன், மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு தன்மையோடு நாங்கள் என்ன செய்யலை, வரலை. நபிமார்களுக்கும் தங்களை பற்றி அப்படித்தான் தெரிந்தது. அல்லாவும் அப்படித்தான் சொல்கிறான். 3 கோணத்திலையும் பார்த்துருங்க. நபிமார்கள் அனுப்பப்படுறாங்க. அவுலியாக்களுக்கெல்லாம் பெரிய அவுலியாக்களாக இருக்கக்கூடிய நபிமார்கள் அனுப்பப்படுகிறார்கள். அவர்களுக்கு மக்கள் பார்வையிலையும் அல்லாவுடைய பார்வையிலையும் அந்த நபிமார்கள் பார்வையிலையும் அவங்க முழுசு மனுஷராக இருந்தார்கள். அப்போ இது எவ்வளோ பெரிய சான்று. அப்போ மனிதராகத்தான் நம்ம பார்க்க, மனிதனுக்கு மேலே நம்ம பார்க்குறோமா இல்லையா? ஒருத்தர் போய் அவுலியாவே பிள்ளைய தாங்கன்னா நீ எங்கே கொண்டு வச்சுப்பிட்ட? மனித இடத்துல வச்சியா அல்லா இடத்துல வச்சிருக்கிற? நீ மனித இடத்துல வச்சிருந்து அவர்கிட்டே பிள்ளை கேட்குறீங்க. மனிதனுடைய இடத்துல வச்சு அவர்கிட்டே ரிஸ்க்கு கேட்குறீங்க. மனிதனுடைய இடத்துல வச்சா நோய் நிவாரணத்துக்கு அவர்கிட்ட கேட்குறீங்க. எத்தனையோ கோரிக்கைகளை கொண்டு போய் மூத்தா போன போது அவுளியாவை கன்ஃபார்ம் இல்லை. நீங்கள் அழைக்கக்கூடிய ஆட்கள்லாம் அவள் கன்ஃபார்மான அவுளியாவாக இருந்தால் கூட இதெல்லாம் கேட்கலாமா? நபிமார்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் படைக்கலையே என்று பொத்தாம் பொதுவாக குர்ஆனிலையும் ஹதீஸில் இருந்து நம்ம விளங்கிக் கொள்கிறோம். இது தவிர குறிப்பாக சில நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆனில் எடுத்து சொல்கிறான். நபிமார்களுடைய வரலாறுகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா பெரும்பாலும் உங்களுடைய பிரச்சாரம் தான் இருக்கும். நபிமார்களுடைய வரலாறில் ஒரு வரலாறுனா ஒரு பாப்பா பேர் இது, அவங்க அம்மா பேர் இது, அவங்க பேர் முத்தாப்பா பேர் இது, அவங்க பெரியத்தா பேர், இப்படிலாம் எழுதி வச்சுருப்பாங்க வரலாறுன்னு. குர்ஆனில் அப்படி இருக்காது. குர்ஆனில் என்ன இருக்கா? யாருடைய வரலாறுலையும் மூசா நபியோட பாப்பா பேர் நமக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. அது ஒரு சில நபிமார்களுக்கு அந்த வரிசையாக நபி மகன் நபியுடைய மகன் அப்படி வர்றாங்களே, அது வேண்டா தெரியும். யூசுப் நபியுடைய தகப்பனார் யாக்கூப் நபின்னு தெரியும். யாக்கூப் நபியுடைய தகப்பனார் இஸ்ஹாக்குன்னு தெரியும். இஸ்ஹாக்குடைய தகப்பனார் இப்ராஹிம் நபின்னு தெரியும். இப்படி எல்லாரும் நபியாக இருக்கிறாங்களே, அதனால நமக்கு தெரிஞ்சு போயிருச்சே தவிர சுலைமான் நபி தாவூது வாப்பாவும் 3 நபியாக இருந்தாங்க. அதனால நமக்கு வாப்பா சுலைமான் நபிக்கு தாவூது அலைஹிஸ்ஸலாம் தகப்பனார்னு தெரியும். தாவூது அலைஹிஸ்ஸலாம் தகப்பனார் யார் தெரியாது. சுலைமான் நபிக்கு தகப்பனார் தாவூதுன்னு தெரியும். தாவூது நபிக்கு தகப்பனார் சொல்லப்படலை. அது மாதிரி மூசா நபிக்கு தகப்பனார் சொல்லப்படலை, பேர் சொல்லப்படவில்லை. இப்படி எவ்வளவோ நபி சாலிஹ் நபின்னு வருது. அவங்க வாப்பா பேர் என்ன யாருக்கா தெரியுமா? அம்மா பேர் தெரியுமா? ஆனால் அந்த மாதிரி குர்ஆனில் வரலாறு சொல்லவே இல்லை. யாரும் எந்த நபிமார்களுக்கு என்ன செய்யலை அப்படி வரலாறுகளாக குழந்தையாக இருந்தாங்க அப்படி எதுவுமே இல்லை, ஒன்றும் சொல்லப்படவே இல்லை. எது சொல்லப்படும் நபிமார்களை பற்றி? அவங்க சத்தியத்தை எடுத்து சொன்னாங்கல்ல, அது அப்பப்பட்ட கஷ்டம், அதை எப்படி தாங்கி கொண்டார்கள், இந்த விவரங்களுக்கு தான் நபிமார்களை பற்றி குர்ஆனில் சொல்லப்படுமே தவிர அந்த கதை கேட்டுட்டு போகிற மாதிரி என்ன விஷயங்கள் என்ன இருக்காது, நபிமார்களுடைய வரலாறுல இருக்காது. அதுக்கு ஊடைய அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவங்களுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள முக்கியமான நமக்கு படிப்பினை உள்ள விஷயம் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் சொல்லுவான். அந்த மாதிரி மற்ற பிரச்சாரம் சம்மந்தப்பட்டது அனைத்துமே இருக்கும். அதில் பிரச்சாரத்தோடு சேர்ந்து நமக்கும் ஒரு பாடம் படிப்பினை இருக்குமே. ஆனால் அவங்களுடைய சொந்த விஷயங்களை அல்லாஹ் என்ன செய்வான், சொல்லுவான். அந்த மாதிரி சில நபிமாருடைய சொந்த பிரச்சனைகள் நம்ம குர்ஆனில் சொல்லி காட்டுறான். ஒரு உதாரணமாக ஜக்கரியா நபி அல்லாஹ் சொல்கிறான். ஜக்கரியா நபி யார்? அவங்க ஒரு சிறந்த நபி. ஏதாவது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யான்னு ஒரு நபி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தகப்பனார் இந்த ஜக்கரியா நபி. இவங்க தான் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து வளர்த்து ஈசா நபியெல்லாம் வளர்த்து அதுக்கு கார்டியனாக இருந்தவர் யார்? இவர் ஒரே காலத்தில் உள்ளவங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் 4 பேரும் ஒரு ஊரில் ஒரு நகரத்தில் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் இவங்க 4 பேருமே. அப்போ இந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா மனிதனையும் போல் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குமா இல்லையா? நமக்கு ஒரு புள்ள வேணும்னு ஆசை இருக்கும். அவங்களுக்கு என்னென்னா தகப்பன் இல்லாமல் ஒரு பொம்பளைக்கு புள்ள பிறந்திருக்கு நமக்கு இல்லைன்னு அவருக்கு பெரிய ஏக்கம். ஏன்னா அவர் கண்ணு முன்னாடி பார்க்குறாரு. அவர் கண்ணு முன்னாடியே
மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளை பிறக்குது. அப்போ தகப்பன் இல்லாமல் ஒரு ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கிறது. அவங்களுடைய பொறுப்பாளியாக கூட யார் தான் இருந்தா? ஜக்கரியா நபி தான் இருந்தாங்க. கஃபலஹா ஜக்கரியா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பை நினைஞ்சுக்கிட்டாங்க, சுமந்து கொண்டார்கள். சுமந்து கொண்டு அவங்க பள்ளிவாசலுக்கு போகும் பொழுது அங்கே பள்ளிவாசலுக்கு நேர்ச்சை செய்யப்பட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டுருக்குறாங்க. அந்த காலத்தில் ஆட்களே நேர்ச்சை செய்து விடுற பழக்கம் இருந்தது அந்த உம்மத்தில். இந்த நம்ம உம்மத்துக்கு அது கிடையாது. முந்தின உம்மத்தில் என்ன இருந்துச்சுன்னு கேட்டால், நான் என் பிள்ளை அல்லாவுக்காக கொடுக்குறேன்னு கொண்டாந்து பள்ளிவாசலில் விட்டுருவாங்க. அவங்களுடைய பள்ளிவாசல்களில் அங்கே உட்காந்து பள்ளிவாசல் சேவை செஞ்சுட்டு இருக்கணும். சரி, எந்த ஒரு சம்பளத்தையும் எதிர்பார்க்காம என்ன செய்யணும்? அவங்க அல்லாவுடைய ஆலயத்தை சுத்தப்படுத்துறது, இது மாதிரி அந்த வேலைகள்லாம் செய்வதற்காக வேண்டி நேர்ச்சி செஞ்சு விடுவாங்க. அது மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டாந்து என்ன செய்யாங்க, அது மாதிரி விட்டுருந்தாங்க. அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அவங்களுடைய அறைக்குள்ளே வந்து ஜக்கரியா நபி வருவாங்க. பார்த்தா அங்கே வந்து உணவுகள் வைக்கப்பட்டிருக்கும். எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. அன்னாளைக்கு ஹாதா, எப்படி உனக்கு இந்த உணவுலாம் எப்படி வந்துச்சு? நான் உனக்கு சப்ளை பண்ணல, நான் தானே உனக்கு பொறுப்பாளி, நான் சாப்பாடை கொண்டு வரல, நான் வரும்போது நீ சாப்பாடு ரெடியாக இருக்கிறிய அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க? ஹாதாமின் நிந்தில்லா, இது இறைவன் புறத்திலிருந்து வந்தது, அல்லாஹ் நாடியவர்களுக்கு நினையாப்புறமாக தருவான் என்று அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் இவருக்கு ஓடுது, அப்போ இந்த மாதிரி நம்ம உணவு வந்து நம்ம கொண்டாந்து கொடுத்துட்டோம் உழவுனால, இந்த அம்மாவுக்கு என்ன வருது? இந்த பொம்பளைக்கு அது நினையாப்புறத்திலிருந்து மனிதன் வழியாக வராமல் இறைவன் புறத்திலிருந்து வருதுன்னு சொன்னால், அப்போ அல்லாஹ் வந்து நினைச்சதெல்லாம் செய்வானே. நமக்கு இவ்வளோ காலமாக பிள்ளை இல்லாமல் இருக்குதே, நம்ம கிழவனை போனால் என்ன, நம்ம தளர்ந்து போனால் என்ன, நம்ம கேட்போம்லாட்ட. அப்போ தான் ஹுனாலிக்க தஆ ஜக்கரியா ரப்பஹுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ தான் அவருக்கே ஒரு நபியாக இருந்து கூட இறைவன்ட்ட ஒரு குழந்தை வேணும்னு கேட்கணுன்னு ஒரு தோணலை. எப்போ? தள்ளாத வயசில் எப்படி கேட்குறதுன்னு விட்டார் அவரை. முதல் இளமையாக இருக்கும்போது கேட்டுருப்பார், என்னன்னு தெரியல. தள்ளாத வயசு ஆன உடனே அவருக்கு குழந்தை இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருந்திருக்குது. ஆனால் என்ன செஞ்சிட்டாரு? நம்ம கிழவனாக போயிட்டோம், பொன்னாட்டி கிழவியாக போயிட்டா, இப்போ போயிட்டு பிள்ளை எங்கே போய் கேட்குறாருல, தரவா போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேலையை பார்த்துட்டு இருக்காரு அவர். அப்போ இந்த அம்மாவுக்கு வந்து அந்த அதிசயமான முறையில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உணவு கிடைச்ச உடனே அவருக்கு மனசில் என்ன தோணுதுன்னு கேட்டால், இப்போ கிடைக்காத ஒரு உணவு வந்து மனிதன் வழியாக இல்லாமல் கூரையை பொத்துக்கிட்டு வருதுங்க மேலே அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் கொண்டாந்து அல்லாஹ் உணவை கொடுக்குறான்னு சொன்னால், அவன் ஏன் நமக்கு தரமாட்டான்? நம்ம கிழவனா போனால் என்ன, நம்ம பொண்டாட்டி கிளவியாக போனால் என்ன, அல்லாஹ் நார்னா தந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் என்ன செய்கிறார்? அல்லாட்ட கேட்குறாரு. அதில் கேட்கும்போது கூட வெக்கப்பட்டுக்கிட்டு, இதுனாதா ரப்போ நிதான் ஹஃபியா, ரகசியமாக கேட்குறாரு. கிழட்டு போய்க்கு பாடுறா பிள்ளை அப்படின்னு கேட்பாங்களே, யாராவது சொல்லிடக்கூடாதுல்ல. அவருக்கே 95 வயசு கிழமை வந்து அல்லா எனக்கு ஒரு பிள்ளையை தான் மயக்க போட்டு கேட்டான்னு வைங்க, இருக்கிறான் பொழுது எப்படி பார்ப்போம்? ஒரு மாதிரியே பார்ப்போமா இல்லையா? அப்போ அந்த மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இதுனாதா ரப்பஹு நிதான் ஹஃபியா, ரகசியமான முறையில் அல்லாட்ட என்ன செய்கிறாரு? அழைத்து பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, ரப்பி இன்னி வகனல் அலுவம் இன்னி, இறைவா என்னுடைய எலும்பெல்லாம் தளர்ந்து போய்விட்டது, ஒஸ்தாலர் ரசு சைபா, தலை வேற வந்து நரைச்சி போயிடுச்சு, அது மாதிரி ஒம்ராத்தி ஆக்கிரனை மனைவி வேற வந்து பிள்ளை பெற முடியாதவளாக இருக்கிறாள், ஒலமக்குன் பி துஆயிக்க ரப்பி ஷக்கியா, ஆனாலும் உன்னிடத்தில் பிரார்த்தனை செய்வதில் நான் துர்பாக்கியசாலி ஆக மாட்டேன், நம்பிக்கை இழந்தவன் ஆக மாட்டேன், கேட்பேன், எனக்கு ஒரு பிள்ளைய கூடுன்னு கேட்குறாரு. எப்போ கேட்குறாரு? இந்த அதிசயத்தை பார்த்து விட்டு அல்லாஹ் நான் தருவான்னு கேட்குறாரு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இன்னும் கேட்குறாரு, ரப்பிலா ததர்னி ஃபர்தா, யாரெல்லாம் என்னை தன்னந்தனி ஆளாக விட்டுறாத, எனக்குன்னு பேர் சொல்ல ஒரு ஆள் வேணுமா இல்லையா, திடீர்னு நான் போயிட்டேன்னா எனக்கு வாரிசு யாரு அப்படின்லாம் ரொம்ப இறக்கமாகலாம் அல்லாட்ட கேட்குறாரு. அப்போ இது வந்து 19வது சூறாவில் நீங்கள் பார்க்கலாம், 21வது சூறாவில் 89வது வசனத்தில் பார்க்கலாம். இந்த ஜக்கரியா நபியுடைய மொத்த செய்திகளும் அதில் வருது. அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம்? ஒரு நபி மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுப்பேற்கிற அளவுக்கு அந்த பைத்துல் முகத்தஸுடைய காவலராக அறங்காவலராக இருக்கிறாரு. அவருக்கு தள்ளாத வயசு வரைக்கும் பிள்ளை இல்லை. ஒரு மனிதன் வந்து எதை விரும்புவான்? அவனுடைய பாக்கியத்தில் பெரிய பாக்கியம் என்ன விரும்புவான்? ஒரு இளைஞனாக இருக்கும்போது ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்குவான், ஒரு இளம்பெண்ணாக இருக்கும்போது ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்குவாங்க. அதுக்கு அடுத்து அவங்களுடைய ஆசை என்னவாக தான் இருக்கும்? காசு பணம் எல்லாத்துக்கும் மேலே நமக்கு ஒரு வாரிசு வேணும், நமக்கு ஒரு பிள்ளை வேணும். இதுதான் எல்லா மனிதனுமே விரும்பக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு. பிள்ளை வேணான்னு சொல்லக்கூடியவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுதான் எதிர்பார்ப்பாங்க. 2 வருஷத்துக்கு பிள்ளை இல்லை, 3 வருஷம் பிள்ளை இல்லாண்டையே அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க. இருக்கக்கூடிய ஆட்கள் எனக்கு சும்மா தான் இருக்கிறீங்களான்னு கேட்பாங்களா, இவனுக்கு இன்னும் அப்செட் ஆகி போயிடும். அந்த மாதிரி எல்லாம் உலகத்தில் எப்படி எதிர்பார்க்குறாங்க, அவனும் எதிர்பார்க்குறான். அப்போ இந்த நபி தானே இவர் அல்லாஹ்வுடைய தூதருங்கும் போது எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய வயசில் அவருக்கும் ஒரு பிள்ளையை கொடுக்கலாம்ல, கொடுக்க காணாம். எப்போ வரைக்கும் கொடுக்கல? தள்ளாத வயசாயிடுச்சு, முடியெல்லாம் நரைச்சி போச்சு, எலும்புலாம் தளர்ந்து போச்சு,
இனிமேல் பிள்ளைகள்லாம் பெற முடியாதுன்னு அவரே நினைச்சிட்டாரு, நம்பிக்கை இழந்துட்டாரு. அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்த பிறகு அவர் என்ன செய்யறார், அல்லாஹ்ட்ட கேட்குறாரு. அல்லாஹ் என்ன செய்யணும், கேட்கும்போது கூட அவருக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கையில் கேட்ட நமக்கு சொல்லலை. அல்லாஹ் கொடுத்துட்டான். என்ன சொன்னான், இன்னானு பஷீருக்கு பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா, யஹ்யாங்கிற பேர் உள்ள ஒரு குழந்தையை நான் உனக்கு தந்து விட்டேன். அல்லாவே பேர் வச்சு பிள்ளைய கொடுக்குறான். பொதுவாக நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தான் பேர் வைப்போம். அல்லாஹ் பேர் வச்ச பிள்ளை யாருன்னு கேட்டால் யஹ்யா நபி தான். ஏன், ஜக்கரியா நபிக்கு சொல்லும் பொழுது உனக்கு ஒரு பிள்ளைய தருவேன், பிள்ளைக்கு பேர் யஹ்யாங்கிறான் அல்லாஹ். அந்த யஹ்யாங்கிற பேரை என்ன செய்யறான், அல்லாஹ் பேர் வச்சு உனக்கு ஒரு பிள்ளைய தர்றேன். லம் நஜால் லஹு மின் கபுலு சமியா, இந்த பேர் இதுக்கு முன்னாடி யாருக்கும் வச்சது இல்லை, உலகத்தில் இல்லாத பேரை தேர்ந்தெடுத்து எல்லாம் வைக்கிறான். அதிசயமான ஒரு பிள்ளையை கொடுக்கும்போது என்ன செய்யறான், அல்லாஹ் உனக்கு பிள்ளையும் தர்றேன், அந்த பிள்ளைக்கு பேர் யஹ்யா. இந்த யஹ்யாங்கிறது உலகம் தோன்ற காலத்து இன்னைக்கு தேதி வரைக்கும் யஹ்யான்னு ஒரு பிள்ளை யாருமே இருந்ததில்லை. யாரும் வைக்காத ஒரு பேரை செலக்ட் பண்ணி நான் என்ன செய்கிறேன், உனக்கு இந்த பேரை வச்சு தர்றேன்னு சொல்லி அல்லாஹ் பிள்ளைய கொடுக்குறான். நற்செய்தி சொல்கிறான். அவருக்கு நம்ப இல்லை. இப்போ அவர் தான் கேட்டார், பிள்ளை வேணும்னு கேட்டார். அல்லாஹ் நினைச்சா தந்துருவான்னு நம்பிக்கையாக இருந்தார். அவர் கேட்குறாரு, யா அல்லாஹ் ரப்பி ஜல்லி ஆயா, எனக்கு புள்ள பெறுங்கிறியா, இது எப்போ 10 மாதம் கழிச்சு தெரிய போகுது, எனக்கு ஒரு அத்தாட்சியை கொடு, எனக்கு ஒரு அடையாளத்தை இப்போவே காட்டுங்கிறார். புள்ள கொடுத்தாச்சு, இப்போ உனக்கு புள்ள உண்டாக போகுதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ மனைவியுடைய கருவறையில் இவருடைய குழந்தை உண்டாகி விட்டதுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த காலத்துலன்னா சில விஷயம் 1 மாதத்தோட கண்டுபிடிச்சிடலாம். அந்த காலத்தில் அது மாதிரிலாம் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஒரு 4-5 மாதம் ஆன பிறகு தான் என்ன செய்யும், குழந்தை உண்டாயிருக்கிறாங்களா மாதிரி அது மாதிரியான ஒரு தோற்றங்கள் மக்களுக்கு தெரிய வரும் அந்த காலத்தில். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ரப்பி ஜல்லி ஆயா, யாரில் எனக்கு ஒரு அத்தாட்சி காட்டு, குழந்தை உண்டாயிடுச்சுங்கிறிய, குழந்தை எனக்கு தர்றா இருந்தால் குழந்தை உண்டானதுக்கு எனக்கு ஒரு ஆதாரத்தை காட்டு. அல்லாஹ் என்ன செஞ்சான், ஆயத்துக்கு அல்லாத்து கல்லி மன்னாச சலாசலையாலின் சவியா, 3 நாளைக்கு உனக்கு பேச்சு வராது போ, அதான் ஆதாரம். வேண்டினா உனக்கு விளங்கிக்கிறேன், நீ பேச முயற்சி பண்ணுவேன், பேச்சு உனக்கு வராது, அப்போ நீ விளங்கிக்கிறன்னு உன் மனைவி கருவை சுமந்துட்டாங்க, உனக்கு குழந்தை வந்து என்ன செஞ்சிருச்சு, உற்பத்தி ஆயிடுச்சுன்னு விளங்கிக்க, 10 மாதம் கழிச்சு பார்த்துக்க பிள்ளைய. இப்போ நீ உடனே தெரிஞ்சுக்கிறதா இருந்தால், என்னைக்கு உன் மனைவி வந்து குழந்தைய வந்து அவங்க சுமக்கிறார்களோ அன்றையிலிருந்து 3 நாளைக்கு யாரிடமும் உனக்கு பேச்சு வராது. அல்லாட்ட பேசலாம், கல்லிமன் நாசன்றெல்லாம் போட்டான். அப்படி மனிதர்கள்ட்ட உனக்கு பேச இயலாது, என்கிட்ட துவாவெல்லாம் செய்யலாம், அதுக்காக அந்த வார்த்தையெல்லாம் போடுறான். மனிதர்கள்ட்ட உனக்கு என்ன செய்யாது, பேச்சே வராது. அது மாதிரி அவர் என்னைக்கு பேச்சு வரலையோ அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாரு நமக்கு குழந்தை உண்டாயிடுச்சுன்னு. இது என்ன, இதில் நம்ம எதுக்கு இதை நம்ம சொல்கிறோம்னு கேட்டால், அப்போ இறைநேசர்களில் பெரிய இறைநேசர்களில் நபி ஜக்கரியா நபியும் ஒரு இறைநேசர், கண்டிப்பாக அவர் இறைநேசர் தான். அல்லாவே அவருக்கு பெரிய ஒரு உயர்வான அந்தஸ்தை வச்சு சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நபிக்கு இவ்வளோ காலத்து வரைக்கும் பிள்ளைய கொடுக்காம, பிள்ளை வந்து ஒரு இளமையில் கொடுத்தாருங்க வளர்க்கவாது முடியும். 95 வயசில் பிள்ளைய கொடுத்து எப்படி வளர்க்குறதுன்னு, அந்த பிள்ளை நமக்கு உதவுமா? 95 வயசில் ஒருத்தன் பிள்ளைய பெற்றான்னு சொன்னால் அது வளர்ந்து இளைஞனாகி சம்பாதித்து இவனுக்கு சோறு போடுமா, அதுக்குள்ளே இவன் போய் சேர்ந்துருவான். அப்போ நமக்கு பிள்ளைய வளர்க்கவும் முடியாது, வளர்த்தா கூட அந்த குழந்தை வந்து நம்மளை வந்து சாப்பாடு போட்டு காப்பாற்றுமானா காப்பாற்றாது, அதுக்கு முந்தைய நம்ம போய் சேர்ந்துருவோம். அப்போ 2 பேருக்கும் யூஸ் இல்லை. அந்த மாதிரி காலத்தில் வந்து பிள்ளையை யாருமே விரும்ப மாட்டாங்க. அது என்ன செய்யணும், நடுத்தரமான வயசில் 35-40 வயசில் குழந்தை வந்தால் என்ன செய்யலாம், அதை வந்து வளர்க்கலாம், படிப்பு கொடுக்கலாம், அதுக்கு தேவையான வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கலாம். நம்ம திடீர்னு விழுந்துட்டோம்னா நம்மளை தூக்கி தாங்கி அந்த பிள்ளை நம்மளை காப்பாற்ற, இந்த மாதிரி தானே எல்லாரும் விரும்புவோம். சாதாரண எல்லா மனிதரும் விரும்பக்கூடிய இந்த ஒரு ஆசை ஜக்கரியா நபிக்கு நிறைவேறல. அவருக்கே அந்த சக்தி இருந்து, அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், நாகூர் ஆண்டவரை பிள்ளையை தாங்குறோம். இப்போ என்ன நினச்சிட்டு கேட்குறோம், அவருக்கு அந்த சக்தி இருக்குன்னு நினச்சிட்டு கேட்குறோம். அப்துல் கார் ஜிலானியே பிள்ளையை தாண்டு கேட்குறோம். அவருக்கு அந்த சக்தி, அவர் நினைச்சாரு நினைச்சுவார், நமக்கு பிள்ளையை தந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி நினைத்து கொண்டு நம்ம கேட்குறோம். அப்போ அந்த மாதிரியான சக்தி இவருக்கெல்லாம் இருக்குமா? ஆனால் ஜக்கரியா நபி கண்டிப்பாக இருக்குமா இல்லையா? இவருக்கெல்லாம் இருக்கும்னா, அட்ரஸ் இல்லாதவர்கள், இறைநேசர்கள் என்று சொல்ல முடியாதவர்கள், நம்மளா இறைநேசர் கற்பனையாக எழுதி வைத்து இவர்களுக்கு இந்த சக்தி இருக்குமே, ஆனால் இந்த சக்தியை விட பல மடங்கு சக்தி இறை தூதர்களுக்கு இருக்குமா இருக்காதா? அப்போ ஜக்கரியா நபிக்கு வந்து அந்த மாதிரி சக்தி இருந்து அவர் என்ன பண்ணியிருப்பார், நம்ம அல்லாட்ட கேட்கணும், சூழ்நிலை சொல்லி உண்டாக்கிற வேண்டியான, அவர் பிள்ளை பெற்றுக்கிறலாமாங்க, அவருக்கு வேண்டிய பிள்ளையை அவர் பெற்றுக்கிற முடியாமல், இறைவா நான் யார்கிட்ட போய் கேட்பேன், உன்னை விட்டு எனக்கு யார் இருக்கிறா, உன்கிட்ட கேட்கறத விட்டு நான் நம்பிக்கை இழக்க மாட்டேன், நீ எப்படியா தந்து தான் தீருவேன், நீ தராமல் இருக்க மாட்டேன் என்று பிடிவாதம் முடிச்சு அல்லாட்ட கேட்டாரே தவிர அவர் உண்டாக்கி கொண்டாரா? அப்போ உண்டாக்கி கொண்டிருந்தால் இந்த மாதிரி 95 வயசில் உண்டாக்க கேட்டிருப்பாரு. உண்டாக்குறாரு 35-40 வயசுல பிள்ளை பெற்று அவர் என்ன செய்வார், அவராக உண்டாக்கி அவராக எல்லாரையும் போல இருந்திருப்பாரா இல்லையா? எல்லார் மத்தியிலும் எவ்வளோ கேவலமாக இருந்திருக்கேன். ஒரு மனிதன் வந்து 85-95 வயசுல பிள்ளை இல்லாமல் வெளியே நடமாடிட்டு தான் இந்த காலத்தில் சாதாரணமாக போச்சு.
அந்த காலத்து பெரிய ஆண்மைக்கு அடையாளம் வச்சுருந்தாங்க. ஆண்மைக்கும் பிள்ளைக்கு சம்மந்தமே கிடையாது, ஆண்மைக்கும் குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு வந்து உயிரணு உள்ள பிற கோளாறாக இருக்கும், அது மாதிரியா வந்து பெண்ணுடைய கருவறையில் கோளாறு இருக்கும், ஒரு அடப்பு இருக்கும், பல கோளாறுகள் இருக்கு. அவங்க குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாலாம் இருப்பாங்க, அதுக்கும் பிள்ளைக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் ஒரு பார்வை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் எவ்வளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக இருப்பார். நம்மளாம் என்ன மாதிரி ஒரு மாதிரியா பார்ப்பாங்களே, நான் மரியாதை இல்லாமல் போயிடுச்சே, ஒரு நபிங்கிறாரு முதல்ல பிள்ளை இல்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தாவாவே ஈடுபடாத. அந்த மாதிரியான ஒரு நிலையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. அப்போ இதில் என்ன விளங்குது, அல்ல நான் இருக்குன்னு காட்டுறதுக்கு தான் நினைச்சது கூட அல்ல பெரிய விஷயமா. எவனுக்கு அல்ல பிள்ளைய கொடுக்கும்போது இவருக்கு ஒரு 35 வயசுல பிள்ளைய கொடுக்குற பெரிய கஷ்டம் அல்லாவுக்கு ஆகுண்டு ஆகிட்டு போயிடுது. எது கொடுக்காம இருக்கிறான்? இந்த மாதிரி நபிமார்களுக்கு இப்படி செஞ்சா அதை நம்ம ரெக்கார்டு குரான்ல ரெக்கார்டு பண்ணுனா அதை இந்த மக்கள் பார்த்தா ஒழுங்கா தௌஹீதை புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு அல்லாஹ் செஞ்சது. எதுக்கு இது செய்யறாது? அவர் தண்டிக்கிறதுக்கு அவர் செஞ்சான்ல. அல்லாஹ் நினைத்தால் சின்ன ஒரு மேட்ரு, ஆனா கொடுக்கல. எதனால கொடுக்கல? ஏழாமை கொடுக்கலையா, அவர் மேல உள்ள வெறுப்புல கொடுக்கலையா, அவரை தண்டிக்கிறதுக்காக வேண்டி கொடுக்கலையா? அப்படிலாம் கிடையாது. அவன் நினைக்கும் போது தருவான். யஹபுலிமை யஷாவு துக்கூர், நாடியவர்களுக்கு ஆம்பளை பிள்ளையை தருவேன். யஹபுலிமை யஷாவு இனாதா, நாடியவர்களுக்கு பொம்பளை பிள்ளைய தருவேன். மையஷாவு அவு சவிஜகும் துக்குரானும் இனாதா, நினைச்சேன்னு சொன்ன ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையுமா கலந்தும் கொடுப்பேன். ஓ ஏஜாலும் மையஷாவு ஆக்கியுமா, நினைச்சேன்னு சொன்னா பிள்ளை இல்லாமல் ஆக்குவேன். அந்த ஒரு ரைட்ல கொடுக்காம இருந்தானே தவிர அப்ப எப்போ கொடுக்க நினைச்சானோ அப்போ கொடுத்துட்டான். அப்ப இது என்ன பாடமா இருக்கிறது? நபி இறை நேசர்களாக இருந்தால் கூட அவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சக்தியெல்லாம் நல்லா கொடுக்கவே இல்லை. இந்த மாதிரி நம்ம அல்லாஹ் செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் அவங்க செய்வாங்கன்னு நினைக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு முகாந்திரம் இல்லை என்பதற்கு இது ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கிறது. இது நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்து என்னன்னு கேட்டால், யூனுஸ் நபி வரலாறு ரொம்ப முக்கியமான வரலாறு. இறை நேசர்கள்னா யார், அவங்களுக்குரிய எல்லை என்ன? நம்ம என்ன செய்கிறோம்? இறை நேசர்னா அல்லாவுக்கு சமமாக்கி வச்சிருக்கிறோம். அல்லாவுக்கு பக்கத்தில், அரசுக்கு பக்கத்தில் இன்னொரு சீட்டை போட்டு உட்கார வச்சிருக்கான்னு சொல்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. அவுளியாண்டு அந்த மாதிரி கிரேடுன்னு வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவுளியாக்கள்லாம் பெரிய அவுளியாக்களாக இருந்த நபிமார்களில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. அவங்க வந்து அந்த காலத்தில் வந்து பெரிய மக்கள் தொகைக்கு அனுப்பப்பட்ட நபி. அவர் அந்த காலத்தில் 1 லட்சங்கிற பெரிய நம்பர் தானே. எந்த ஒரு நபியையாவது இத்தனை மக்களுக்கு அனுப்புனா குரானில் சொல்லவே இல்லை. இவருக்கு மட்டும் தான் சொல்கிறோம். இவருக்கு மட்டும் என்ன சொல்கிறான்? அல்ல அரசல் நாகு இல்லா மேத்தி அல்ஃபின் நவ் யஸீதுன், இவரை ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பணும், அவங்களுடைய எண்ணிக்கை 1 லட்சம் அதுக்கு மேலே இருந்தது. 1 லட்சம் பேருக்கு மேற்பட்ட சமுதாயத்திற்கு அனுப்பணும் நம்பர் குறிப்பிட்டு சொன்ன ஒரே நபி வந்து இவர் தான். மற்றவங்களாம் அந்த காலத்தில் 50 பேர் 100 பேர் ஊரில் இருப்பாங்க, அவ்வளோதான் ஒரு மக்கள் தொகை, அவ்வளோதான். இவர் அனுப்பப்பட்ட ஒரு சமுதாயம் எப்படிப்பட்டதுன்னா 1 லட்சம் பேருக்கு நான் அவர் அனுப்பப்பட்டார் என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்போ அவ்வளோ பெரிய மக்கள் தொகைக்கு வந்து இவர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அனுப்பப்பட்டோன்னு என்ன ஆகுது? அவங்க போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க, எல்லா நபிமார்களையும் போல எதிர்க்கப்படுறாங்க, எல்லா நபிமார்கள் போலவும் அவங்க பொய்யாக்கப்படுறாங்க. எல்லா நபிமார்களும் ஒரு அளவுக்கு மேலே போய் என்ன செய்வாங்க? இறைவன்ட்ட துவா செய்வாங்க இல்லையா? எல்லா நபிமார்களும் பிரச்சாரம் செய்வாங்க, முடிஞ்ச அளவுக்கு சகித்து கொண்டு செய்வார்கள். இனிமேல் முடியாது, இவங்க தேர மாட்டாங்க, இனிமேல் தாங்க முடியாது என்கிற நிலைமை வரும் பொழுது அல்லா இடத்துல என்ன செய்வாங்க? யா அல்லா, இனிமேல் இவங்களை விட்டு வச்சு ஒன்றும் இல்லை, சொல்ல வேண்டிய அளவுக்குலாம் சொல்லியாச்சு, ஒருத்தவங்க கூட வர்ற மாதிரி தெரியல, நீ இவங்களுடைய துன்பத்தை எங்களுக்கு தாங்கிக்கிறோம் முடியலை, அதனால் நீ வந்து இவங்களை ஃபினிஷ் பண்ணி விட்டுரு, இவங்களை தண்டிச்சிருன்னு சொல்லி அல்லாட்ட துவா செய்து விடுவார்கள். இப்படி பல நபிமார்கள் செஞ்சுருக்கிறாங்க. இவங்களும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அது மாதிரி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செஞ்சிடறாங்க. அல்லாஹ் என்ன பண்ணிடுறான்? அதை ஏற்றுக்கொண்டு அவங்க நீ ஊரை விட்டு வெளியேறிடு, அப்படி தான் அல்லாஹ் செய்வான். அல்லாஹ் வந்து இந்த குற்றவாளிகளை அழிக்கிறதா இருந்தால் நல்லவங்களை தனியாக அப்புறப்படுத்தி தான் அழிப்பான். இந்த சுனாமி, புயல், பூகம்பத்தில் அழிவுலாம் இருக்குதே, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வேதனை, கோவப்பார்வைலாம் அப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் பொய். அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் வந்து கோவப்பார்வைக்கு அழிக்கிறதா இருந்தால் நல்லவங்களை பிரித்து எடுத்துக்கிட்டு தான் கெட்டவங்களை அழிப்பான். எல்லாம் கலந்து இருக்கும்போது அழிச்சான்னா அது காரணம் கிடையாது. எல்லாம் கலந்து இருக்கும்போது நல்லவன் கெட்டவன் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது போட்டு அமுக்குனானா நல்லவன் தான் போயிடுறான், கெட்டவன் தான் போயிடுவான். அது வந்து அழிக்கிறது கிடையாது. நபிமார்கள் காலத்துல எல்லாம் எப்படி அழிப்பான்னு கேட்டால், நபிமார்கள் நல்லவங்களை அப்படி தனியாக ஊர் விட்டு வெளியேறிடுங்க, நீங்கள் வெளியேறிடுங்க, அவங்க அங்கேயே இருக்கட்டும், அங்கே வச்சு ஒரு அமுக்கு அமைக்கிடுவோம், அப்படித்தான் எல்லாரையுமே எல்லாம் அழிச்சிருக்கிறான் முந்தைய சமுதாயங்களில். அப்போ அந்த மாதிரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் சொன்னோன்னே வெளியேறிடுறாங்க. வெளியேறின உடனே அந்த ஊர் ஆட்கள்லாம் என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க, அந்த அறிகுறி தென்படுது. இவர் அழிய யூனுஸ் எச்சரிக்கை பண்ணார், அழிய போகிறீங்க, அதான் பிறப்பு வருது, அல்லாவை ஏற்றுக்கிறனா கடுமையான உங்களுக்கு துன்பங்கள் ஏற்படும் என்றெல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. அப்போ ஏற்றுக்கிறல. அவங்க ஊரை விட்டு போன பிறகு
அந்த அதாபுகளுடைய அறிகுறி வரும்ல, என்னென்ன அறிகுறி நமக்கு தெரியல, வானத்தில் மாற்றம் வந்திருக்கலாம், ஒரு அது மாதிரி சில அறிகுறிகள் அப்படி தென்பட்ட உடனே வித்தியாசமாக என்னமோ இருக்குது, நம்ம அழிக்க போகிறாமல் இருக்கா, இல்லை அவர் சொன்ன கரெக்டாக தெரியுது, யூனுஸ் சொல்ல நம்ம கேட்காம போயிட்டோமே, அவர் சொன்ன மாதிரியான அறிகுறி வருதுன்னு சொல்லி எல்லாரும் ஒட்டுமொத்தமாக கூடி தௌபா செஞ்சு, எல்லாம் நான் உன்னை ஏற்றுக்கிறோம், நீ தான் இறைவன், யூனுஸுடைய போதனையை நாங்கள் புறக்கணிச்சதுக்காக எங்களை மன்னிச்சிருன்னு சொல்லி அவங்களாம் நினைச்சிட்டாங்க. மன்னிப்பு கேட்ட உடனே அல்லாஹ் வந்து அதை வந்து அந்த அதாபை நீக்கிறான். அதாபு போயிடுச்சு. ஏன்னா மன்னிப்பு கேட்டால் அப்புறம் எப்படி அழிக்கிறது? அவனை சம்மந்தப்பட்டவனே வந்து என்னை அழிக்காத அல்ல, நான் திருந்திட்டேன் என்று சொன்னானே அப்புறம் அழிக்க முடியாது. யூனுஸ் நபி போனாங்களா, அவங்க திரும்பி வர்றாங்க. எங்கே வர்றாங்க? ஊருக்கு வர்றாங்க. என்ன நினச்சிட்டு வர்றாங்க? எல்லாம் அழிஞ்சு நாசமாக போய் கிடக்கு, அப்படி தான் நினச்சி வர்றாங்க. எல்லாம் ஊர் அழிஞ்சிருக்கும், அல்ல அழிக்கிறதுக்கு தான் நம்மளை வெளியே போய் சொன்னான். நம்ம இப்போ திரும்பி போனால் என்னவா இருக்கேன், ஊரில் எவனுமே இருக்க மாட்டான், நம்ம போய் ஊர்களில் போய் ஒழுங்குபடுத்திட்டு உட்காந்து நல்லவங்கெல்லாம் உட்காந்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி வந்தால் இங்கே ஜேஜேன்னு இருக்குது. எது ஊர் ஜேஜேன்னு விழா கோலமாக இருக்கிறது. அப்போ அவருக்கு என்ன செய்யுது பார்த்தா, அவருக்கு நம்ப முடியல. என்ன அல்ல தானே சொன்னான், நம்மள்கிட்ட அழிக்கிறேன்னு சொன்னானே, அவன் நம்பி தானே போனோம். இங்கே வந்து பார்த்து அவங்க ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காங்களே, நம்மள்ட்ட கூட ஒரு இன்ஃபர்மேஷன் கூட எல்லாம் கொடுக்கலையே, அப்படி அவர் நினைக்கிறாரு. நினைச்சு நானா சொல்லலை, இதை அல்ல அப்படி சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், தன்னூனி இது தகவு முகாலிபன், இந்த மீன் வயிற்றில் பேரை கூட எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறான். இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே அவருடைய வரலாறை நினைத்துப்பார். அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? இது தகப முகாலிபன், கோவித்து கொண்டு போனார். என்கிட்ட கோவிச்சுட்டு போறார். எல்லாம் சொல்றான், என்னிடத்துல வந்து நான் அவர் சொன்னதை நான் கேட்கலையா, அதனால அவர் என்ன செய்றார், என் மேல கோவித்து கொண்டு போகிறார். அல்ல நக்தீர் அலைஹி, அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்து கொண்டார். கோவிச்சுட்டு எங்கே போக வேண்டாம், கோவிச்சுட்டு நீ எங்கே போனாலும் அது என்னுடைய இடம் தானே. இந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு போயிட்டு அது வேற ஆளுடைய ராஜ்யமா, நீ வேற கிரகத்துக்கு போனால் அது என்னுடைய ராஜ்யம் தானப்பா. என்னமோ எனக்கு சக்தி இல்லை நினைத்து கொண்டு என்னோட கோவித்து கொண்டு அவர் போகிறார். நான் என்ன பண்ணேன், நபின்னு பார்ப்பேனா? என்னிடத்துல வந்து இந்த மோதல் போக்கு கையாண்டு நான் பெருசா நீ பெருசாங்கிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா நான் விடுவேனா? நான் ஒன்று செய்கிறாந்த இவர்கிட்ட கேட்டு தான் செய்யணுமா, இவர்கிட்ட ஆலோசனை பண்ணிக்கிறணுமா, நான் இவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமா? நான் நினைச்சேன்னா என்ன வேணாலும் செய்வேன். இதை ஒத்துக்கிறவன் தான் மனிதன். நபி முக்கியமாக அதை ஒத்தாகணும். இவர் அது மாதிரி நடக்கலன்னு நல்லா கோவப்பட்டு என்ன செய்யறான், அதை சொல்லி காட்டுறான். ஃபனாதா ஃபில் லுலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். கோச்சிட்டு போனாரா, எனக்கு ஒன்றும் இயலாதுன்னு நினைச்சாரா, அவரை கொண்டு இருள்களில் கொண்டு வைத்து லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்ல வச்சுவிட்டேன். என்கிட்ட கோச்சிட்டு போனார்ல, அதுக்கு நான் கொடுத்த தண்டனை என்ன? மீன் வயிற்றில் கொண்டே அவரை சிறை வைத்து பல இருள்களுங்கிறான். ஏன்னா கடல் ஒரு இருள், மீன் ஒரு இருள், அதனுடைய அப்படி பல இருள்கள், பல இருளுக்கு மேலே இருளுக்குள்ள அவரை வைத்து இது மாதிரி அவரை சொல்ல வச்சுட்டேன். 21வது சூறாவில் 87வது வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இந்த 68வது அத்தியாயத்தில் 48வது வசனத்திலையும் இதை சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னா, ஃபஸ்பிர் லி ஹுக்மி ரப்பிக்க, நபியே அல்லாஹ்வுடைய கட்டளை வர்ற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். நீங்கள் அவசரப்படுற மாதிரிலாம் நாங்கள் தண்டிக்கவும் மாட்டோம். அல்லாஹ் சொல்கிறான். அதை ரொம்ப துன்பப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, சஹாபாக்கள்லாம் வேதனைப்படுறாங்கன்ட்டு ரசூலுல்லாவே என்ன செய்கிறாங்க, முறை ஹிஜ்ரத் பண்ணுற அளவுக்குலாம் வர்றாங்கல்ல, இன்னும் நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, நம்ம கை தான் தாழ்ந்துக்கிட்டே இருக்குது, அவங்க ஓங்கிக்கிட்டே இருக்கிறது, வீட்டில் உட்கார முடியலை, உயிரோட நடமாட முடியலை, அவங்க சுதந்திரமாக நடமாடுறாங்க, நம்ம எல்லாமே டவுன் ஆகிட்டே இருக்கிறோம்னு சொல்லி அவங்க வெக்ஸ் ஆகி போகிறாங்க இல்லையா. அவங்களுக்கு ஆறுதல் அல்ல என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஃபஸ்பிர்லி ஹுக்குமி ரப்பிக்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீ பொறுமையாக தான் காத்துக்கிட்டு இருக்கணும். நீங்கள் உங்களை அடித்தோன்னு நாளைக்கு நாங்கள் திருப்பி அழிச்சிட மாட்டோம், நாங்கள் வெயிட் பண்ணுவோம், அழிக்காமல் கூட விடுவோம், அது நம்ம ரைட்டுங்கிறான்ல. நீ ஃபஸ்பிர்லி ஹுக்குமி ரப்பிக்க, உன்னுடைய இறைவனுடைய தீர்ப்புக்கு நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டும். வலா தகுன் சாஹிபில் ஹூத், இந்த மீன் வயிற்றில் இருந்தார அவர் மாதிரி ஆயிராத. அல்லாஹ் எப்படி எச்சரிக்கிறான், அந்த யூனுஸ் நபி பேரை சொல்லாம இந்த யூனுஸ் நபி என்ன பண்ணார், அவர் சொன்னதை நாங்கள் கேட்கணும்னு நினைச்சாரு, அவசரப்பட்டாரு, அவர்கிட்ட ஆலோசனை பண்ணி தான் நான் முடிவெடுக்கணும்னு நினைச்சாரு. அந்த அதிகாரம்லாம் நபிமார்களாக உங்களுக்கு நாங்கள் தர கிடையாது. நீ என்ன செய்யணும், பொறுமை, நீங்கள் மனுவை போட்டு பேசாமல் இருக்கணும். அழிக்கிறாந்த அழிப்பேன், அழிக்காமல் விடுறதை விட்டுருவேன், காலம் கடந்து அழிப்பேன், என்னுடைய ரைட்டில் உள்ளது, அதை கேட்க நீ யாருங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறான். அப்போ வந்து ஃபஸ்பிர்லி ஹுக்மி ரப்பிக்க, உன்னுடைய இறைவனுடைய தீர்ப்புக்காக நீ பொறுத்திருக்க வேண்டும். வலா தகுன் க சாஹிபில் ஹூத், இந்த மீன் வயிற்றில் இருந்தவர் மாதிரி நீ ஆகாது. அது சொல்லிட்டு எல்லாம் சொல்லி கேட்டான். லவ்லா அந்த தாரகஹு நிஅமத்தும் மிர் ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய என்னுடைய அருள் மாத்திரம் அவருக்கு இல்லை என்று சொன்னால் லனுபித பில் அராயி வஹு மதுமூம், கேவலமான நிலையில் அவரை வெட்ட வெளியில் தூக்கி எரிஞ்சிருப்பேன். போனால் போதுன்னு அவரை நான் வந்து மன்னிச்சிட்டேன். அவர் செஞ்ச வேலைக்கு நான் ஒரு முடிவை எடுக்கிறேன், என்கிட்ட கோச்சிக்கிட்டு போகிறது என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஏன் செஞ்சேன்னு என்கிட்ட கேட்டிருக்கேனே,
என்னெல்லாம் சொன்னீங்க, இவங்க நல்லா ஜாலியாக இருக்கிறாங்களே, எனக்கு புரியலையேன்னு சொல்லி என்னிடத்துல வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாம். அவர் என்ன செய்கிறாரு, நம்மள்கிட்ட ஒன்று சொல்லிவிட்டு அல்ல வேற ஒன்று செய்கிறான்னு என்ன அவர்கிட்ட கேட்டு தான் செய்யணுங்கிற மாதிரி ஒரு தோரணையில் நடந்து கொண்டாருன்னு பார்த்துக்கிட்டு இருப்பானா, இந்த தன்மை வந்துடக்கூடாது பார்த்துக்கங்கிறான்ல. ஒவ்வொரு நபியுடைய வரலாறையும் சொல்லிவிட்டு அந்த நபி வழியில் நீங்களும் போங்கன்னு சொல்கிறான்ல. இந்த நபியை சொல்லிவிட்டு இந்த வழி போவாதங்கிறான். எந்த நபியுடைய வரலாறை சொன்னாலும் அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், உலாயிகல்லதீன ஹதாஹுமுல்லா, அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டிவிட்டான். ஃபபி ஹுதாஹு முக்ததி, அவங்களுடைய நேர்வழியைத்தான் நீ ஃபாலோ பண்ணணும் என்று ஒவ்வொரு நபியுடைய செய்தியை சொல்லிட்டு, முகமதே நபியை நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க, நீங்களும் பின்பற்றுங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். யூனுஸ் நபியை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒலாத்த குன்க சாஹிபில் ஹூத், அந்த யூனுஸ் நபி மாதிரி ஆயிராத, அந்த மெண்டாலிட்டி அந்த தன்மை வந்துடக்கூடாது. எந்த மெண்டாலிட்டி, அல்லாஹ் ஒன்று ஆமாண்ணா சொல்லம்னான்னு நம்மள்ட்ட சொன்னது மாற்றமாக கூட அவன் செய்வான், பேசாமல் இருந்துக்கிறேன்னு. ஏன் அவனை எதுக்கு ஏழுமா, நம்ம யாருங்கிறான், எதுக்கு ஏழுமா, பூண்டு அழிஞ்சு போயிடும். நம்ம என்ன செய்ய முடியும், நமக்கு என்ன வலிமை என்ன, நம்ம சக்தி என்ன, நம்ம ஒன்றுமே இல்லை, அல்லாவோட கம்பேர் பண்ணால் ஒன்றுமே இல்லை. அப்போ அதை வந்து ஒரு அடியார் விளங்குனதுக்கு பேர் தான் சரியான ஒரு அடியாராக இருப்பார். தவிர நான் நபியாக இருக்கும் பொழுது என்கிட்ட ஒன்று சொல்லிவிட்டு அவன் வேற ஒன்று செஞ்சால் எப்படின்னு கேட்டால் எப்படி ஆகும், அதை கண்டிக்கிறான். இல்லை 68-48 கண்டிக்கிறான். அதே மாதிரி சொல்கிறான், ஒலவுலா அன்னஹு கானமினல் முசப்பிஹீன், இவர் செஞ்ச வேலைக்கு வந்து ரொம்ப தண்டனை கொடுத்துருப்பேன். இவர் ஒரு தஸ்பீஹ் செஞ்சார், அல்ல சொல்கிறான். இவர் ஒரு தஸ்பீஹ் என்ன செஞ்சார், லா இலாஹ இல்லா அன்த, இறைவா உன்னை தவிர இறைவன் இல்லை, சுப்ஹானக நீ தூயவன், இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் தான் அநியாயக்காரனாக போயிட்டேன், நான் செஞ்சதான் தப்பு, நான் பொழுது உன்னை கோவிக்கலாமா, உன்னுடைய எதிர்கேள்வி கேட்கலாமா, உன்னுடைய தீர்ப்புக்கு அதிருப்தியை தெரிவிக்கலாமானா, நான் தான் அநியாயக்காரன் என்ற ஒரு தஸ்பீஹ் செஞ்சார. இந்த தஸ்பீஹ் அவர் செய்யாமல் இருந்தால் லபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபாஸூன், திரும்ப எழுப்பப்படுற காலம் வரைக்கும் மீன் வயிற்றுக்குள்ளே அவர் வச்சிருப்பேன், கியாம நாள் வரைக்கும் நினைஞ்சிருப்பேன். அவரை அன்னைக்கு சீக்கிரம் வெளியேற்றிட்டேன். எதனால, அவர் மன்னிப்பு கேட்டு உணர்ந்து, ஆகா நம்ம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், அல்லாஹ் கோவத்தை உண்டாக்கிட்டோமே நடந்தார, அதுக்காக வேண்டி விட்டனே தவிர, இல்லைன்னா லபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபாஸூன், திரும்ப எழுப்பப்படுற காலம் வரைக்கும், கியாம நாள் வரைக்கும் அவர் மீன் வயிற்றுல தான் கிடப்பார், மீன் வயிற்றிலிருந்து தான் எழுப்பப்படுவார். அந்த மாதிரி நான் அவர் ஆக்கியிருப்பேன். அவர் ஒரு தஸ்பீஹ் செஞ்சார், அதை நான் ஏற்றுக்கிட்டேன். ஃபஜ்தபாஹு, இப்போ யூனுஸ் நபியை குறை சொல்லக்கூடாது. ஃபஜ்தபாஹு ரப்புஹு வஜஅலஹு மினஸ் சாலிஹீன், இந்த மன்னிப்பு கேட்ட காரணத்தினால் அவரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து சாலிஹீன்களில் ஒருவராக ஆக்கிவிட்டான். இப்போ யூனுஸ் நபி அல்லாஹ் மன்னிச்ச பிறகு அவர் கெட்டவர் கிடையாது. ஆனால் அல்லாஹ் வந்து அந்த அந்த மன்னிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள கண்டனங்களும் இவ்வளோ கடுமையான கண்டனங்களை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இது வந்து 37 144 வசனத்தில் இருக்கிறது. 68 50வது 68வது சூறாவில் 50வது வசனத்தில் இது பார்க்குறீங்க. இது மொத்தம் அந்த சம்பவத்தை விளக்கிட்டு, இதெல்லாம் குரானில் உள்ளது தான், இது கட்டுக்கதைகள் ஒன்றும் கிடையாது. அப்போ அல்லாஹ்வுடைய திருவேதத்தில் என்ன சொல்லி காட்டுறான்னா, ஒரு நபிக்குரிய எல்லை என்ன, ஒரு நபிக்குரிய அதிகாரம் என்ன, நபி விரும்பினதெல்லாம் அல்லாஹ் செய்வானா, அவர் விரும்புகிறத செய்யலைங்கிறதுக்காக கோச்சிக்கிற ஏழுமா, எவ்வளோ பெரிய நல்ல சொந்த பகை கூட இல்லை. யூனுஸ் நபிக்கு அந்த சமுதாயத்துக்கு சொந்த பகையா, கொடுக்கல் வாங்கல் தகராறா, தீனுக்காக தான் அவங்க மேலே கோவிச்சார். யூனுஸ் நபிக்கு அந்த கோவத்துக்கு என்ன காரணம், இவ்வளோ அக்கிரமக்காரங்களாக இருக்காங்க, இவங்கள போய் எல்லாம் காப்பாற்றி விட்டானேன்னு சொல்லி அந்த தீனுங்கிற வகையில், கொள்கைங்கிற வகையில் தான் அந்த கோபம் கூட வருது. அது கூட வரக்கூடாது. நம்ம உலகத்தில் பார்க்குறோம், நம்ம ஏகத்துவத்தை சொல்கிறோம், நமக்கு அடி மேலே அடி விழுவோம், நம்ம டவுன் ஆகிட்டு போவோம், ரொம்ப பொய் கேஸ் போடுவாங்க, ஜெயிலுக்கு போவோம். அதுக்கான கொள்கையை விட்டுற முடியுமா? என்னடா தௌஹீதுன்னு சொல்லி எல்லாம் இருக்கான், நம்ம தௌஹீதுக்காக பாடுபோகிறோம், நம்மளை விட்டுட்டு அவனுக்கு அவங்க ஓங்குதுன்னு கேட்க முடியுமா? அல்லாஹ் நினைச்சா ஓங்கும். அல்லாஹ் நினைத்தால் நம்ம கை ஓங்கலாம். அல்லாஹ் நினைத்தால் சத்தியத்தை சொல்கிறவங்களுக்கு அடி மேலே அடி, அடி மேலே அடி, அடி மேலே அடி, உத மேலே உத, பின்னடைவுக்கு மேலே பின்னடைவு வரலாம். ஆனால் நமக்கு அப்படி வரல. அல்லாஹ் வந்து மேலே தான் கொண்டு வந்துட்டு இருக்கான். மாற்றி வந்தால் கூட நம்ம கொஸ்டின் பண்ண இயலுமாங்கிறேன். இப்போ இருக்கிறதுக்கு நேர் உள்டாவா தலைகீழ போய் நம்ம எல்லாத்தையும் விட அதில் தள்ளப்பட்டான்னு கொள்கையை மாற்றிக்கிற முடியுமா? அல்லாட்ட எதிர்கேள்வி கேட்க முடியுமா? இன்னும் உனக்காக நான் பாடுபடுறேன், எங்கள் கை ஓங்காமல் அவங்க கை ஓங்குதுன்னு கேட்க முடியுமா? அதை யூனுஸ் நபியே எல்லாம் கேட்க விட மாட்டேங்கிறானே. அப்போ இது ஒரு யூனுஸ் நபியுடைய வரலாறு வந்து நல்லடியார்களுக்கு என்ன இல்லை, அடிமை தான். நல்லடியார்களுக்கு என்ன இல்லை, நல்ல அடிமை. அதோடு நிறுத்திக்கணும், எஜமான் தனத்துக்கு வந்துடக்கூடாது. எந்த நல்லடியாரும் தன்னை ஒரு அடிமைங்கிற யாபத்தை வச்சுக்கிட்டு இருக்கணும். அல்லாவுக்கு நம்ம அடிமை, அல்லாஹ் சொல்கிறது நம்ம அல்லாஹ் மீறி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் யூனுஸ் நபியுடைய வரலாறுல இப்படி ஒன்றை ஏற்படுத்தி இது மாதிரி நீங்கள் ஆயிராதீங்கன்னு ரசூலுல்லாவுக்கு எச்சரிக்கை செய்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ஐயூப் நபி அவங்களுடைய வரலாறு எல்லாம் சொல்லி காட்டுறான். அவருடைய வரலாறு பிரச்சாரம் போக்குவரத்து அதுகள்லாம் அதிகமாக சொல்லப்படவில்லை.
அவருடைய வரலாறுல எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அவருக்கு ஏற்பட்ட கஷ்டம் துன்பங்கள் இருக்குல்ல, அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அவருக்கு வந்த கஷ்டம், அவருக்கு வந்த துன்பம் வந்து ரொம்ப கடுமையான ஒரு துன்பம். அந்த துன்பங்களை எல்லாம் அவர் அதை வந்து சகித்து கொண்டு தான் இருந்தார். அவர் ஒன்றும் செய்ய முடியலை. அவர் அல்லாஹ்வுடைய நபியாக இருந்தால் கூட, அவர் நான் தான் நபியாச்சே, எனக்கு என்ன துன்பம், ஊதி விட்டா எல்லாம் ஓடி போயிருமே, அப்படி நடந்துக்கிற முடிஞ்ச அவரால். அவரை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறான். ஐயூப் நபியை பற்றி, ஐயூப இது நாதா ரப்பஹு, ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்தில் அழைத்து பிரார்த்தனை செய்தார். அங்கே தான் மனு போட முடியும். அது எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் அவங்க தனக்கு தானே செஞ்சுக்கிற முடியாது. அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கிறதா இருந்தால் கூட என்ன செய்யணும், அல்லாட்ட போய் பெட்டிஷன் போடணும். நம்ம போடுற மாதிரி போட வேண்டும். நம்ம இதை ஏற்றுக்கிட்டு அவர் இதை ஏற்றுக்கிறாம கூட விட்டுருவான், அவர் இதை ஏற்றுக்கிட்டு நம்ம இதை ஏற்றுக்கிறாம கூட விட்டுருவான். அவன்கிட்ட பெட்டிஷன் அங்கே தான் போடணும். ஐயூப் நபி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இது நாதா ரப்பஹு, ரப்பிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். அன்னி மஸ்ஸனியல் துர்ரு, யா அல்லாஹ் எனக்கு பெரிய துன்பம் ஏற்பட்டு விட்டது, தாங்க முடியாத துன்பத்திற்கு நான் உள்ளாகி இருக்கிறேன். அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீயோ கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனாக இருக்கிற. இவ்வளோதான். ரொம்ப ரொம்ப வட்டுருக்கமான ஒரு பிரார்த்தனை இது. யா அல்லாஹ் எனக்கு பயங்கரமான கஷ்டம் ஏற்பட்டுருச்சு, ஆனால் நீயோ கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனாக இருக்கிற, கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணு இன்னும் கெஞ்சிறார். ஃபஸ்தஜப்னாலஹு, அவருடைய பிரார்த்தனை நம்ம ஏற்றுக்கொண்டு, ஃபகஷஃப்னா மாபிஹி முன்துர்ரின், அவருக்கு இருந்த துன்பத்தை என்ன செஞ்சோம், அதை நீக்கணும். ஆத்தைனாஹு அஹுலஹு வ மிஸ்லஹும் ஆகும், அவருடைய குடும்பத்தினரை அவருக்கு நம்ம கொடுத்தோம். குடும்பமெல்லாம் போய் நாசமாக இருக்குது. கொடுத்தோம்னா அர்த்தம், அவருடைய குடும்பத்தாரையும் அவருக்கு நம்ம ஒப்படைத்தோம். ஓ மிஸ்லஹும் ஆகும், அந்த குடும்பத்தார் எவ்வளோ பேர் இருந்தாங்களோ அதே மாதிரி இன்னொரு நம்பரையும் அவருக்கு என்ன செஞ்சோம், அது போன்ற இன்னொரு மடங்கையும் கொடுத்தோம். ரஹமத்தம் இந்தினா, நம்முடைய பேரருள் காரணமாக நாம் இப்படி செய்தோம். ஓ திக்ராலில் ஆபிதீன், இறைவனை வணங்கக்கூடியவர்களுக்கு ஒரு அறிவுரைக்காக பாடம் படிப்பினையும் பெற வேண்டும் என்பதற்காகவும் இதை அவர் கொடுத்தோம். அப்போ எவ்வளவுக்கு துன்பங்கள் வந்தாலும் அவர்கள் நீக்கி கொள்ள முடியாதுன்னு ஒரு பாடம் இருக்குதான். அல்ல எதுக்கு இதை செஞ்சோம்னா, ஐயூப் நபியை தண்டிக்கிறதுக்கு இதை செய்யலை, அவர் மேலே கோபப்பார்வையில் ஒன்றும் செய்யலை, அவர் எந்த ஒரு ஃபால்ட்டும் அவர்கள் இருந்ததாக அல்லாஹ் ஒரு ரசூல் நமக்கு சொல்லித்தரவும் இல்லை. அவர் எதுக்கு சோதிச்சோன்னு கேட்டால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஓ திக்ராலில் ஆபிதீன், இறைவனை மாத்திரம் வணங்கக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இதில் ஒரு பாடம் இருக்குது. என்ன பாடம், நமக்கு நோய் வந்தால் அதை அவன் தான் நீக்க முடியும். எந்த மகானும் எந்த பெரியாரும் அவர்களுக்கு ஏற்பட்ட நோயை அவங்களே நீக்கி கொள்ள முடியாது. அப்போ நம்ம ஐயூப் நபி பண்ண நோய்க்கெல்லாம் போய் அவளியாட்ட கேட்குறாங்களா இல்லையா, நோய் வந்து விட்டதுன்றா வயிற்று வலி தலைவலி காய்ச்சல் எல்லாம் என்ன செய்கிறாங்க, அதுக்குன்னே தர்காக்களை வச்சு இருக்கிறாருலாங்க, ஆப்ரேஷன் பண்ணுவாங்கங்கிறாங்க, நோயாளிகளுடைய கூட கட்டி வைக்கிறாங்க, அவளியா கனவுல வந்தார் ஆப்ரேஷன் பண்ணார் ரத்தக்கரையெல்லாம் அப்படின்லாம் கதையெல்லாம் விட்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், செத்து போன ஆளுக்கு வந்து இந்த மாதிரி எல்லா நோய்களையும் குணமாக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படி நினைக்கிறார்கள். இப்படி இருக்குமையானால் இந்த ஏர்வாடியில் நடக்கிற மாதிரி நாகூரில் நடக்குன்னு சொல்கிறாங்களே, இது மாதிரி உண்மையாக இருந்தால் இவருக்கு இருந்திருக்குமா இல்லையா? அவங்க நல்லடியாரா இல்லைன்னு நமக்கு தெரியாது. ஐயூப் நபி நல்லடியாரா இல்லையா? கன்ஃபார்ம் நல்லடியார். அல்லாஹ்வுடைய நபிங்கும் போது நல்லடியார். அப்போ அல்லாஹ்வுடைய நபியாக இருந்து நல்லடியாராக இருந்திருக்கும் பொழுது அந்த நல்லடியார் வந்து இவ்வளவு நோய் குடும்பமெல்லாம் போய் குடும்பம்லாம் விட்டு ஓடி போயிட்டாங்கன்னு விளங்குது. இவர் நோயை தாங்க முடியாமல் பொண்டாட்டி பிள்ளைலாம் விட்டு ஓடி போச்சு, இவர் வேணாம்டா தான் திருப்பி கொடுத்தவங்கிறான்ல, குணமானவனும் சேர்ந்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறான்ல. அப்போ இவரை வெறுத்து ஒதுக்கி எல்லாரும் ஓடி போகிற அளவுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, அவ்வளவு கடும் நோய்க்கு ஒருத்தர் உள்ளாகும் பொழுது அவருக்கு சொந்த சக்தி இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாரு, இந்த நோய் வந்தவனையே தன்னால் போக்கியிருக்கலாமே, பொண்டாட்டி பிள்ளைலாம் போகாமல் காப்பாற்றிருக்கலாமே, சிரமப்பட்டிருக்க வேண்டியது இல்லையே. அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ சிரமத்தையும் பட வச்சு அல்லாஹ் ஒரு மெசேஜ் நம்ம வைக்கணும். என்ன மெசேஜ், எந்த மகானும் யாருக்கும் அந்த பவர்லாம் நான் கொடுக்க கிடையாது, நோயை கொடுத்துட்டேன்னா என்கிட்ட தான் கெஞ்சணும், நானா போக்குனா உண்டே தவிர அவர் மகான் என்கிற காரணத்துக்காக அவரே போக்கிக் கொள்ள முடியாது, அவருக்கு வந்ததை அவர் போக்கிக் கொள்ள முடியாது என்றால் உனக்கு வந்ததை எப்படி போக்குவார்? இதான் ஒரு பேசிக். இதுதான் அதை ஒரு படிப்பினைக்கு செஞ்சாங்கிறான்ல, நமக்கு படிப்பினைக்காக வேண்டி அவருக்கு அந்த நோயை கொடுத்து என்ன செய்யறான்ல, பெரிய பேரருள் புரிந்திருக்கிறான். இந்த சம்பவத்தை படித்த பிறகு எப்படி ஒருத்தன் போய் நாகூரார வயிற்றுவலியை போக்குங்க, அந்த அவளியாவை எனக்கு தலைவலியை போக்குன்னு எப்படி கேட்பான், எப்படி கேட்க முடியும்? அப்படி எழுதி வச்சுக்கிறாங்க. யா சாஹிபன் நாகூரி குள்ளி நாசிரி, நான் நாகூர் ஆண்டவரை எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். மூழுது கிதாபில் ஃபிஸ்ஸம்மை உள்ள அல்லாஹ் ஹுஸ்னில் பாசிரி, என்னுடைய கண் பார்வை நீங்கள் தான் குணப்படுத்தணும், காதில் உள்ள கோளாறை நீங்கள் தான் குணப்படுத்தணும், இப்படிலாம் கேட்குறாங்க. ஒபி தூளி உம்ரின் லாபி உம்ரின் காசிரி, நீண்ட நாள் ஆயில் எனக்கு தரணும், ஆயிலை குறைச்சிப்படாதீங்க, இப்படிலாம் அவளியாட்ட போய் அவளியான்னு சொல்லி வேணா நினச்சிக்கிட்டு போய் கேட்குறான். இதெல்லாம் இருக்குன்ற ஐயோ நம்பிக்கை இருந்திருக்காது, அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரா, பொண்டாட்டி பிள்ளைலாம் விட்டுட்டு ஓடுற அளவுக்கு சிரமப்பட்டிருப்பாரா? அப்போ அல்லாஹ் தான் அனைத்தையும் செய்கிறான் என்பதற்கு தான் அந்த நபிமார்கள் எல்லாம் ஒரு சோதனை களமாக்கி நம்ம முன்னாடி கொண்டா நிப்பாட்டுக்கிறான்.
அதே மாதிரி வந்து நபிமார்களில் ஈசா நபி எடுத்துக்கிறங்க. ஈசா நபி வந்து இந்த நபிமார்களை எல்லாம் விட ஒரு ஒரு அதிசயங்கள் கூட உள்ளவர். அற்புதங்களை எடுத்துக்கொண்டாலும் அவற்றிலிருந்து நடந்த அற்புதங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது. குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈசா நபியின் மூலம் நிகழ்ந்த அற்புதங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கு அவரை பற்றி எல்லாம் சொல்லும் என்ன செய்கிறான்னா, ரூஹுல் குதுஸ் பரிசுத்த ஆவியை கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு அவரை பலப்படுத்தினோம். அவர் எங்கே போனாலும் அவர் கூட யார் இருப்பா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பரிசுத்த ஆவி என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூடவே இருப்பார்கள். அப்படிங்கிற ஒரு தகுதி அவருக்கு எல்லாம் கொடுத்துருக்குறான். இது 2வது அத்தியாயத்தில் 87, 2வது அத்தியாயத்தில் 253 ஆகிய இடங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அவர் வந்து தொட்டில்லையே பிறந்தவனை பேசினார். பிறந்தவளை பேசுறதுங்கிற ஒரு யாரா பேச முடியுமா? மனிதன் வந்து முழுமை பெற்றவன் பிறக்கிறதில்ல, மிருகங்கள் தான் முழுமையாய் போய் பிறக்கிறது. மனிதர்கள் வந்து முழுமை அடைந்து பிறப்பது கிடையாது. முழுமை அடைந்து பிறந்தா பொம்பளை செத்து போயிடுவா. முழுமை அடைகிறதா என்ன செய்யணும்? பல்லுகள்லாம் முளைச்சி காலெலாம் ஸ்டடி ஆகி பிறந்தோம்னா தாங்க முடியுமா? நம்மளுக்கு முக்கால் அளவோடு அல்ல வெளியேற்றிறான். நம்மளை முக்கால் அளவோடு வெளியே ஆடுலாம் குட்டி போட்டோன்னு நினச்சி நடக்குது, ஓடுது. மனுஷன் என்ன செய்ய முடியல? ஓட முடியல, ஆட முடியல. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, நம்மளை வந்து முக்கால் படைப்பாகத்தான் வெளியேற்றுறானே தவிர முக்கால்வாசி வயிற்றுலையும் கால்வாசி வெளியிலையும் தான் வளர்றோம். வளர்ந்து தான் நடக்கிறதுக்கெல்லாம் ட்ரைனிங் எடுக்கிறோம். அப்போ இந்த தொட்டிலில் பேசுகிறது என்பது முடியுமா? பிறந்த உடனே பேச முடியுமா? பேசுறதுக்காக வேண்டி பல ட்ரைனிங்கள் எடுத்து தக்கான்னு சொல்லி அப்புறம் என்ன செய்வோம்? நம்ம பேச்சு பயிற்சி எடுப்போம். ஈசா நபி அவர்கள் குழந்தைகளை பேசினார்கள் என்று 3வது சூறாவில் 46வது வசனத்தில் சொல்லுகிறான். அவர் தகப்பன் இல்லாமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி அல்லாஹுடைய ரூஹை ஊதி அதன் மூலமாக அவர் பிறந்தார் என்று 3வது அத்தியாயத்தில் 47வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுபோக அவர் செஞ்ச அற்புதங்களை வேறு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன செய்வாராம்? அவர் களிமண் இருக்குல்ல, களிமண்ணை வந்து பறவை மாதிரி செய்வாராம். களிமண்ணை உருட்டி பறவை மாதிரி செஞ்சு ஊதுன உடனே அது பறக்கும். நெசப்பறவையா பறந்துடும். அதே மாதிரி வந்து வெண்குஷ்டம், வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும்ல குஷ்டம், அது பிறவி குருடு, இது எல்லாம் கூட அவர் என்ன செய்வார்? கையை வச்சு தடவி குணமாக்கிடுவார். அதே மாதிரி இறந்து போன ஆட்களை கூட சில நேரங்களில் மூத்தா போயிடுவாங்க, உயிர் கொடுத்தாருன்னு நல்லா சொல்லி காட்டுகிறான். வீட்டில் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். ஈசா நபி என்ன சொல்கிறாரு? நீங்கள் இன்னைக்கு என்ன சாப்பிட்டு வந்தீங்க நான் இங்கே உட்காந்து சொல்லுவேன். இதெல்லாம் அவருக்கு வந்து அல்லாஹ் அந்த அற்புதங்களை கொடுத்தான்னு சொல்லி 3வது அத்தியாயத்தில் 49வது வசனம், 5வது அத்தியாயத்தில் 110வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ செத்துப்போன ஆட்களை எப்படி செத்துப்போன ஆட்களை உயிராக்கின அற்புதம்லாம் செஞ்சுருக்காங்களே, மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். இந்த அற்புதங்கள்னா எப்படி செய்கிறாங்கன்னு கடைசியாக இன்னொரு தலைப்பில் அதை விளைவிக்கிறோம். இப்போதைக்கு விளைவிக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், இவ்வளவு ஆற்றல்லாம் இருக்குதுல்ல, சில அற்புதங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறான்ல. ஒரு நோயை குணமாக்குற ஒரு இது, பறவையை ஊதினோன்னு இது இல்லை, அல்லாவுடைய அனுமதி பெற்று தான் செய்கிறாரு. அல்லாவுடைய அனுமதி பெற்று இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் எல்லாம் கொடுத்தானே, அவரை போய் அல்லாவுடைய இடத்துலையோ கடவுள் இடத்துல வைத்து கொண்டா அல்லாஹ் ஒத்துக்குருவானா? ஒத்துக்கிற மாட்டான். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், மல் மசீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூல், இவ்வளவும் இருந்தாலும், அவர் தந்தை இல்லாமல் பிறந்தாலும், இன்னும் சாகாமல் இருந்தாலும், அவர் இறந்தவர்களை உயிர்ப்பித்து இருந்தாலும், இன்னும் சில அற்புதங்கள் அவர் மூலம் நிகழ்ந்து இருந்தாலும், அவர் தூதரை தவிர வேறு இல்லை. மல் மசீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூல், அவர் கடவுள் கிடையாது, அவர் தூதர் தான். உம்முஹு சித்திகா, அவருடைய அம்மா வந்து உண்மையாளர். அதை சொல்லிட்டு தான் சாப்பிட்டாங்கங்கிறான். கானா யகுல் அனிதாம், 2 பேரும் சாப்பிடக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள்னு சொல்கிறானே. இவ்வளவு அற்புதங்களும் உள்ளவராக இருந்தால் கூட அவர் மனிதர் தான், அவரை போய் நீ கடவுள் உண்டாக்குனீங்கன்னா ஒத்துக்கிற மாட்டேன் என்கிற அளவில் அவரை கொண்டே எல்லாம் வச்சிடறான். அதே மாதிரி என்ன செய்கிறான்னு கேட்டால், இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இது கால் அல்லாஹு யா ஈசபன மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே, மறுமை நாளில் அவரை இப்படி நிப்பாட்டுறான். என்ன நிப்பாட்டுறான்? அவரை எல்லாரும் கடவுள் மகங்கிறாங்க, அவரை கூப்பிடுறாங்க, அவரை பிரார்த்தனை பண்ணுறாங்க, அவர்கிட்டயே வணக்கமே செய்கிறாங்க. இதெல்லாம் அவர் பொறுப்பாளி கிடையாது, நமக்கு தெரிகிறது. ஆனால் மறுமை நாளில் விசாரிப்பான். எப்படி விசாரிப்பான்? யா ஈசபன மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே, அந்த குல்தலின் நாஸ், நீ தான் மனிதர்களுக்கு சொன்னியா, இத்தஹிதுனி ஓ உம்மிய இலாகைனி மிந்துன் இல்லா, என்னையும் என்னுடைய தாயாரையும் கடவுள் ஆக்கிக்கிறங்க நீ தான் சொன்னியா? உன்னைய கடவுளுங்கிறாங்க, உங்கள் அம்மாவை கடவுளுங்கிறாங்க, இது நீ தான் சொல்லி கொடுத்தியா அப்படின்னு என்ன செய்வார்? அல்லாஹ் வந்து ஈசா நபியை கேட்குவான். ஈசா நபி என்ன செய்வாங்க? கால சுப்ஹானக யா அல்லாஹ், நீ தான் குறைகளுக்கு அப்பாற்பட்டவன், நான் குறை உள்ளவன் அப்படின்னு சொல்லிவிட்டு, மாய கூணுலி அன் அகூல மாலை சலீபி ஹக்கின், எனக்கு தகுதி இல்லாத ஒன்றை நான் எப்படி அல்லாஹ் சொல்லுவேன்? என்னை வணங்க நான் எப்படி சொல்லுவேன்? எனக்கு என்ன தகுதி இருக்குது? நான் ஒரு படைப்பு, நான் ஒரு மனுஷன். ஒன்று அற்புதம் செஞ்சால் நீ சொன்னீங்க, நீ கொடுத்த நேரத்தில் நான் செஞ்சு காட்டியிருப்பேன்.
அதை கொடுக்காட்டி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மாதிரி உள்ள ஒருத்தன் வந்து என்னை வணங்க நான் சொல்லியிருப்பேன் அல்ல, நான் சொல்லவே கிடையாது, எனக்கு தகுதியே கிடையாது. இன்குந்து குல்துகு ஃபகத் அலிம்தகு, நான் சொல்லி இருந்தால் உனக்கே தெரியுமே, கேட்கவா செய்யணும். நான் போய் மக்கள்கிட்ட என்னை வணங்குங்கன்னு நான் சொல்லி இருந்தேனையானால், அதுதான் அவ்வளோ ரெக்கார்டு வச்சுக்கிறியா, இந்த பக்கம் 2 மலக்கை வச்சு ரெக்கார்ட் பண்ணுற, அதுக்கப்புறம் ஒரு கழுத்தில் வேற ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கிற, எல்லாம் எழுத்து மூலமாக ஆகிக்கிட்டு இருக்க, அம்புட்டுமே உனக்கு தெரியுமே, நேரடியாக வேற பார்த்துட்டு இருக்கிற. அப்போ இன்குந்து குல்துகு ஃபகத் அலிம்தகு, நான் சொல்லியிருந்தா உனக்கே தெரியுமே. தாளமு மாஃபி நப்சி வலாலும் மாஃபி நப்சிக்க, என் மனசில் உள்ளது உனக்கு தெரியும்ல, உன் மனசில் உள்ள எனக்கு தெரியாது. நீ எது கேட்குறேன்னு தெரியல, நான் சொல்லலன்னு தெரியுது, நீ என்னை போட்டு கேட்குற, என்னது கேட்குறேன்னு எனக்கு புரியல எல்லான்னு சொல்லிடுச்சுவாரு. அவர் வந்து அவர் குற்றவாளி கூண்டில் நிப்பாட்டி எல்லாம் விசாரிக்கிறது எதுக்காக வேண்டி, எல்லாரும் இந்த அற்புதங்கள்லாம் செஞ்சதுனால அவர் கடவுள் தன்மை வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்களே, அந்த மக்களுக்கு சம்மட்டி அடி கொடுப்பதற்காகத்தான் நிப்பாட்டி வச்சு அவரையே வந்து அழுது புலம்பி எல்லாம் நான் செய்யலன்னு விளவளத்து போய் அவர் பின்வாங்கக்கூடிய காட்சி அங்கே ஏற்படுத்துகிறான். அப்போ என்ன வழங்குது, மனுஷங்கிற லிமிட்டை தாண்ட இயலாது என்பதற்கு உதாரணமாக ஈசா நபியும் அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். அதுக்கு விட நபிமார்களே அல்லாஹ் ரொம்ப குரானில் புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு ஆள் இப்ராஹிம் நபிக்கு தெரியும். அவங்கள தான் அல்லாஹ் ரொம்ப 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 உயர்ந்த இடத்துல வைத்து என்ன செய்கிறான், ஹலீலுங்கிறான். இத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிமை உற்ற நண்பர், ஃப்ரெண்ட் ஆக்கிட்டேங்கிறான். அல்லாஹ்வுக்கு மனுஷன் ஃப்ரெண்ட் ஆக முடியுமா? அந்தந்த ஜாதியில் தான், இனத்தில் தான் ஃப்ரெண்டு வருவாங்க. மனுஷனுக்கு ஆடு மாடு கழுதை ஃப்ரெண்ட் ஆகுமா? ஆகாது. மனுஷனுக்கு மனுஷன் தான், ஆட்டுக்கு ஆடு, நண்பர்கள் அப்படி தான் வர முடியும். ஆனால் அல்லாஹ்வுக்கு மனுஷன் ஃப்ரெண்ட் ஆக முடியுமா? அல்லாஹ் என்ன சொன்னா, ஒட்டுமொத்த மக்களில் இந்த ஒரு ஆளை மட்டும் தேர்ந்தெடுத்து இவரை நான் நண்பனாக்கிக்கிட்டேன். இத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, ஒட்டுமொத்த மக்கள்லேயே இப்ராஹிம் எனக்கு நண்பர் என்று அல்லாஹ் பாராட்டுகிறான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து எத்தனை விஷயங்கள் விரும்பினாங்க, அல்லாஹ் கொடுத்தானா பாருங்க. அல்லாஹ் சொல்லி காட்டினா, இதிப்தலா இப்ராஹிம ரப்புஹு கலிமாத்தின் பத்தம்மஹுன்ன, இப்ராஹிமை பலவிதமான கட்டளைகளை போட்டு அல்லாஹ் சோதித்தான். அத்தம்மஹுன்ன, அத்தனையிலும் அவர் தேறினார். பல சோதனைகளை போடுறான், ஒன்றில் கூட புள்ளை அறுக்க சொல்றதுக்கு உச்சகட்டமான சோதனை, அதை விட பல சோதனைகள் அவருக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அனைத்து சோதனைகளையும் அவர் இணைஞ்சாரு, தேறினாரு. தேர்னோன்னு அவர் என்ன செய்யறார், அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நீ நல்லா தேறிட்ட, அதனால இன்னி ஜாயிலுக்கல் இன்னாசி இமாமா, மனித குலத்துக்கு உன்னை இமாம் ஆக்கிட்டேன். ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு இனிமே நீ தான் தலைவர். நமக்குள்ள ஏகத்துவ இமாம் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். இந்த தௌஹீதுக்காக வேண்டி, ஏகத்துவ கொள்கைக்காக வேண்டி நமக்கு அல்லாஹ் நியமித்து தந்திருக்கிற இமாம் யாருன்னா யார்? இவங்க அபு ஹனீஃபா ஷாஃபி இமாம்ங்கிறாங்க. நமக்கு இமாம் யாரு? அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னி ஜாயிலுக்கல் இன்னாசி இமாமா, மனித குலத்துக்கு இமாமே அவர் தான். நமக்கு இமாம் யாரு? எங்களுடைய இமாம் இப்ராஹிம் நபி தான். அவர் எப்படி இந்த பல தெய்வ வணக்கத்தில் சமரசம் பண்ணாம உறுதிப்பாடாக இருந்தார், அப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றான். அப்போ இப்ராஹிம் நபி என்ன சொல்றாங்கன்னா, ஒமீன் துர்ரியத்தி, அல்லாஹ் என்ன இமாம்ங்கிறிய, என் புள்ள குட்டியெல்லாம் இது மாதிரி ஆக்கிருங்கிறாரு. நல்லா கவனிங்க, இவ்வளோ தியாகம் பண்ணி பரீட்சை வச்சுட்டு தேறிட்டாரு. தேறின பிறகு அல்லாஹ் ஒரு கிஃப்டை கொடுக்குறான். என்ன கிஃப்ட்டு? எல்லா பரீட்சையிலும் தேறிட்ட, இப்போ உன்னை நான் என்ன செய்ய போறேன், மனித குலத்துக்கு இமாம் ஆக்கிட்டேன். உடனே அவர் சரின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. எல்லா மனுஷனுக்கும் ஆசை வரும், நம்ம புள்ள குட்டியெல்லாம் அப்படி இருக்கணும்னு. அந்த மாதிரி இவர் தீன விஷயம் தான் ஆசைப்படலாம். துன்யாவுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. இவங்க என்ன ஆசைப்படுறாங்க, நம்மள அல்லாஹ் இமாம் ஆக்கின மாதிரி நம்ம வாரிசுகள், நம்ம சந்ததிகள்லாம் இமாமாக இருந்துகிட்டே இருக்கணும், மனித குலத்துக்கு இமாமாக வழிகாட்டிகளாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒமின் துர்ரியத்தி, என் புள்ள குட்டியெல்லாம் இந்த மாதிரி ஆக்குங்கிறாரு. அந்த விளையாட்டு வச்சுக்கிறாரு. விளையாட்டு செய்யற ஆசையை கேட்கிறாரு. கால லாயனால அஹதில் ஆலிமீன், என்னுடைய இந்த உறுதிமொழி வந்து அநியாயக்காரனு கிடையாது. அவன் நல்ல செயல் செஞ்சா வேண்டா இருக்கலாமே தவிர உன் புள்ள குட்டிகளுக்கு ஒட்டுமொத்தமாக ஆக்கிட முடியாது. நீ எத்தனை பரீட்சையில் தேர்னாலும் அதனுடைய அனுகூலம் உனக்கு தருவேனே தவிர நீ தேர்னதுனால உன் புள்ள குட்டியெல்லாம் நான் இமாமாக்கிற முற்ற மாட்டேன் அப்படின்னு நல்லா மறுத்து ஆசையோட கேட்குறேன். நல்ல விஷயம் கேட்குறாரு. 2வது சூறாவில் வந்து 124 இருக்குது. அதே மாதிரி வாப்பாவுக்காக என்ன செஞ்சாரு, யாரெல்லாம் என் வாப்பா மன்னிச்சிரு, வாப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல, மன்னிப்பு கேட்குறாரு. ஆனால் அல்லா என்ன கண்டிச்சுனா, யாருக்கு நீ மன்னிப்பு கேட்குற? என்னை ஏற்றுக்கிறாத ஒரு ஆளுக்கு நீ மன்னிப்பு கேட்பியா? நீ கலீலாக இருக்கலாம், நீ உற்ற நண்பராக இருக்கலாம், நான் போட்ட எல்லையை தாண்டிக்கிட்டு போய் நீ மன்னிப்பு கேட்டேன்னா என்ன அர்த்தம்? நான் மன்னிக்க மாட்டேன்னு வச்சிருக்கிறேன், அதை போய் மன்னின்னு கேட்டால் நீ சொன்ன கேட்பானா அப்படின்னு சொன்னா அவர் அரண்டு போய் யாரெல்லாம் தெரியாமல் சொல்லிட்டேன். அல்ல அதை சொல்லி காட்டுறான். ஒமாக்கான இஸ்திக்ஃபார் இப்ராஹிம் அலி அபி, இப்ராஹிம் தகப்பனாருக்கு மன்னிப்பு கேட்டார, அது இல்லா அம்மோயிதத்தின் வாதகா ஐயாஹு, ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டார், அதன் அடிப்படையில் அவர் கேட்டு விட்டார். பலம்மா தபையனலகு அன்னஹு அது உள்ளில்லா, அவர் அல்லாஹ்வுடைய எதிரி என்று தெரிந்த பிறகு தபர்ரா மின்ஹு, வாபஸ் வாங்கிட்டார். யா அல்லாஹ், எங்கள் வாப்பாவுக்கு மன்னிப்பு கேட்டேன், வாபஸ் வாங்கிட்டேன், இனிமேல் கேட்க மாட்டேன். அப்போ தகப்பனாருக்காக மன்னிப்பு கேட்கறது ஒரு பெரிய விஷயமா? ஆனால் அங்கே அல்லாஹ் என்ன செய்யறான், உற்ற நண்பராக இருந்தாலும் நான் ஒரு ரூல் போட்டிருக்கிறேன்,
அதுக்குள்ளே அடிமையாக நின்றுக்கிட்டு தான் நீங்கள் பேசணும். உங்கள் விருப்பத்தையெல்லாம் நிறைவேற்ற முடியாது, உங்கள் பிள்ளை குட்டியெல்லாம் நல்லவனாக்க முடியாது, உங்கள் வாப்பாவெல்லாம் மன்னிச்சிட முடியாது. அவர் போய் நல்லவராக இருக்க சொல்லுங்கள், அவர் ஒழுங்கான கொள்கைக்கு வர சொல்லுங்கள், அவரை கேட்க சொல்லுங்கள். நீங்கள் அவருக்காக கட்டுறாங்க தருவமானு எல்லாம் என்ன செய்கிறான், அப்படி கண்டிக்கிறான். 9வது சூறாவில் 114வது இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக நபிமார்களிலெல்லாம் தலை சிறந்த நபியாக திருமறை குர்ஆனிலே சொல்லப்படுகின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ஒரு ஆசையை கூட அல்லாஹ் நிறைவேற்றலை என்பதை நம்ம பார்த்தோம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகள் இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு இஸ்மாயில் என்று ஒரு மகன், இஸ்ஹாக் என்று ஒரு மகன் இருந்ததை நம்ம எல்லாரும் அறிந்து வைத்திருக்கிறோம். அது திருக்குர்ஆனில் இருக்கிறது. இந்த 2 மகன்களும் அவங்களுக்கு எந்த வயசில் அல்லாஹ் கொடுத்தான்? இந்த 2 மகன்கள் புதல்வர்கள் இருந்தது நமக்கு தெரியும். இந்த 2 புதல்வர்களையுமே அல்லாஹ் என்ன வயசில் அவங்களுக்கு கொடுக்குறான்னு கேட்டால், தள்ளாத வயசில், இனிமேல் இவருக்கு குழந்தை பெறாது என்று நினைக்கிற வரைக்கும் அவருக்கு பிள்ளையை கொடுக்கவே இல்லை. அவ்வளோ நேசரு, அல்லாஹ்வுடைய ஹலீல், உற்ற நண்பர், எல்லா பரீட்சைகளையும் தேறியவர். அவருடைய ஒவ்வொரு செயலையும் நம்ம மார்க்கத்தில் நமக்கு சட்டமாக்கி வைத்திருக்கிறான். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களையும், ஹஜ்ஜுடைய கடமைகளையும் மற்ற கடமைகளையும் நமக்கு அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். அவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்துல இருந்தால் கூட அவங்களுக்கு அல்லாஹ் எப்போ குழந்தைய கொடுக்குறான்? அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே சொன்னதாக திருக்குர்ஆனில் 14வது சூறாவில் 39வது வசனத்தில் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக், என்னுடைய தள்ளாத வயதில் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் எனக்கு தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும்ங்கிறார். அப்போ 2 பிள்ளைகளும் அவருக்கு பிறந்தது எப்போன்னு கேட்டால் தள்ளாத வயசில் தான். இன்ன ரப்பியில சமீ உத்துவா, என்னுடைய இறைவன் துவாக்கள் அங்கீகரிக்கிறவனாக இருக்கிறான். இது கூட எப்படி கிடைச்சின்னு கேட்டால், நான் திரும்ப திரும்ப இறைவன்கிட்ட பெடிஷன் போட்டுக்கிட்டே இருந்தேன், என்னுடைய தள்ளாத வயசில் தந்துட்டான்னு அவங்க சொல்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு நன்றியும் செலுத்துகிறாங்க. அப்போ இந்த குழந்தைகள், தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று சொன்னால் அதை உருவாக்கக்கூடிய வழங்கக்கூடிய ஆற்றல் நபிமார்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக இப்ராஹிம் நபிக்கு இருந்திருக்கணும். நல்லடியார்களுக்கு இருந்தால், நல்லடியார்களுக்கெல்லாம் தலைவராக, உலக மக்களுக்கெல்லாம் இமாமாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்திருக்கணும். அப்போ அவங்க தனக்குன்னு ஒரு பிள்ளை வேணும்னு ஆசைப்பட்டு கூட அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போ கிடைக்கிறது? தள்ளாத முதுமையில் கிடைக்கிறது. இந்த முதுமையில் கூட எனக்கு பிள்ளையை தந்தானே, 2 பிள்ளைகளை தந்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் என்று அவங்க சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு இந்த பிள்ளை பெறக்கூடிய ஒரு செய்தியை நற்செய்தியாக அல்லாஹ் சொல்லும் பொழுது அவங்களுக்கு நம்ப முடியல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்ப முடியல. அது எப்படின்னு கேட்டால், லூத் நபி அவர்களுடைய சமுதாயம் ஒரு ஓரினை சேர்க்கையில் ஈடுபட்டார்கள் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவங்களை அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணுறான். லூத் நபி இப்ராஹிம் நபியும் ஒரு காலத்தில் உள்ளவங்க, பக்கத்து ஊரை சேர்ந்தவர்கள், ஒருத்தரை ஒருத்தர் சந்தித்து கொண்டவர்கள். லூத் நபி காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. ஆமனருஹு லூத், லூத் நபி இப்ராஹிம் நபியை விசுவாசம் கொண்டார் என்றெல்லாம் கூட அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்போ லூத் நபியுடைய ஊரும் இப்ராஹிம் நபியுடைய ஊரும் பக்கத்தில் இருக்கிறது. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, லூத் நபி சமுதாயத்தை அழிப்பதற்காக வேண்டி மலக்குகளை அனுப்புகிறான். இனிமேல் இவங்க தேர மாட்டாங்க, அந்த ஊரை கம்ப்ளீட்டாக அழிச்சிருங்க. அதாவது தவறான ஆணுக்கான இந்த மாதிரி ஓரினை சேர்க்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவங்களை லூத் நபி எவ்வளோ சொல்லி பார்த்துட்டாரு, கேட்கலன்றவனு அல்லாஹ் அழிக்கிறதுக்காக மலக்குகளை அனுப்புகிறான். அந்த மலக்குகள் முதல்ல என்ன செய்கிறாங்கன்ட்டா, வரும்போது 2 வேளையோட வர்றாங்க. லூத் நபி சமுதாயத்தை அழிக்கிறது ஒரு வேளை, அதோடு போகிற போக்கில் இப்ராஹிம் நபியையும் பார்த்து அவருக்கு ஒரு பிள்ளை பிறக்கிற நற்செய்தியும் சொல்லிட்டு போங்க என்று அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். லூத் நபி சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு வரக்கூடிய மலக்குகள் முதல்ல இப்ராஹிம் நபியை பார்த்து விட்டு, உங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது அல்லாஹ் சொன்னான் அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டு, அப்புறமேல் லூத் நபியை போய் பார்த்து, உங்கள் உம்மத்தெல்லாம் அழிக்க போகிறோம், ஊரை விட்டு வெளியேறுங்க என்று சொல்லி அந்த ஊரை தலைகுப்புறெல்லாம் பிரட்டி அழிச்சான்னு வைங்களேன். அப்போ போய் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மலக்கு சொல்கிறார் இப்ராஹிம் நபியை பார்த்து, இந்த மாதிரி அழிக்கிறதுக்கு எல்லாம் அனுப்பி வச்சிருக்கிறான், அதோடு உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்வதற்காக எல்லாம் அனுப்பியிருக்கிறான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுது, இஸ்ஹாக்குங்கிற பிள்ளைக்காக சொல்கிறாங்க. இஸ்ஹாக்கு நபியை உங்களுக்கு நற்செய்தி சொல்லியிருக்கிறோம். இஸ்ஹாக்கு மாத்திரம் இல்லை, இஸ்ஹாக்குக்கு யாக்கூப்னு ஒரு பிள்ளை பிறப்பார், அதையும் இப்போ நற்செய்தி அட்வான்ஸாக சொல்கிறோன்னு பேர பிள்ளை வரைக்கும் எல்லாம் என்ன செய்கிறான், அவங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறான். அப்போ அந்த நற்செய்தி மலக்குகள் சொல்லும் பொழுது அவங்க மனைவி கேட்டுட்டு இருக்காங்களா, அவங்க காதல் அது விழுது, மனித வடிவத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ப முடியலை. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, காலத்து யா வயலத்தா,
இது என்ன அநியாயமாக இருக்கிறது, நம்ப முடியாத கேட்ட அப்படி சொல்லுவோம்ல. அலிது வான அஜூசுன், நான் ஒரு படு கிளவியாக இருக்கிறேன், நான் வந்து புள்ள பெற போகிறேன்னா, புள்ள பெறுவேன் நற்செய்தி சொல்கிறாங்க மலக்குகள்லாம். நான் அந்த கட்டத்தை தாண்டிட்டேன், நான் வந்து படுகிழவியாக இருக்கிறேன். படுகிழவியாக இருக்கக்கூடிய நான் வந்து புள்ள பெறுவேங்கிறாங்களே, இது எப்படி? இன்னஹாதா லஷைஉன் அஜீப், இது பெரிய ஆச்சரியமான விஷயமாவில் இருக்குது. எனக்கு புள்ள பிறக்கும்னு சொல்கிறீங்களே என்று அந்த அம்மாவுக்கு நம்ப முடியலை. இது 11 அவள் எவ்வளோ வயசில் எல்லாம் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். குழந்தை பெறுங்கிற நற்செய்தி சொல்லும் பொழுது எனக்காவது குழந்தையாவது பிறக்கிறதாவதுன்னு கேட்குறாங்கன்னு சொன்னால் அப்போ எவ்வளோ வயசாக இருந்திருக்கும்? நம்பிக்கை இழந்து தள்ளாத வயசாகி போய் அந்த வயசில் அவங்களுக்கு பிள்ளை கிடைச்சதாக 11வது சூறாவில் 72வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதாச்சும் பரவாயில்லை, அந்த அம்மா விட்டுருங்க. இப்ராஹிம் நபி அல்லாவுடைய ஹலீல் தானே, அவருக்கு நம்ப முடியலை. அவர் இந்த நற்செய்தி சொன்னவுடனே பஷர் துமூனி, எனக்கு நற்செய்தி சொல்கிறீர்களா? அலா அன் மசனியல் கிபரு, எனக்கு முதுமையாக இருக்கிற நேரத்தில், நானும் முதுமை வயதை தொற்றிருக்கிற நேரத்தில் எனக்கு வந்து நீங்கள் நற்செய்தி சொல்கிறீர்களா புள்ள பிறக்கும்னு? ஃபபிமத்து பஷிரூன், எந்த ஆதாரத்தை அடிப்படையில் நீங்கள் வந்து சொல்கிறீங்க? நீங்கள் எனக்கு எப்படி புள்ள பிறக்குங்கிறாரு. இப்ராஹிம் நபிக்கு நமக்கு குழந்தை பிறக்காது, அந்த கட்டத்தை நம்ம தாண்டி விட்டோம் என்று அவரும் நினைக்கிறாரு. அவருடைய மனைவி அதே மாதிரி ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள். இந்த ரெண்டு விஷயம், இது 15வது சூறாவில் 54 வசனத்தில் இப்ராஹிம் நபி ஆச்சரியப்பட்டு சொன்ன விஷயம் இருக்கிறது. அவங்க மனைவி ஆச்சரியப்பட்டு சொன்ன விஷயம் 11வது சூறாவில் 72வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? இவ்வளவு முதுமையில் தள்ளாத வயசில் அவருக்கு குழந்தை பிறந்ததாக குர்ஆன் சொல்கிறது. இதில் நம்ம என்ன அறிந்து கொள்கிற விஷயம் என்ன? குழந்தை உருவாக்கக்கூடிய ஆற்றல் அவுலியாக்கள் மகான்கள் பெரியார்களுக்கு இருக்குன்னு நம்புகிறாங்களே, அப்படி இருந்தால் நபிமார்களுக்கு இருக்குமா இல்லையா? நபிமார்களுக்கு இருக்கும் என்றால் கண்டிப்பாக இப்ராஹிம் நபிக்கு இருக்குமா இல்லையா? அவ்வளோ பெரிய அல்லாஹ்வுடைய நேசர் நண்பர், உலகத்தில் உள்ள மனிதர்களையே அல்லாஹ்வுக்கு நண்பர் அவர் மட்டும்தான். அப்போ அல்லாஹ்வுக்கு நண்பர் என்கிற ஒரு அந்தஸ்தில் உள்ள இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அந்த சக்தி இருந்தால் அவரையும் இவ்வளவு தள்ளாத வயசு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கனே, அவராக உண்டாக்கிற வேண்டியதானே? அவர் எப்போ குழந்தை வேணும்னு ஆசைப்படுறாரோ அப்போ தனக்கே ஒரு குழந்தையை கொடுத்துக்கிறலாமே, தனக்கே ஒரு குழந்தையை உண்டாக்கிடலாமே. அல்லாட்ட தான் கேட்குறாரு, யாரெல்லாம் இந்த மாதிரி உன்ட்ட கேட்குவேன், நீ துவாவை ஏற்றுக்கிறவனா இருக்கிற. இவ்வளோ லேட் அவர் கேட்குறாரு, எப்பவும் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. அல்ல எப்போ ஏற்றுக்கிறான்? தள்ளாத வயசில் ஏற்றுக்கிறான். அதுக்கே நன்றி செலுத்துறார். தள்ளாத வயசுலையாச்சும் கொடுத்தியே, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தியே என்று அவர் நன்றி செலுத்துகிறாருன்னு பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் எதுக்கு இதை சொல்கிறோம்? நபிமார்கள் மகான்கள், நம்ம மகான்கள் யாரையும் அறிய முடியாது. அறிஞ்சா கூட அவங்க வந்து மனிதர்களாக தான் இருந்தாங்க. அல்லாட்ட தரஜாக்கள் கிடைக்கும், உயர்ந்த பதவியில் இருப்பாங்க என்பதற்கு தான் நல்லடியாரை தவிர அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை பிடுங்கி அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய அதிகாரம் அல்லாஹ்வுடைய பவரையெல்லாம் பிடுங்கி அவுலியாக்கள் கையில் கொடுத்துட்டாங்கிற மாதிரில இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆக்கி விட்டார்கள். அப்படி இருக்குமே, ஆனால் இப்ராஹிம் நபிக்கு இப்படி நடந்திருக்குமா? இதை இப்ராஹிம் நபியுடைய வரலாறு எதுக்கெல்லாம் சொல்கிறான்? இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு தான் சொல்கிறான். அதே மாதிரி வந்து உலகத்திலேயே அதிகமான காலம் வாழ்ந்தவர் என்று குர்ஆன் ஆதாரத்தில் சொல்வதாக இருந்தால் நூஹ் நபியை சொல்லலாம். வேறு யாரையும் அவ்வளோ அதை விட அதிகமாக வாழ்ந்து இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நமக்கு அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் வந்து நூஹ் நபியை மட்டும்தான் என்ன செய்கிறான்? மிக அதிகமான காலம் வந்து உலகத்தில் வாழ்ந்ததாக சொல்லி காட்டுகிறான். எவ்வளோ காலம் வாழ்ந்தாங்க? இப்போ லபிசபீஹிம் அல்ஃபசனத்தின் இல்லா 50 ஆமா, 50 வருஷத்துக்கு குறைவாக 1000 வருஷம் அப்படிங்கிறான். அல்ல 950 வருஷத்தை அப்படி சொல்கிறான். 50 ஆண்டுகள் குறைவாக 1000 வருஷம் அவர் வந்து உலகத்தில் வாழ்ந்தார். 1000 வயசுங்கிறது இந்த காலத்தில் கற்பனை பண்ண முடியாது. அந்த காலத்தில் அந்த மாதிரி வாழ்நாளில் அதிகமாக கொடுக்கப்பட்டு இருந்தது, அவங்க இருந்தாங்க. அப்போ அவ்வளோ பெரிய 950 வருஷம் வாழ்ந்து அவர் அது வரைக்கும் இப்போ நபியாக எத்தனை வருஷம் இருந்தாலும் நமக்கு தெரியலை. எத்தனை வயசில் இறைவன் நபியாக்குனான்னு தெரியலை. ஒரு 50 வயசில் நபியாக்கி இருந்தால் கூட 900 வருஷம் என்ன பண்ணியிருக்கார்? அவர் மக்களுக்கு பிரச்சாரம் செய்து கொண்டு போதனை செய்து கொண்டு இருக்கிறார். இவ்வளவும் செஞ்சும் கூட ஒரு மனிதனுடைய பிரச்சாரம் வந்து அவருடைய மனைவியை ஈர்க்கணும், அவருடைய பிள்ளைகள் ஏற்றுக்கிறணும். ஆனால் இவங்க நூஹ் நபிக்கு என்னென்னா 2 பேருமே எதிரியாக போயிட்டாங்க. அவர் ஏகத்துவத்தை சொல்கிறாரு, அவருடைய பிரச்சாரத்துக்கு எதிரி யாருன்னு கேட்டால் அவர் பெற்ற பையன் மகன் வந்து எதிரியாக இருக்கிறான். எந்த அளவுக்குன்னா அந்த எதிரிகளோடு சேர்ந்து கேலி பண்ணுவது, எதிரிகளோடு சேர்ந்து நூஹ் நபிக்கு தொந்தரவு கொடுக்கறது, அவருடைய பிரச்சாரத்துக்கு முட்டுக்கட்டை போடுறது, இந்த வேலைகள்லாம் செஞ்சது யாருன்னு கேட்டால் அவருடைய மகனும் ஒரு ஆள். மகன் மட்டும் இல்லை, மகனும் அந்த எதிரிகள் கூட்டத்தில் சேர்ந்து கொண்டு அவனுக்கு இந்த தௌஹீது போகலை. ஏகத்துவ கொள்கை என்ன செய்யலை? பெத்த மகனாக இருந்தாலும் அந்த நேர்வழியில் கொண்டு வர்றது தகப்பங்கையில் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறனால அவருக்கு முடியலை. கடைசியில் என்னவாயிடுச்சு? அல்லாஹ் என்ன செய்யறான்னா அவர் ஒரு பொறுத்து பார்த்துவிட்டு எல்லாம் இவங்க தர மாட்டாங்க, அழிச்சுப்பிடு என்று அவர் பிரார்த்தனை செய்த பிறகு அல்லாஹ் வந்து அழிக்கிறதுக்கு என்ன செய்யறான்னா, அழிக்கிறேன்,
அழிக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிக்க, நல்லவர்களை வெளியேற்றணும்ல. மற்ற நபிமார்களுக்கெல்லாம் ஊரை விட்டு வெளியேற்றினான். நூஹ் நபியை வந்து ஊரை விட்டு வெளியேற்றாம வேற டெக்னிக்கில் அவர் வெளியேற்றுறான். எப்படி வெளியேற்றுறான்? நீ ஒரு கப்பலை ரெடி பண்ணு, தரையில் போட்டு கப்பலை செஞ்சால் கிறுக்கம்பைத்திக்காரன்னு சொல்லுவாங்க, கேள்வி பண்ணிட்டு போகிறாங்க, நீ பாட்டுக்கு செய்யி. கடலில் கப்பல் செஞ்சால் அர்த்தம் இருக்குது, ஊரில் உட்காந்துக்கிட்ட அவர் கப்பல் செஞ்சார் என்ன ஆகும்? அதனால் கப்பலை செய்கிறாரு. இவருடைய ஆட்கள்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, ஒரு கப்பலை ரெடி பண்ண சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் அவங்க கப்பலை ரெடி பண்ணுறாங்க. கப்பல்லாம் ரெடி பண்ணி முடிகிற வரைக்கும் எல்லாம் டைம் கொடுக்குறான். கப்பல் போகும்போது வரும்போதெல்லாம் கேள்வி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்னப்பான்னு சொல்லி. கடைசி என்னவாச்சு, அல்லாஹ்ட்ட உத்தரவு வந்துருச்சு, எல்லாம் உன்னுடைய ஆட்கள்லாம் ஏற்றிக்க, உன்னை ஈமான் கொண்ட சகோதரர்கள் அத்தனை பேரும் என்ன செஞ்சீங்க, கப்பலில் ஏற்றிக்க, உன்னுடைய ஊரில் இருக்கிற ஜீவன்கள் உயிரினங்கள் இருக்கு இல்லையா, அதில் ஒவ்வொன்றையும் ஒரு ஜோடி ஏற்றி வச்சுக்க. உடனே பிரம்மாண்டமாக அந்த கப்பலை செஞ்சுருக்கிறார். அந்த மாதிரி கப்பலை செஞ்ச உடனே என்னவாச்சுன்னு சொன்னால், மழை கொட்டுன்னு கொட்டுது, கீழேருந்து வர தண்ணீர் பொங்கி பீரிட்டு அடிக்கிறது, மேலே இருந்து தண்ணி கீழே இருந்து தண்ணி வர வர கப்பல் என்ன செய்யுது, அப்படியே ஊரே வெள்ளக்காடாக ஆகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக கப்பல் வந்து மேலே உயர ஆரம்பிக்கிறது. லேசாக உயர ஆரம்பித்தவுடனே என்ன செய்கிறாரு, மகனை கூப்பிட்றாரு. யார் கூப்பிட்றா? நூஹ் நபி அவர்கள் கப்பலில் இருந்து கொண்டு கொஞ்சம் அப்போ தான் தண்ணி கொஞ்சம் ஒரு வெள்ளக்காடு ஆகி வந்துக்கிட்டு இருக்கா, ஒரு முழங்கால் தண்ணி இடுப்பளவு தண்ணி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்கிறார், நாதா நூஹன் இப்னஹு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை என்ன செஞ்சார், அழைத்தார். அவர் தனியாக ஒதுங்கி இருந்தான். யாபுனை எர்க்கம்மானா ஒலாத்தக்குன் மால் காஃபிரின், மகனே என்னோடு வந்து ஏறிக்க, அந்த காஃபிர்கள் நிராகரிப்பாளர் கூட்டத்தில் நீ சேர்ந்துடாத, அல்லாவை ஏற்றுக்கொண்டு ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு நீ வந்து கப்பலில் ஏறிக்கிட்டால் தப்பிச்சுக்கிருவ, இல்லைன்னா அழிஞ்சு போயிடுவேன்னு சொல்கிறாரு. கண்ணுக்கு முன்னாடி வெள்ளம் வருது, கீழேருந்து வெள்ளம் வருது, மேலேருந்து மழை கொட்டுது, மூழ்கக்கூடிய அறிகுறி தெரியுது. அப்போ கூட உனக்கு பாடம் வரமாட்டேங்குது. இந்த கடைசி நேரமாச்சு சொல்கிறபடி வாபஸ் வர மாதிரி நடக்கிற மாதிரி தெரியுது. அப்போ கூட என்ன பண்ணுறான், அதெல்லாம் கொள்கையை விடுவானாங்கிறான். பாத்தியில் எவ்வளோ உறுதின்னு பாருங்கள். தப்பான கொள்கையில் அவனுக்கு அவ்வளவு பிடிப்பு. அவன் என்ன சொல்கிறான், ஆவி இலாஜபலி யாசிமுனி மினல்மா, வெள்ளத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கு நான் மலையில் ஏறிக்கிறவன்ல. நீங்கள் வெள்ளம் வரும், கப்பலில் நீங்கள் ஏறிக்கிறவீங்க, நான் என்ன செய்வேன், மலை உச்சியில் ஏறி நான் என்னை காப்பாற்றிக்கிறவனே அப்படிங்கிறான். ஆனால் மலைக்கு மேலேயாக்கும் வெள்ளம் வந்தது. வெள்ளம் எப்படி வந்தது, அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், வெள்ளமெல்லாம் வந்து அழிந்து போன பிறகு அந்த கப்பல் வந்து ஃபஸ்தவத் அலல் ஜூதி, அந்த ஜூதி மலையின் மீது அது அமர்ந்ததுங்கிறான்ல. மலைக்கு மேலே வெள்ளம் வந்ததுனால தான் மலைக்கு மேலே அந்த கப்பல் போயிட்டு இருக்கும்போது தண்ணி வடியுது. அப்படியே வடிஞ்ச உடனே கப்பல் மலையில் உட்காந்துருச்சு. அந்த கப்பலை கூட கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்போ என்ன செஞ்சிருக்காங்க, கண்டுபிடித்திருக்கிறார்கள். இணையதளங்களில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நிராகரிப்பார் ஆகாதுன்னு சொன்ன உடனே அவன் என்ன சொல்கிறான், ஆவி இலாஜபலி யாசிமுனி மினல்மா, வெள்ளத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு நான் வந்து மலையில் ஏறிக்கிறேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லா ஆசிமல் யோமின் அம்ரி இல்லா இல்லாமன் ரஹிம, இந்த அப்பா அந்த கட்டம்லாம் கடந்து போச்சு, அல்லாஹ் அருள் செஞ்சவனை தவிர இன்னுமே எவனும் இன்றைக்கு காப்பாற்ற ஆள் கிடையாது. நீங்கள் ஏறிக்கிட்டால் தான் தப்பிச்சுக்கிறவே தவிர நீ மலையில் ஏறிலாம் தப்பிக்க முடியாது என்று அவர் என்ன செய்கிறாரு, இது அல்லாஹ்வுடைய ஆர்டர் படி நடக்கக்கூடிய ஒரு சோதனை, இதுல எல்லாம் நீ தப்பிச்சுக்கிற முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது வஹால பைனஹுமல் மௌஜ் ஃபகான மினல் முக்ரகீன், அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு பெரிய அலை வந்து குறுக்கிடுகிறது. உடனே அவன் மூழ்கடிக்கப்பட்டு விட்டான். தகப்பனார் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது மகன் வந்து மூழ்கடிக்கப்பட்டான் என்ற செய்தியை 11வது சூறாவில் 42 43 எல்லாம் சொல்கிறான். இதை மனசில் வச்சுக்கிறங்க. அப்புறம் என்ன செய்கிறாரு, நூஹ் நபி என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அல்லாட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாரு, நாதா நூஹுன் ரப்பஹு, நூஹ் நபி இறைவனை அழைக்கிறார். அழைத்து ஃபகால ரப்பி இன்னபுனி மின் அஹ்லி, என் மகன் வந்து என் குடும்பத்தை சேர்ந்தவன் தானே, ஓ இன்ன வாதக்கல் ஹக்கு, உன்னுடைய வாக்குறுதி மெய்யானது தானே, ஓ அந்த ஹக்கமுல் ஹாக்கிமீன், நீ தீர்ப்பளிப்பவர்களை எல்லாம் சரியான தீர்ப்பளிப்பவன் தானே, என் குடும்பத்தை காப்பாற்றுறேன்னு சொன்னீங்க, என் மோன் என் குடும்பத்தை சேர்ந்தவன் தானே, என் கண்ணு முன்னாடி அழிச்சுப்பிட்டியன்னு கேட்குறாரு. நூஹ் நபி அவர்கள் வந்து அல்லாஹ் சொல்லி இருந்தான், உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றுவோன்னு சொல்லி இருந்தான். அதை நம்பிக்கிட்டு அவர் என்ன செய்கிறாரு, என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுனேன்னு சொன்னீங்களே, இப்போ நான் இருக்கிறேன், என் மோனை காணாமல், இப்போ என் கண்ணு முன்னாடி என் மோனை வந்து அழிச்சுப்பிட்டிய அப்படின்னு சொல்லி நூஹ் நபி என்ன செய்கிறாங்க, உன்னுடைய வாக்குறுதி நிறைவேற்றக்கூடிய ஆள் தானே நீ என்று கொஞ்சம் ஒரு ஒரு உரிமையோடவும் என்ன செய்கிறாரு, ஒரு இறக்கத்தோடவும் அல்லாட்ட பிரார்த்தனை செய்கிறார். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், யா நூஹு இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, நூஹே அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தால் கிடையாத, குடும்பத்தை காப்பாற்றுவோன்னா உங்களுக்கு பிறந்தவங்கலாம் குடும்பமா, கொள்கை ஏற்றுக்கிட்டா தான் குடும்பம், நீ சொன்ன கொள்கை ஏற்றுக்கலன்னா அவன் எப்படி உன் குடும்பமாவான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்னும் உன் குடும்பத்தை காப்பாற்றுற வாக்குறுதி அப்படி இருக்கிறது, காப்பாற்ற தான் செய்வேன். உன் குடும்பம்னா யாருன்னு கேட்டால், உன்னை ஏற்றுக்கொண்ட நன்மக்கள், உனக்கு பிறந்த பிள்ளைலாம் கிடையாது, பிள்ளையும் ஏற்றுக்கிட்டா தான் உன் குடும்பத்தில் வர முடியும்.
இன்னஹு லைசமின் அகலிக்க, உன் மகன் வந்து உன் குடும்பத்தை சேர்ந்தவன் கிடையாது. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹின், இப்படி கேட்கறது நல்ல செயல் இல்லை. முதல்ல ஒரு நபியா இருந்துக்கிட்டு நீ இந்த மாதிரி வந்து கெட்டவனை பிடிச்சிட்டு என் புள்ள அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றிய, இதுவே நல்ல செயல் கிடையாது. ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு ஞானம் இல்லாத விஷயம் பற்றி என்கிட்ட பேசாத. உனக்கு என்ன தெரியும் அவனை காப்பாற்றுறதா அழிக்கிறதா? நீ ஏன் நானில் முடிவெடுப்பேன்? நபிக்கு சொல்கிறாங்க. 900 ஆண்டுகள் 950 ஆண்டுகள் வந்து ஏகத்துவ பிரச்சாரம் செய்து அடி ஓதப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறாரு. அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சாரத்திற்கு அதிக நன்மை பெறக்கூடிய நபிமார்கள் இவர் கண்டிப்பாக இருப்பார். அவ்வளோ பெரிய கிரேடு உள்ள ஒரு நபியை பார்த்தால என்ன சொல்கிறான்? பேசக்கூடாது. உலா தஸ்ஸால்னி மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு ஞானம் இல்லாத விஷயத்தை பற்றி என்னிடத்தில் கேட்காதே. இன்னும் கடுமையை பாருங்க. இன்னி அயுதுக்க அன் தக்கூன மினல் ஜாஹிலீன், மூடர்களில் ஒரு ஆளாக நீ ஆகக்கூடாது என்று உன்னை எச்சரிக்கிறேன். மூடர் மாதிரி பேசுறியா நீ? அறிவுள்ளவர் இப்படி பேச முடியும்? அல்லாண்டா யாரு, படைச்சவன்டா யாரு, படைப்புனா யாருன்னு வித்தியாசம் வழங்க வேணாமா? அதுதான் எல்லாம் என்ன செய்யறான்? மூடர்கள் ஜாகில்களில் ஒருவராக, ஜாகில்னா மூடர் மடையர்னு அர்த்தம், மடையர்களில் ஒருவராக நீ ஆகக்கூடாது என்று உனக்கு நான் அறிவுரை கூறுகிறேன். அப்போ என்னன்னு அல்லாஹ் சொல்கிறான், உன் குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லை, இப்படி கேட்கறது நல்ல செயல் கிடையாது, உனக்கு அறிவு இல்லாத விஷயத்தை என்கிட்ட கேட்காத, நீ மூடர்களில் ஒரு ஆள் ஆகிறாதுன்னு 4 வகையான கண்டனம். ஒரு கேள்வி கேட்டதுக்காக வேண்டி 4 வகையான கண்டனத்தை என்ன செஞ்சான் அல்லாஹ் சொல்கிறான். உடனே அவர் என்ன செய்கிறாரு? ரப்பி இன்னி அவுதுபிக்க, இறைவா உன்ட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன், தெரியாதனமா கேட்டுவிட்டேன். அன் அஸ்அலக மாலை செலிபிஹி இல்முன், எனக்கு ஞானம் இல்லாத விஷயத்தில் வாயை திறந்து கேட்டதுக்காக வேண்டி என்னை மன்னிச்சுக்கல, தெரியாமல் கேட்டுவிட்டேன். தெரியாமல் கேட்டுவிட்டு தான் சொல்ல வேண்டி இருந்துச்சே தவிர, அது எப்படி நான் வந்து இறை தூதர் ஏன் சொல்லி கேட்க மாட்டியா? கேட்க முடிஞ்சா? அவன் கேட்க முடியல. ஓ இல்லா, இன்னும் சொல்றார், ஓ இல்லா தகஃபிர்லி, நீ என்னை மன்னிக்காவிட்டால், ஓ தரகம் நீ எனக்கு நீ அருள் புரியாவிட்டால், அக்கும் மினல் காசிரீன், நான் நஷ்டவாளி ஆயிருவேன். அவன் தொலைஞ்சிட்டு போறான், நான் நஷ்டவாளி ஆயிடக்கூடாது, என்னை நீ மன்னிச்சிடல, நான் கேட்டது பெரிய தப்பு தான், என்னை நீ மன்னித்து அருள் புரியவில்லை என்று சொன்னால் நான் நஷ்டவாளி ஆயிருவேன் அவர் சொன்னதாக 11வது சூறாவில் 47வது 44 முதல் 47 வரை வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இதில் ஒட்டுமொத்தமாக நம்ம என்ன விளங்குறோம்? ஒரு நபி வந்து அவருடைய மகனுக்காக கூட ரெக்கமெண்ட் பண்ண முடியலை. ரெக்கமெண்ட் பண்ணினால் அவனுக்கு கோபம் தான் வருது. அல்லாஹ் வந்து அவன் ஒரு ரூல் போட்டிருக்கான், ரூல் படி எல்லாம் நடந்துக்கிட்டே போகணும், அவனே எல்லாம் கரெக்டாக செஞ்சிருவான். ரூலை மீறி விதியை மீறிட்டு நீங்கள் ரெக்கமெண்ட் இப்போ சிபாரிசுன்னு வந்தீங்கன்னு சொன்னால் அது அவனுக்கு பிடிக்காது, கடுமையான கோபம் வரும் என்பதற்கு ஆதாரமாக இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி வந்து அவருடைய மனைவி நூஹ் நபியுடைய மனைவி, லூத் நபியுடைய மனைவி, இந்த 2 பெண்களையும் பற்றி கெட்ட பெண்களுக்கு உதாரணமாக எல்லாம் சொல்லி காட்டுறான். குரானில் வந்து 66வது சூறாவில் நல்ல பெண்களுக்கு உதாரணம்னு 2 பெண்களை சொல்கிறான். நல்ல பெண்களுக்கு அல்ல, நல்ல மூமின்களுக்கு உதாரணம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரியான மூமின் நடக்க நீங்கள் விரும்புனீங்கன்னா மரியமை போல இருங்கள், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவை போல இருங்கள் என்று நல்லவர்களுக்கு மூமின்களுக்கு அந்த 2 பேரை அல்லாஹ் உதாரணமாக காட்டுகிறான். கெட்டவங்களுக்கு 2 பேரை உதாரணம் காட்டுறான், அதுவும் பொம்பளை தான். நல்லவங்களுக்கு எல்லாம் மாடலாக காட்டுறது பொம்பளை தான் காட்டுறான், கெட்டவங்களுக்கு உதாரணமாக காட்டுறது எல்லாம் என்ன செய்கிறான், அதுவும் 2 பெண்களை தான் காட்டுறான். யாரு? லரபல்லாஹு மசலன் லில்லதீன கஃபரு, காபிரான நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். இம்ராத்த நூஹின் வம்ராத்த லூத், நூஹ் நபியுடைய மனைவியையும் லூத் நபியுடைய மனைவியையும் அல்லாஹ் வந்து உதாரணமாக எடுத்து காட்டுகிறான். கானத்தா தஹத் அபுதைனி மின் இபாதினா சாலிஹைனி, இந்த 2 பேரும் 2 நல்லடியார்களுக்கு மனைவியராக இருந்தார்கள். இந்த 2 பொம்பளைங்களும் சாதாரண ஆளுக்கு மனைவியராக இருக்கல, 2 நல்லடியார்களுக்கு மனைவியராக இருந்தும் ஃபகானத்தாகுமா, அந்த 2 நபிமார்களுக்கும் இந்த 2 மனைவிமார்களும் துரோகம் செய்தார்கள். ஃபலம் யுகுனியா அன்ஹுமா மினல்லாஹி ஷையா, இந்த 2 நபிமார்களும் தங்கள் மனைவிமார்களை காப்பாற்ற முடியவில்லை, அல்லாஹ்விடமிருந்து காப்பாற்ற முடியாது. வகீல் அதுகுலன் நார மஅத்தாகிலீன், நரகத்திற்கு செல்லக்கூடிய கூட்டத்தோடு சேர்ந்து நீங்கள் இருவரும் செல்லுங்கள் என்று அந்த பெண்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது, முடிவு எடுக்கப்பட்டு விட்டது. நூஹ் நபி கூட பொண்டாட்டி சம்பந்தம் வாயை திறக்கக்கூடாது, லூத் நபி கூட ஒரு மனைவி சம்பந்தமாக என்கிட்ட வாயை திறக்கக்கூடாது, ஏன்னா கெட்டவங்களுக்கு முன்னுதாரணம் ஆக்கியிருக்கேங்கிறான் அல்லாஹ். இது 66வது சூறாவில் 10வது வசனத்தில் இது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ எதுக்கு இதை குரானில் அல்லாஹ் சொல்கிறான்? இவ்வளோ பெரிய நபி பொண்டாட்டி நம்ம என்ன நினைக்கிறோம், அவுளியா சிபாரிசு பண்ணி நம்மளை சொர்க்கத்து, நீ மாமனா மச்சானா,
அது பொத்த மகனுக்கு கட்டின பொண்டாட்டிக்கு ஒன்றும் செய்ய முடியலன்னு நல்லா சொல்லி காட்டுறோம். நம்ம என்ன செய்கிறோம், அவர் யாருன்னு நமக்கு தெரியாது, அவர் நம்மளை பார்த்தது, நம்ம அவரை பார்த்தது கிடையாது. அந்த அவுளியாட்டை நம்ம போனோம்னா என்ன செய்வார், அவர் நமக்கு சிபாரிசு பண்ணி கையை பிடிச்சி இழுத்து சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவார் அப்படின்லாம் நினைக்கிறோமே. ஒரு மனிதன் வந்து அப்படி காப்பாற்றுறாருந்தா பிள்ளைக்காக வேண்டி காப்பாற்ற பாடுபடுவான், கட்டின பொண்டாட்டிக்காக வேண்டி காப்பாற்றுறதுக்கு பாடுபடுவான். பிள்ளையும் காப்பாற்ற இல்லைன்னு நல்லா சொல்லிவிட்டான், பொண்டாட்டியும் காப்பாற்ற முடியாது, நான் தான் டிசைட் பண்ணுவேன், அங்கே வச்சுக்கிட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற வேலையெல்லாம் யாரும் தலையிட முடியாதுன்னு நல்லா சொல்லிவிட்டானே. இப்போ எப்படி நீங்கள் மகானு பெரியார் அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, சிபாரிசு பண்ணுவாங்க, ஒன்றும் நடக்காது. மகாண்டு கன்ஃபார்ம் ஆனால் கூட, முதல்ல யாருன்னு நமக்கு தெரியாது, மகாண்டு கன்ஃபார்ம் ஆனவர்களுக்கு கூட என்ன அதிகாரம் இருக்குன்னா ஒரு அதிகாரமும் இல்லை. அங்கே பெரிய பெரிய தரஜாக்கள் இருக்கிறது. மறுமையில் பெரிய நம்மளை விட என்ன செய்வாங்க, மகான்கள் உயர்ந்த இடத்துல இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய நபிமார்கள் இன்னும் உயர்ந்த இடத்துல இருப்பார்கள், சித்திகீன்கள் அதுக்கு அடுத்த இடத்துல இருப்பார்கள், சுகதாக்கள் அதுக்கு அடுத்து இருப்பார்கள். அப்படி இருக்குமே தவிர அங்கே உலகத்தில் வந்துக்கிட்டு அல்லாஹ் செய்கிற வேலையெல்லாம் அவங்க செய்வாங்களா? அப்படி கொடுப்பானா? அல்லாஹ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நூஹ் நபி இந்த மாதிரி செய்கிறான், இதை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து இதெல்லாம் பல நபிமார்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் கொஞ்சம் தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நமக்கு வந்து முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான், அவங்கள தான் நமக்கு வழிகாட்டியால் அனுப்பியிருக்கிறான். எந்த ஒரு மகானுக்காக வேண்டி அல்லாஹ் ஏதாவது ஒரு அதிகாரத்தை ஒரு பவரை கொடுக்குறதா இருந்தால் அவங்களுக்கு கொடுத்துருப்பான். ஏன்னா அவங்க அகிலத்துக்கு நபி, அவங்க உலகத்துக்கெல்லாம் நபி. மற்ற நபிமார்கள்லாம் இந்த சின்ன சின்ன கூட்டத்துக்கு நபியாக இருந்தாங்க. அவங்க மூத்தா போனதோட அவங்களோட நுபுவத்து முடிஞ்சு விட்டது. இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் அவங்க காலத்தில் முடிஞ்சு விட்டது. மூசா நபி அதோடு முடிஞ்சு விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்க என்னைக்கு நபியாக அனுப்பப்பட்டாங்களோ அன்னையிலேருந்து உலகம் அழிகிற வரைக்கும் உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளுக்கும் அத்தனை மொழி பேசுகிறவங்களுக்கு அவங்க தான் தூதர். அவங்களுடைய மெசேஜ் தான் போய்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு பரந்த ஒரு எல்லையை அவங்களுக்கு கொடுத்து அவங்கள அல்லாஹ் தூதராக ஆக்கியிருக்கிறான். ரஹ்மத்துல் ஆலமீன்கிறான். அவங்கள அகிலத்திற்கு அருட்கொட என்றெல்லாம் அவங்கள ரொம்ப ரொம்ப அல்லாஹ் புகழ்ந்து சொல்கிறான். அசா யபாத கரப்புக மகாமன் மஹமூதா, மறுமை நாளில் ஒரு பாராட்டத்தக்க ஒரு அந்தஸ்தில் உன்னை நான் எழுப்புவேன், மற்ற எல்லாரையும் விட புகழத்தக்க ஒரு இடத்துல உன்னை நான் எழுப்புவேன், அப்படியான ஒரு தரஜாவெல்லாம் மறுமையில் இருக்குது என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். சில பேருக்கு இந்த ஷிர்க் வைக்காதவர்களுக்காக வேண்டி அவங்க ரெக்கமெண்டும் பண்ணுவார்கள், ஆனால் நாடியதை ஏற்றுக்கிடுவான். அந்த மாதிரியான ஒரு பவரையும் என்ன செஞ்சான்ல, சிபாரிசு நீ பண்ணிக்கிறலாம் என்று சிபாரிசுக்கு அனுமதி கேட்டு தான் பண்ணுவாங்க. சிபாரிசுடா என்ன, ஷஃபாத்துன்னு அதனுடைய கண்டிஷன் என்னன்னு பின்னாடி தனியாக ஒரு தலைப்பில் பார்ப்போம். முதல்ல அந்த மாதிரி அதிகாரம்லாம் கொடுத்துருக்குறான். அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுடைய வறுமையை போக்குறதுக்கோ, கவலையை தீர்க்கிறதுக்கோ, நோயை போக்குறதுக்கோ, பிள்ளையை கொடுக்கறதுக்கோ, வேறு ஏதாவது இந்த உலகத்தில் ஒன்றை வழங்குவதற்கோ அதிகாரத்தை எல்லாம் கொடுத்துருந்தானா? குர்ஆன் அடித்து நொறுக்குது. அடுக்க குர்ஆனை கூட அனுசெய்தே பார்த்தோம்னா இது நம்ம பயந்து நடுங்க வேண்டி இருக்கிற, நம்ம யாரெல்லாம் மகான் அவுளியான்னு இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய ரசூலே இந்த மாதிரி அல்லாஹ் சொல்கிறானே என்கிற அளவுக்கு குர்ஆனில் கடுமையான வார்த்தைகளும் கடுமையான ஒரு கொள்கை பிரகடனம் இருப்பதை நம்ம பார்க்குறோம். 11ஆவது பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மந்தப்பட்டதையா குர்ஆனில் என்ன வருதுன்னு பாருங்கள். எல்லாம் குர்ஆனில் உள்ள விஷயம் தான் இது. 11ஆவது சூறாவில் 31ஆவது வசனம். இதில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் சொல்ல சொல்கிறான் மக்கள்கிட்ட. என்ன சொல்ல சொல்கிறான்? லா அகூலு லக்கும் இந்தி ஹஸாயினுல்லா, நான் அல்லாஹ்வுடைய தூதராக வந்திருக்கிறேன்ல, என்னிடத்தில் அல்லாஹ்வுடைய ஹஸானாக்கள் பொக்கிஷங்கள் கருவூலங்கள் இருக்கின்றன என்று நான் சொல்ல மாட்டேன், அதை சொல்ல நான் வரவில்லை. என்னிடத்தில் அல்லாஹ்வுடைய ஹஸானான் அல்லாஹ்வுடைய கண்டிஷனில் உள்ளது சில இருக்கிறது, அதை என்கிட்ட இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். வலா அலமுல் கைப, மறைவான விஷயங்களை நான் அறிந்து கொள்ளவும் மாட்டேன். வலா அகூலு இன்னி மலக்குன், நான் மலக்கு என்று உங்கள்கிட்ட சொல்லவில்லை, நான் மனிதன் என்று உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். நான் வந்து மலக்குன்னு உங்கள்கிட்ட சொன்னேன்னா, மறைவான விஷயங்கள் முதுகு பின்னாடி நடக்கிறதுலாம் எனக்கு தெரியும்னு உங்களுக்கு சொன்னேன்னா, அல்லது வந்து அல்லாஹ்வுடைய கஜானாவில் இருக்கலாம் என் கண்ட்ரோலில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கஜானா நான் கையில் வச்சுருந்தேன், யாருக்கும் இப்போ ஒரு கஜானா இருக்குது, அரசாங்கத்துடைய கருவூலம் இருக்கிறது, அதனுடைய நிர்வாகியை என்னை போட்டாங்கன்னு வைங்க, நான் பாட்டுக்கு எடுத்து கொடுக்கலாம்ல, அந்த மாதிரியாவது அல்லாஹ்வுடைய கஜானாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வாகியால் நியமிச்சிருக்கானா? கிடையாது. நம்மக்கிட்ட அந்த கஜானா அவங்கெல்லாம் தான் இருக்கும், அல்லாஹ்வுடைய கஜானா வந்து அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கும் என்று நபியை நீங்கள் போய் மக்கள்கிட்ட சொல்லுங்கள். அதாவது நபின்னு பிரச்சாரம் பண்ணும் பொழுது இதையும் சேர்த்து பண்ண சொல்கிறான். நபின்னு சொல்லிக்க, அல்லாஹ்ட்ட நியூஸ் வருது செய்தி வருதுங்கிறது புகழத்தக்க விஷயத்தையும் சொல்லிக்கிறேன்னு, அதோடு என்ன நினைக்கிறேன், உன்னை அல்லாஹ் நினச்சிடக்கூடாது. அவங்க மக்கள் விளங்காமல் அல்லாஹ்வுடைய தூதராத்தான் நீ வந்திருக்கிற, உன்னை பிடிச்சி அல்லாஹ் என்று சொல்லியோ அல்ல அல்லாஹ்வுடைய சில அதிகாரங்கள் உன்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லியோ அந்த மக்கள் நினைத்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இதை சொல்லுங்க அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து இன்னொரு 72ஆவது சூறாவில் 22ஆவது வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான்,
குல் நபியை நீங்கள் சொல்ல வேண்டும், மக்கள்கிட்ட போய் சொல்லணுங்கிறான். அதாவது இது அவங்களுக்குள்ள வச்சுக்கிறது கூட இது சொல்லலை, இதெல்லாம் போய் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுங்கிறான் அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை மக்கள்கிட்ட போய் கண்டிப்பாக பிரச்சாரம் பண்ணி இருப்பார்கள் அல்லாஹ் கட்டளை இட்டதுனால. அது என்ன சொல்ல சொல்கிறான், லை யுஜீரணி மினல்லாஹி அஹதுன், அல்லாஹ் என்னை தண்டிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அல்லாஹ்விடமிருந்து என்னை எவனும் காப்பாற்ற முடியாது என்று போய் சொல்லு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல சொல்கிறான், என்னைய அல்லாஹ் ஏதாவது தண்டிக்கணும் நினைத்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ்விடமிருந்து எவனும் என்னை காப்பாற்ற முடியாது. வலன் அஜித மிந்தூனிஹி முல்தஹதா, அவனை விட்டுட்டு வேற ஒரு போக்கிடத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. என்னை அழிக்கணும்னு என்னை தண்டிக்கணும்னு அல்லாஹ் நினைத்து விட்டான்னு சொன்னா அவன்கிட்ட போய் கெஞ்சிறதை விட்டுட்டு எனக்கு வேற வழி இல்லை என்று முகமதே நீ போய் மக்கள்கிட்ட சொல்லிரு. எதுக்கு இதில் சொல்ல சொல்றான், மட்டமாக்குறக்கா சொல்ல சொல்றான்? இல்லை, ஏகத்துவத்தை சரியா புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் சொல்ல சொல்றான். எந்த ஒரு ஆளாக இருந்தால் அவன் அதிகாரத்தை விட்டே கொடுக்க மாட்டான். அல்ல அவனுக்குன்னு உள்ள அதிகாரத்தில் நூல் அளவு கூட அர்த்தாட்ட கொடுக்க மாட்டான். அவன் நான் தான் எல்லாம் அப்படிங்கிறதுல அவன் ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடியவன். அதுக்கு தான் 72வது சூறாவில் 22 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 22வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் சொல்கிறான், மக்கள்கிட்ட போய் எல்லாம் சொல்ல சொல்கிறான், மக்களே லா அம்லிக்குலக்கும் லர்ரன் வலா ரஷதா, உங்களுக்கு கேடு விளைவிப்பதையோ உங்களுக்கு நல்லது விளைவிப்பதற்கோ நான் உரிமை படைத்தவன் இல்லை. உங்களை நான் ஒன்றுமே பண்ண இயலாது, என்னை நீங்கள் அடிப்பீங்களா அடிங்க, ஒன்றும் என்னால் பண்ண இயலாது. இப்படி போய் சொல்ல இயலுமா? ரசூலை போய் என்ன சொல்கிறான் அல்ல, அவங்க அடிக்கிறாங்க திட்டுறாங்க ஊர் விளக்கம் பண்ணுறாங்க கல்லை முல்லை தூக்கி போடுறாங்க, அப்போ மிரட்டோட செய்யணும், தொலைச்சி விடுவோம் நாங்கள் அப்படிலாம் சொல்லணும். அப்படி சொல்லாமல் எப்படி எல்லாம் சொல்கிறான், நமக்கு முடியாதுப்பா, நீங்கள் என்னத்தை கேடு செஞ்சாலும் நான் திருப்பி உங்களுக்கு கேடு செய்ய எனக்கு சக்தி இருக்குதா, எனக்கு உங்களுக்கு நல்லது செய்ய எனக்கு இது ஆற்றல் இருக்குதா? எனக்கு ஒரு ஆற்றலும் கிடையாது. நான் ஒரு மனிதனாக அதை எதிர்கொள்ள முடியுமே தவிர அதுக்கு மேலே என்கிட்ட ஒன்றும் இல்லை என்று இந்த அடி உதைகள்லாம் கிடைக்கும் போது சொல்லுன்னு அல்லாஹ் சொல்கிறான் 22, 21. அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான் 67வது சூறாவில் 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அரஐத்தும் மக்களே நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், இன் அகிலக்கணி அல்லாஹு, அல்லாஹ் என்னை அழித்து விட்டால், ஒமன் மைய என்னோடு உள்ளவர்களையும் அழித்து விட்டால், என்னையும் அல்லாஹ் அழித்து என்னோடு இருக்கக்கூடிய தோழர்கள் இருக்காங்களே அவங்களையும் அல்லாஹ் அழித்து விட்டால், அவ் ரஹிமனா அல்லது எங்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்து விட்டால், ஃபமை யுஜீரில் காஃபிரீன மின் அதாபின் அலீம், இந்த காபிர்களை துன்புறுத்துகிற வேதனையிலிருந்து எவன் காப்பாற்றுவான்? அதை என்னையும் என்னை சேர்ந்தவங்களையும் அல்லாஹ் அழிக்கிறதா முடிவு பண்ணா அதையும் அவன் காப்பாற்ற இயலாது. எங்களுக்கு அருள் புரிந்து அவங்கள அழிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டான்னு சொன்னா அவங்களையும் யாரும் காப்பாற்ற இயலாது. அப்போ எங்களையே அழிப்பதாக அல்லாஹ் முடிவு செஞ்சால் கூட நான் என்ன செய்ய முடியும்? என்னையும் என்னை சேர்ந்தவர்களையும் அல்லாஹ் அழிக்க நாடினால் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது என்று போய் சொல்லிடு. எதுக்கு எல்லாம் சொல்ல சொல்கிறான்? எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் இதை சொல்ல தான் நபிமார்கள் வந்தாங்க. அவங்களுக்கு பதவியை உண்டாக்கி கொள்வதற்கோ அவங்களை வணங்கக்கூடிய கூட்டத்தை உண்டாக்குவதற்கோ அவங்கள்ட்ட பிரார்த்தனை செய்யக்கூடிய கூட்டத்தை உண்டாக்குவதற்கோ அவங்களுக்கு நேர்ச்சி செய்யக்கூடிய கூட்டத்தை உண்டாக்குவதற்கு வரவே இல்லை. அனைத்தையும் பிரித்து எடுத்து அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவதற்கு வந்தார்கள். அந்த மாதிரி செய்து கொண்டிருந்த மக்களுடைய வணக்கங்களை எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் மாத்திரம் திருப்பூருக்கு வந்ததுனால தான் இதெல்லாம் போட்டு எல்லாம் சொல்ல சொல்கிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன சொல்கிறான்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனில் உள்ளதை ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு சொன்னாங்க. சொல்லும்போது சில காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அளவுக்கு சில பேரங்கள்லாம் அவர்கள்ட்ட பேசப்படுகிறது. நீ சொல்லலாம் சரிதான்ப்பா, கொஞ்சம் அடக்கி வாசி, கொஞ்சம் ஒரு பக்குவமாக சொல்லு, போட்டு வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்கிறியேன்னு இப்போ சொல்கிறாங்கல்ல. நம்ம போய் சத்தியத்தை சொன்னோம்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுவாங்க, சொல்கிற விஷயம் சரிதான், ஆனால் இவ்வளோ போல்ட்டாக சொல்லக்கூடாது, போல்ட்டாக சொல்கிறது போல்ட்டாக தான் சொல்லணும், நல்லா சொல்கிறோம், நம்ம மார்க்கம் உண்டாக்கியா சொல்கிறோம், இப்படி எல்லாம் சொல்லுவார்கள். இப்போ சொல்லக்கூடாது, பக்குவமாக சொல்லணும்பாங்க. எப்போ சொல்லணும்? 100 வருஷமாக சொல்ல மாட்டாங்க. சொல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அப்படி சொல்கிறாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க காலம் வரலண்டு, இப்போவான்னு சொல்லிட்டாங்கன்னு பாருங்கள். இப்போவும் சொல்ல மாட்டாங்க. இன்னும் சொல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, இப்போ வேணாம் பின்னாடி பார்த்துக்குறோம், இப்போ வேணாம், இப்போ மக்கள் ஏற்றுக்கிற ரெடியாக இல்லாட்டி தானே சொல்லணும், ரெடியாக இல்லாத மக்களுக்கு தானே சத்தியத்தை சொல்லணும், இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி என்ன செஞ்சாங்கன்னா, சில பேரம் பேசி சிலதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், கொஞ்சம் ஒரு மென்மையாக சொல்லுங்கள், வேறு மாதிரி கொஞ்சம் அப்படி சொல்லுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்களா. நல்லது மாதிரி சொல்லுவாங்க, எதிர் மாதிரி சொல்லாமல் நல்லது சொல்கிற மாதிரி யோசனை சொல்கிற மாதிரி ரசூல்லாட்ட அப்படி பேரம் பேசுகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன செய்யுதுன்னா, சரியாக தானே இருக்குது, இப்போ கொஞ்சம் விட்டுட்டு அப்புறமேட்டு சொல்லிக்கலாமே இந்த மனசில் லேசாக சலனம் ஏற்பட்டுருச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. நான் சொல்ல அல்லாஹ் சொன்னேன், அப்படி ரசூல்லாட்ட நமக்கு என்ன தெரியும், ரசூல்லாவுடைய உள்ளத்தில் அது மாதிரி ஏற்பட்டு விட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
சொல்லிட்டு சொல்கிறான், அந்த மாதிரி மட்டும் செஞ்சேன்னு வையி. என்ன சொல்கிறான்னு பாருங்கள், அந்த வாசகத்தை பாருங்கள். ஒயின் காதுல எஃப்தினூனக்கு அனில்லதி அவுஹைனா இலைக்க லி தஃப்தரி அலைனா கைரகு. நான் ஒரு வேதத்தை உனக்கு தந்திருக்க, அது இல்லாத ஒன்றை சேர்த்து சொல்வதற்காக வேண்டி உன்னைய குழப்பலாம் என்று சில பேர் திட்டமிடுகிறார்கள். இதன் லத்தகதூக்க ஹலீலா, அப்படி நீ செஞ்சு இருந்தா உன்னைய உற்ற நண்பராக்கியிருப்பார்கள். நீ தாப்பா சூப்பரான ஆள் இருப்பாங்க, அவங்க சொல்றபடி கேட்டிருந்தீங்கன்னா அது மாதிரி செஞ்சிருப்பார்கள். உலவுலா அன் சப்பத்னாக்க, நான் உன்னை உறுதிப்படுத்தி வைத்திருக்காவிட்டால் லக்கது கித்த தற்கணி இலையும் செய்யன் கலீலா, அவங்க பக்கம் கொஞ்சமாச்சு நீ சாஞ்சி இருப்ப. இன்னைக்கு சொல்லாதீங்க, அடுத்த மாதம் சொல்லுங்க, 2 மாதம் கழிச்சு சொல்லுங்கன்னா சரின்னு சொல்லி சரி மாதிரி ஆயிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது கண்டிச்சுட்டான்ல, இப்போ நம்ம செய்ய முடியாது. ரசூலுல்லாவே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போய் அல்லாஹ் கண்டிச்ச பிறகு நெஞ்சாச்சு விட்டுட்டாங்க. லக்கது கித்த தற்கணி இலையும் செய்யன் கலீலா, கொஞ்சமாவது அவர்கள் பக்கம் சாய்ந்து இருப்பாய் நான் உறுதிப்படுத்தாவிட்டால். நான் உள்ளத்தை உறுதிப்படுத்தி வச்சதுனால அப்படி போயிட்டு ரிவர்ஸ் ஓடியாந்தாங்க. சொல்லாமல் இருந்துருவோமே சரி மாதிரி படுது. உடனே அல்லாஹ் என்ன நான் உள்ளத்தை உறுதிப்படுத்தினவுடனே இல்லை போட்டு உடைச்சிட வேண்டியதான், என்ன வேணும்னு சொல்லிட்டு போடா, இப்போ சொன்னது இப்போ தான் சொல்லுவேன், மறைக்கவெல்லாம் மாட்டேன், கூட்டவெல்லாம் மாட்டேன்ட்டு உறுதியாக ரிவர்ஸ் ஆகிட்டாங்க. இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இதெல்லாம் அதக்குனாக்க, அவங்க சொன்னதை கேட்டு கொஞ்சம் வளைஞ்சி இருந்தேன்னு வையி. இல்லை அதக்குனாக்க லேஃபல் ஹயாத் லேஃபல் மமாத், வாழும் போதும் 2 மடங்கு வேதனையையும் மரணத்துக்கும் போதும் 2 மடங்கு வேதனை உனக்கு தந்திருப்பேன், மற்றவங்களுக்கு தர டபுள் ஆக்கியிருப்பேன். நீ மாத்திரம் அவங்க பக்கம் சாஞ்சி இருந்தேன்னா, அவங்க சொல்ல கேட்டு இருந்தேன்னு சொன்னா, கொஞ்சம் வளைஞ்சி இருந்தேன்னு சொன்னா என்ன செஞ்சிருப்பேன், இங்க உலகத்திலையும் டபுள் மடங்கு வேதனை, மறுமையிலையும் டபுள் மடங்கு வேதனையை தந்திருப்பேன். சும்மலா தஜிதுலக்க அலைனா நசீரா, எனக்கு எதிராக உதவி செய்யறதுக்கு யாரும் உனக்கு கிடையாது, என்னை விட்டு யார் இருக்கா, அப்படி நான் செய்து விட்டேன் என்று சொன்னால் உனக்கு உதவி செய்வதுக்கு யாராவது பெற்றுக்கொள்வியா, யாராவது உனக்கு இருக்கிறாங்களா என்று எவ்வளோ கடும் வார்த்தை. நீ தடம்புரல்ற மாதிரி போன, உன்னை உள்ளத்தை உறுதிப்படுத்திட்டேன், கொஞ்சம் தடம்புரண்டு இருந்தேன்னு சொன்னால் 2 மடங்கு தான் உனக்கு. தூதரை நியமிச்சிருக்கோம்ல, சாதாரண ஆட்களுக்கு 1 மடங்குன்னா தூதரை நியமித்த ஆட்கள் நம்மளோட உறுதியை கூடுதலாக இருக்கணும், அதுக்கு 2 மடங்கு வேதனையை தந்திருப்பேன். 2 4 இங்கே 2 அங்கே 2 துன்யாவோட 2 மடங்கு அங்கே 2 மடங்கும் ஆக்கியிருப்பேன்ற அளவுக்கு சொல்கிறான். இது 17வது சூறாவில் 75வது வசனத்தில் இருக்கிற. இப்போ எதுக்கு இதெல்லாம் எல்லாம் சொல்லி காட்டுறான், நபிமார்களாக இருந்தாலும் இறை நேசர்கள் தான். அல்லாஹ்வுடைய பெரிய தரஜா நம்ம யாருக்கும் கிடைக்காத தரஜாவனா அவங்களுக்கு கிடைக்கத்தான் போகிறது, அது தனி விஷயம். இந்த உலகத்தை ஆளுகிற அதிகாரத்தை கொடுத்துட்டானா, உலகத்தில் எந்த விஷயத்தையாவது டிசைட் பண்ணக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய பவரை எந்த நபிக்காக அதில் கொடுத்தானா என்பதற்கு தான் இந்த வசனங்கள்லாம் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி 10வது சூறாவில் 49வது வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான், குல்லா அம்லிகுல் நஃப்சி லர்ரம் வலா நஃபா இல்லா மாஷா அல்லாஹ். எனக்கு உங்களுக்கு செய்கிற விட்டு தள்ளுங்க, உங்களுக்கு நான் நன்மை செய்ய முடியுமா கெடுதி செய்ய முடியுமா அதை விட்டுருவோம், எனக்கு நான் நன்மை செய்ய முடியுமா முடியாதுன்னு சொல்லுங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், நபி நீங்கள் சொல்லிடுங்க, லா அம்லிகுல் நஃப்சி, எனக்கு நான் சக்தி பெற்றவனாக இல்லை, என் விஷயத்தில் நான் சக்தி பெற்றிருக்கவில்லை. லர்ரன் வலா நஃபா, எனக்கே நான் கேடு செய்து கொள்வதற்கு, எனக்கே நன்மை செய்து கொள்வதற்கு எனக்கு சக்தி இல்லை, அந்த பவர் எனக்கு இல்லை. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடுனாலே தவிர. அல்லாவா நாடுனா நான் ஏதாவது செய்கிறது ஒர்க் அவுட் ஆகிக்கிறோம், அல்லாஹ் நாடலைன்னா ஒர்க் அவுட் ஆகாது. நல்லது செய்கிறதா இருந்தாலும் கெட்டது செய்கிறதா இருந்தாலும் எனக்கு செய்கிற விஷயத்தை நான் செய்ய முடியாது, உனக்கு எப்படி செய்ய முடியும்? என்னுடைய வறுமையை நான் போக்கிக்கிற முடியாது, என்னுடைய நோயை நான் போக்கிக்கிற முடியாது, எனக்கு குழந்தை வேணும்னா எனக்கு உண்டாக்கி கொள்ள முடியாது, என்னுடைய வேலை வாய்ப்பை நான் உருவாக்கி கொள்ள முடியாது, என்னுடைய பட்டம் பதவி புகழ் எதை நான் உண்டாக்கி கொள்ள முடியாது. அப்போ எல்லாமே எனக்கே செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது நம்ம எப்படி வேற ஆளுக்கு செய்ய முடியும்? வேற ஆளுக்கு செய்ய முடியலைன்னு சொன்னால் மற்ற அவுலியாக்கள் மகான்கள்ங்கிறவங்க எப்படி செய்வாங்க? அல்லாஹ்வுடைய ரசூலே இல்லை, இது சொல்லவுல சொல்கிறான்ல, இதை போய் மக்கள்கிட்ட சொல்லு. 10வது சூறாவில் 49வது வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், ஒய்யம்சஸ்கல்லாஹு பிலுர்ரின், நபியே உமக்கு அல்லாஹ் ஒரு கெடுதியை ஏற்படுத்தி விட்டால் ஃபலா காஷிஃபலஹு இல்லாஹு, அவனை தவிர வேற எவனது நீக்க முடியாது. உனக்கு நான் ஒரு துன்பத்தை தந்துட்டேன்னு வையே, நானா நீக்கினா உண்டே தவிர, நீங்கள் தான் மகானாச்ச, நீங்கள் தான் இறை நேசர் ஆயிடுச்ச, இறை தூதர் ஆயிடுச்ச, நீங்களா அதை போய்க்கிற முடியுமா? நான் உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை தந்து விட்டேன்னா தந்தது தான், உங்களால் அதை கடுகளும் என்ன செய்ய முடியாது, நீக்கி கொள்ள முடியாது. அதே மாதிரி ஒய் யுரிது கபி ஹைரின், உனக்கு நல்லது செய்யணும்னு இறைவன் நாடி விட்டான் என்று சொன்னால் ஃபலா ராத்தலி ஃபதலிஹி, அந்த நல்லது எவனும் தடுக்கவும் முடியாது. உனக்கு கெட்டது செய்ய நாடிட்டா அதை எவனை நீக்கி உனக்கு காப்பாற்ற முடியாது.
உனக்கு நல்லது செய்ய நான் நாடிவிட்டால் அந்த நல்லதை அவனுக்கு தடுக்க முடியுமான்னு அதுவும் முடியாது. யுசீபு பிஹி மையஷாவு மின் இபாதிஹி, அவன் நாடி அடியார்களுக்கு அதை கொடுப்பான், எவனு கேள்வி கேட்க இயலாது. இது 10வது சூறாவில் 107வது வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான். இதே கருத்தை 6வது சூறாவில் 17வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். 7வது சூறாவில் 188வது வசனத்தில் ஒரு லாஜிக்காக ஒரு தர்க்க ரீதியாகவே அதை புரிய வைக்க சொல்கிறான். அல்ல எப்படி சொல்கிறான்? குல் நபியை நீங்கள் மக்கள்கிட்ட போய் சொல்லணும், உங்களை பற்றி நீங்கள் பயான் பண்ணுறீங்க, போய் தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மதிக்கிறேன்னு அல்லா எடுத்துகிட்டு வச்சிடக்கூடாது. முந்தின நபிமாரெல்லாம் அப்படி ஆக்கிவிட்டாங்க. ஈசா நபியிலேருந்து ஒவ்வொரு நபி நினைஞ்சிட்டான், கடவுளாக்கிட்டு போயிட்டான், அது வரக்கூடாதுன்னு சொன்னால் உங்களை பற்றி நான் எச்சரிக்கையும் போட்டு மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறான். அல்ல அதுதான் இதை சொல்ல சொல்கிறான். அல்ல என்ன சொல்கிறான்? லா அம்லி கூலி நப்சி நஃபன் ஒலால்லர்ரா, எனக்கே நான் பயனளித்து கொள்ள முடியாது, எனக்கே நான் கேடு செய்து கொள்ள முடியாது, இல்லா மாஷா அல்லா, அல்லாஹ் நாடியதை தவிரன்னு சொல்லிட்டு அதை லாஜிக்காக தர்க்க ரீதியாக அல்ல ஒரு வாதத்தை வைக்கிறான். எப்படின்னு கேட்டால், உலவு குந்து ஆலமுல் கைப், மறைவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு தெரிந்திருக்கும் என்று இருந்தால் லஸ்தக்சர்து மினல் கைரி, நல்ல விஷயங்களையே நான் அதிகமாக அடைந்திருப்பேன். ஒமா மசனிய சூவு, எனக்கு எந்த விதமான துன்பமும் வந்திருக்காது. அந்த மாதிரி எனக்கு நடந்துச்சா கேளுங்கிறான் அல்லாஹ். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா செய்ய முடியாதாங்க ரெண்டாவது விடுங்க. மறைவான விஷயம் ஒருத்தருக்கு தெரிஞ்சால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். இப்போ எனக்கு ஒரு துன்பம் வரப்போகிறது, மறைவான விஷயம். நாளைக்கு ஒருத்தன் என்னை கொல்ல போகிறான்னு வைங்க, அது மறைவான விஷயம். இப்போ கண்ணு முன்னாடி கொல்ல வர்றது மறைவான விஷயம் இல்லை. நாளைக்கு என்னைய கொல்றதுக்கு ஒருத்தன் இருக்கான்னு வைங்க, அது நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ மறைவாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் பாட்டுக்கு நாளைக்கு என்னை கொண்டு போயிட்டானா எனக்கு தப்பிச்சுக்கிற இயலாது. நாளைக்கு ஒருத்தன் கொல்ல போகிறான், இந்த இடத்துல என்ன இப்போ தயாரிப்போடு இருக்கிறான்னு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிட்டா என்னை கொல்ல இயலுமா? நாளைக்கு ஒருத்தன் கொல்ல போகிறான், இன்னென்ன திட்டங்கள் தீட்டி இருக்கிறான், அதுக்குரிய தயாரிப்புகளோடு இருக்கிறான், இன்னென்ன மாதிரிலாம் இருக்குன்னு எனக்கு தெரிய வந்துருச்சுன்னு சொன்னால் நான் அங்கே போய் மாட்டிக்கிற போகிறேன், தப்பிச்சு விடையாந்துருப்பேனே, அந்த பக்கத்துக்கு போக மாட்டேனே, அதுக்கு தகுந்த மாதிரி செக்யூரிட்டியை நான் ஏற்படுத்திக்கிறவேனே. அப்போ ஒரு மனிதனுக்கு மறைவான விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் அவனுக்கு கஷ்டமே வராதுங்க. இப்போ இந்த பில்டிங் இடிஞ்சு மண்டையில் உழவு போகுதுன்னு வைங்க, அரை மணி நேரத்தில் உழவு போகுது வச்சுக்கணும் பேச்சுக்கு, இது முன்னாடி எனக்கு தெரிஞ்ச நான் இருப்பேனா? நம்ம யாராவது இருப்போமா? ஓடிய போயிடுவோம்ல, 25 நிமிஷத்தில் எல்லாம் கிளம்பிடுறோமே, உழவு போகுது இப்போ சொன்னா ஓடிடுவோமே. அரை மணி நேரத்தில் உழவு போகுதுன்னா நம்ம ஏங்க இருக்க போகிறோம்? ஈக்காக கூட இருக்காது. ஏன்? அது மறைவானது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம கேடு வராது. வணங்குதா? இது சாக்கடிக்கிற மாதிரி ஏதோ ஏற்பாடு இருக்குன்னு வைங்க, தொட்டவனும் சாக்கடிக்கிற மெத்தடில் இருக்குது. இது எனக்கு முன்னாடி தெரிஞ்சால் நான் சாக்கடிக்க முடியுமா? தெரிஞ்சாலும் கை வைக்காமல் இருப்பேன், சரி பண்ணிக்கிருவேன். அப்போ நாளைக்கு நடக்கிறது பின்னாடி நடக்கிறதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு தெரிந்திருந்தால் அவனுக்கு எந்த கஷ்டமும் வராது. நீங்கள் பார்க்குறீங்க எனக்கு எவ்வளோ கஷ்டம் வருது, நபி அல்லாஹ் சொல்ல சொல்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க என்னை நீங்கள் அடிக்கிறீங்க, நான் வாங்கிட்டு தான் இருக்கிறேன், ரத்தம் சொட்டுக்கிட்டு விரட்டுறீங்க, ஓடத்தான் செஞ்சேன், தாய்க்குள்ளே அடித்து விரட்டி விட்டீங்க, கண்ணை தூக்கி போடுறீங்க, முள்ளை தூக்கி போடுறீங்க, ஒட்டக குடலை கொண்டாந்து தொழுகையில் இருக்கும்போது போடுறீங்க. இந்த மாதிரி செய்ய முடிஞ்சா? நீ ஒட்டக குடலை கொண்டாந்து என் கழுத்தில் வைக்க போகிறேன்னு தெரிஞ்சால் நான் ஏன்ப்பா அங்கே வரப்போகிறேன்? அது தப்பிச்சிருப்பேன்லப்பா. இந்த மனுஷன் தாங்கிறது எப்படி எல்லாம் சொல்ல சொல்கிறான் பாருங்க. அடே எனக்கு எவ்வளோ கஷ்டம் வருது பார்க்க தானே செய்கிறேன். இந்த கஷ்டமெல்லாம் நான் ஒரு மனுஷன் உனக்கு காட்டலை, இந்த கஷ்டமெல்லாம் உன்னிடமிருந்து வரும்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சால் நீ இந்த கஷ்டத்தை செய்ய முடியுமா? தெரியக்கூட முடியாதப்பா. எனக்கு என்னென்ன நீங்கள் ஒரு திட்டம் போட்டு வச்சுக்கிறீங்க, எனக்கு என்னென்ன செய்ய போகிறீங்கன்னு எனக்கு நாலேஜே இல்லை என்பது நான் எப்படி என்னை காப்பாற்றிக்கிறேன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கிறான். அல்லாஹ் சும்மா சொல்லாமல் காரண காரியத்தோட விலைக்கு என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி நாளை நடக்கிற விஷயங்களில் ஒருத்தங்க தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, அவனுக்கு நல்லதாக அடைஞ்சிருவான், கெட்டது ஒன்றுமே வராது. ஒரு வியாபாரம் இருக்குன்னு வைங்களேன், இந்த வியாபாரம் ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு என்ன கெதிக்கு ஆகுங்கிறது இப்போ எனக்கு தெரிஞ்சுன்னு வைங்க. மறைவாண்டா தானே, மறைவானதுன்னா நாளைக்கு எப்படி இருக்கும், நாளை கழிச்சு எப்படி இருக்கும், அப்படி எல்லாமே தெரியுமா இல்லையா? ஒரு பிஸ்னஸில் நான் போய் பணத்தை போட போகிறேன், போகும்போது எனக்கு என்ன தெரியும்னா ஒரு 2 வருஷத்துக்கு நல்லா எகிரி போகும், அப்புறமேல் இறங்க ஆரம்பிச்சிடும், இப்படி டீட்டெயிலாக தெரியும்னு வைங்களேன். லாபம் வரக்கூடிய நாள் மட்டும் முதலீடு பண்ணிவிட்டு அப்படி எடுத்து ஒடியாந்துருவேன்ல, 2 லட்ச ரூபாயை போடுவேன், 20 லட்ச ரூபான்னு ஒடியாந்துருவேன், அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சிடுவேன். நான் நஷ்டப்படவே மாட்டேன். எனக்கு எதில் போட்டால் லாபம் வரும், எதில் போட்டால் நஷ்டம் வரும்னு தெரிஞ்சால் நான் ஏன் நஷ்டம் அடையும் போது அதில் போய் இருக்கிறேன், லாபத்தை மட்டும் அடைஞ்சிட்டு ஒடியாந்துருவேனா இல்லையா? அப்போ எதில் இருந்தால் நல்லது இருக்கும்னு பார்த்து அதையா நான் அடைஞ்சிருவேன், எதில் இருந்தால் கெட்டது வருமோ அதையா பார்த்து விலகி கொள்ளுவேன். அப்படி நான் இருந்தேன் அவங்க முன்னாடின்னு கேட்குறான்ல ரசூல்லா. கேட்க சொன்னா அப்படி கேட்க சொன்னா நான் அப்படி இருந்திருக்கிறேனா? நீ நினச்சா மண்டையில் போட்டு அடிச்சுட்டு ஓட முடியுது, அப்படி தான் நான் இருக்கிறேன். ரசூல்லா எப்படி கேட்க சொன்னா, நீ நினச்சின்னா கல்லை விட்டு எரிய முடியுது, என்னால் தடுக்க முடியல,
நீ நினைச்சனா முள்ள தூக்கி எறிய முடியுது, என்னால் தடுக்க முடியல. நீ நினைச்சா ஓட ஓட விரட்ட முடியுது, நான் ஓடத்தான் முடிகிறது, தப்பிக்க முடியல. ஊரை விட்டு என்னை விரட்டினேன், அதுலேருந்து காப்பாற்ற முடிஞ்சானால. அப்போ நான் தான் கண்ணு முன்னாடி மனுஷனை வாழ்ந்துட்டு தானே பாருக்கேன், ஏன்ப்பா அதுக்கு மேலே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று நபியை நீங்கள் சொல்லிவிடுங்க. அந்த மக்கள் யாரும் அப்படி நினைக்கல. கியாமத் நாள் வரைக்கும் உள்ள மக்களுக்கு இந்த குர்ஆனில் அறிவுரை இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நம்மளும் நினைக்கிறானே. இப்போ கழுத விட்டு அவுளியாவையெல்லாம் வச்சுட்டு சக்தி இருக்குன்னு நினைக்கிறானே. கழுத விட்டையை போச்சு வச்சுட்டு அவுளியாங்கிறான், பனைமரத்தை போச்சுட்டு அவுளியாங்கிறான், குரங்க போச்சு வச்சுட்டு அனுமார அவுளியாங்கிறான், இருக்கு நம்ம இதில் யானைக்கு அவுளியாங்கிறான். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வருவாங்களா இல்லையா? அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் பொருட்டு தான் அல்லாஹ் என்ன செய்யறான், இதெல்லாம் கடுமையாக எச்சரிக்கிறான். அப்போ ரசூலுல்லாஹ் இருந்தால் கூட இவ்வளோ கஷ்டங்களையும் தடுக்க முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்? நாளைக்கு உள்ளது ஒன்றும் தெரியாது, அடுத்த செகண்டில் என்ன நடக்கும் ஒன்றும் தெரியாது, இந்த மாதிரி தான் எங்களை அனுப்பியிருக்கான்ல அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அஃபரைத்தும் மாத்துதுன மின் துனில்லா, அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் யாரையெல்லாம் அழைக்கிறீர்களோ அவங்களெல்லாம் இன் அராதனி அல்லாஹு பிதுர்ரின் ஹல் ஹுன்ன காசிபாத்துல் துர்ரிஹி, அல்லாஹ் எனக்கு ஒரு கேடு செய்ய நாடி விட்டால் அவங்கெல்லாம் தடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் எனக்கு கேடு செய்ய நாடி விட்டால் நீங்கள் சொல்லக்கூடிய தெய்வங்கள்லாம் என்னை வந்து காப்பாற்றிடுவாங்களா? இன் அராதனி பி ரஹமத்தின், அவன் எனக்கு ரஹமத்து செய்ய நாடிவிட்டால், அருள் செய்ய நாடிவிட்டால் ஹல் ஹுன்ன மும்சிகாத்து ரஹமத்திஹி, அவனுடைய ரஹமத்தை இவங்கெல்லாம் தடுத்து விடுவார்களா? குல் ஹஸ்பி அல்லாஹ், நபியை மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் மட்டும் எனக்கு போதும். இதை தான் நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லணும். அல்லாஹ் மட்டும் ஹஸ்பி அல்லாஹ் அலைஹி ஃபல்யத்தவக்கலில் முத்தவக்கிலூன், அவன் மீது தான் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். இதை போய் மக்கள்கிட்ட தெளிவுபடுத்துங்க. இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பாக பல விஷயங்களை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி பாருங்க, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வஹிய குர்ஆனை இறக்கிறான், அவங்க மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறான், முகபத்து வச்சிருக்கான் என்பதெல்லாம் நம்ம நிறைய ஆதாரங்களை பார்த்து தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அவங்க மேலே அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஒரு மறுமையில் பெரிய தரஜாவை கொடுக்க போகிறான், அவங்கள எவ்வளோ உயர்வான இடத்தில் வைத்திருக்கிறான், நபிமார்களுக்கெல்லாம் தலைவருங்கிற லெவலில் அவங்கள வைத்திருக்கிறான் என்றெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு இடத்துல சொல்கிறான், இந்த முகமது நான் ஒரு குர்ஆனை கொடுத்துருக்குறேன், இதில் வந்து அவரா இஷ்டத்துக்கு என்ன ஒன்று சேர்த்துட்டாருன்னு வைங்க, சேர்க்க மாட்டார். அப்படி சேர்த்தார் என்று இருந்தால் நம்ம ரசூல் தானே, நமக்கு வேண்டிய ஆள் தானே, நம்ம கூட்டாளி தானே, செஞ்சுட்டு போகிறார் அப்படின்னு நம்ம விடுவோம்ல. பொதுவாக நம்ம ஒரு ஆள் மேலே விருப்பம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் ஏதாவது கரெக்ஷன் பண்ணால் கூட கண்டுக்கிற மாட்டோம்ல. நம்மளும் ஒரு கடிதத்தை கொடுத்து விட்றோம், அவன் பார்த்து வேண்டிய ஒரு ஆள் தான், நல்ல நோக்கத்தில் என்ன செய்யறான், இது இப்படி தான் நல்லா இருக்குன்னு ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கிட்டான், நம்ம ஏதாவது கண்டிப்போமா, சரி நம்மளால் தெரிஞ்சவன் போயிட்டு போகிறான் அப்படின்னு விட்டுருவோம். அப்போ அந்த மாதிரி நினைத்து கொண்டு குர்ஆனில் வஹீல ஏதாவது கூட்டி குறைச்சி ஏதாவது செஞ்சுட்டேன்னு வையி, அப்போ என்ன செய்வான் தெரியுமா, உன்னையும் அல்லாஹ் கேட்குறான். எதுக்கு இதெல்லாம் சரினா, மனுஷன் இடத்துல வச்சு போடுறான், நபியாக இருந்தாலும் சரி அந்த எல்லையை காட்டுறான்ல. எப்படி காட்டுறான்னு கேட்டால், வலவுத்த கவ்வள அலைனா பாதல் அகாவில், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் பெயரில் ஒரு சின்ன சொல்லை இட்டுக்கட்டி சொல்லி இருப்பாரையானால் ல அகதுனா மின்ஹு பில் யமீன், அவரை வலது கரத்தால் பிடிப்பேன். இடது கரத்தால் பிடிக்கிறத விட வலது கரத்தால் பிடி வந்து பிடி கடுமையாக இருக்கும், அதுக்காக இந்த வலது எல்லாம் சேர்த்து சொல்கிறான். ல அகதுனா மின்ஹு பில் யமீன், அவரை வலது கரத்தால் பிடித்து சும்மல கதானா மின்ஹுல் வத்தீன், அவருடைய நாடி நரம்ப தரிச்சிருவேன். வலது கையால் பிடிச்சி நபின்லாம் பார்க்க மாட்டேன், நம்ம மெசேஜில் கை வச்சு கூட்டி குறை செஞ்சாங்கன்னு வைங்க, நடக்கிறதே வேற. நான் தான், எனக்கு என்னுடைய எல்லைக்குள்ளே யாரும் வரக்கூடாது, நபியாக இருந்தாலும் சரி என்னுடைய லிமிட்டுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, உள்ளே நுழைஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி ஃபமா மின்கும் மின் அஹதின் அன்ஹு ஹாஜிஸீன், அப்படி அவரை நாடி நரம்பை தரிக்க நான் முடிவெடுத்து விட்டால் உங்களில் எந்த ஒருத்தனும் வந்து அதை தடுத்து விட முடியாது, உங்களில் தடுக்கக்கூடிய ஒருத்தனும் கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளோ கடும் வார்த்தைன்னு பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இட்டு கட்டவா செய்வாங்க, அல்லாஹ்வுடைய வகையில் இருந்தால் சேர்த்துவா செய்வாங்க, அப்படி ஒரு ஆளை அல்லாஹ் செலக்ட் பண்ணுவாங்க? கண்டிப்பாக செய்ய மாட்டான். எதுக்கு இதை சொல்கிறான்னு கேட்டால் நமக்கு புரிய வைக்கிறதுக்கு சொல்கிறான். அவங்களுடைய எல்லை என்னன்னு புரிஞ்சாதான் இவன் அவுளியாட்ட போய் வணங்க மாட்டாங்க, செத்து போனாலும் போய் கும்பிட மாட்டாங்க, அல்லாஹ் மட்டும் சார்ந்து இருப்பாங்கன்னு காட்டுறதுக்கு தான். ரசூல்லா அப்படி செய்யவே மாட்டாங்க. ஆனால் ரசூல்லா என்ன செய்யறான், அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான். நீ எட்டு கட்டுன ஒரு வார்த்தையை சின்ன பாதல்லா காவியங்கிறான், சில சொற்களை நீ இட்டு கட்டி நான் சொல்லாத ஒன்றை சேர்த்து சொல்லிவிட்டாயானால் உன்னை வழக்கரத்தால் பிடித்து நாடி நரம்ப தரிச்சிருவேன், என்னிடமிருந்து எவனும் காப்பாற்ற முடியாது உன்னைய. இது வந்து 69வது அத்தியாயத்தில் 44 முதல் 47 வரை உள்ள வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இதுதான் அல்லாஹ் வந்து அந்த அதிகாரம் எனக்கு தாங்கிறத காட்டுறதுக்குரிய நிலைமை. அதே மாதிரி என்ன செய்கிறான்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்களுக்கும் மனைவிமார்களுக்கும் ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டால், ஒரு மனைவியுடைய வீட்டுக்கு போகிறாங்க, அங்கே தேன் கொடுக்குறாங்க, தேனை சாப்பிட்டு இன்னொரு மனைவி வீட்டுக்கு போகிறாங்களா, அவங்க வேணும்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த தேன்லேருந்து ஒரு கெட்ட வாடை வருது, தேனுன்னு சொல்லாமல் ஒரு மகாஃபிங்கிற ஒரு துர்வாடை அவங்க வாயிலிருந்து வருது அப்படிங்கிறாங்க.
உடனே ரசூல்லா என்ன நினச்சிட்டாங்க, ஓ இந்த தேனில் தான் அந்த கெட்ட வாடை வருது போல இருக்குது, நம்ம தேனு தானே சாப்பிட்டு வந்தோம், வேணும்னு பொய் சொல்கிறாங்க அந்த மனைவிமார்கள். ஆனால் அவங்க நெசம் நினச்சிட்டு நினச்சிட்டாங்கன்னா, இனிமேல் இந்த தேனை ஹராமாக்கிட்டேன், தேனை இனிமேல் தொடவே மாட்டேன், கெட்ட வாடை வருதுல்ல, கெட்ட வாடை வர்றதுனால இனிமேல் தேனை தொடுறது கிடையாது அப்படின்னு தேனை ஹராமாக்கிட்டாங்க. ஆனால் அல்லாஹ் வந்து தேனை ஹராமாக்கியிருக்கிறானா? ஆக்கலை. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஃபீஹி ஷிஃபாவும் லின்னாஸ், அது யஹ்ருஜு மின் புத்துனிஹா ஷராபுன் முக்தலிஃபுன் அல்வானுஹு ஃபீஹி ஷிஃபாவும் லின்னாஸ், அந்த தேனீக்களுடைய வயிறுகளிலிருந்து மதுரமான பானம் கிடைக்கிறது, அதில் மக்களுக்கு நிவாரணம் இருக்கிறது, நோய் நிவாரணம் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது தேனில். அப்போ தேனை வந்து ஹலாலாக்குறான்ல, தேன் வந்து நல்லது, அது ஒரு மதுரமான பானம், அதில் வந்து நோய்க்கெல்லாம் நிவாரணம் இருக்குது அப்படிங்கும்போது அல்லாஹ் ஹலாலாக்கிட்டானா? அல்லாஹ் ஹலாலாக்குன ரசூல்லா வந்து ஹராமாக்க முடியுமா? ஆக்க முடியாது. இவங்களுக்கு இந்த துர்வாடை வருதுன்னு அவங்க மனைவிமார்கள் ஒரு மனைவி சொன்ன காரணத்தினால கோவப்பட்டு நினைஞ்சிட்டாங்க, இன்னுமே தேனை தொடமாட்டான்ல, ஹராமாக்கிட்டான்ல அப்படின்ட்டாங்க. உடனே அல்லாஹ் என்ன ஒரு சாதாரண ஒரு மேட்ரு விட்டானா? குடும்பத்துக்குள்ள நடந்த ஒரு விஷயம், கோவத்தில் நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு விட்டானா? இது அவங்க ஹராமாக்கிட்டதுன்னு நோட்டீஸ் அடிச்சா வெளியே சொன்னாங்க, உலகத்துக்கு தெரியுமா யாருக்காச்சும்? மனைவி மாற்றம் நடக்கும்போது இனிமேல் தேனை சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. இது யாருக்கா தெரியவாச்சும் செய்யுமா? சாப்பிடாம அவங்க வாட்டு இருந்துட்டாங்கன்னா உலகத்துக்கு நம்மளுக்கு இந்த நியூஸ் வந்தாவது இருக்குமா? வந்திருக்காது. அல்லாஹ் என்ன பார்க்குறான்? உள்ளுக்குள்ளே சொன்னாலும் நம்ம ரைட்டில் கை வைக்கிற மாதிரி இருக்குது. அல்லாஹ் எப்படி பார்க்குறான்? நீ உலகத்துக்கு சொல்லாட்டாலும் சரி, உன் பொண்டாட்டிக்கு மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் சரி, இது ரைட்டு நம்ம ரைட்டில் கை வைக்கிற மாதிரி இல்லப்பா இருக்குது. நானில் ஹராமாக்குறாள், நான் ஒன்றை ஹலாலாக்கும்போது நீங்கள் வந்து ஹராமாக்கிடுவீங்களா? அல்லாஹ் உடனே என்ன செய்யணும்? சூரத்து தஹரீம், அதாவது 66வது சூறாவில் முதல் வசனமே அப்படி தான் ஆரம்பிக்கிறது. யா அய்யுஹன் நபியு, நபியே லிமத்து ஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக்க, அல்லாஹ் உனக்கு ஹலாலாக்கணும், நீ எப்படி ஹராமாக்கலாம்? அல்லாஹ் நான் வந்து ஹலால்னு ஆக்கியிருக்கிறேன், அனுமதிச்சிருக்கிறேன், நீ எப்படி ஹராமாக்கலாம்? தபு தகை மரலாத்து அஸ்வாஜிக்க, உன் மனைவிமார்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி நீ எப்படி நான் ஹலாலாக்கணும் ஹராமாக்கலாம்? அந்த ரைட்டு உனக்கு யார் தந்தா? நான் ஹலால்னு அதான் ஹலால், அது கட்டுப்படணும். நீ நான் ஹலாலாக்கின ஒன்றை வந்து நீ ஹராம்னு ரெண்டாவது அறிவிக்கிறதா இருந்தால் அந்த ரைட்டு உனக்கு யார் தந்தது? இவங்க அறிவிக்கவும் கிடையாது, உலகத்துக்கெல்லாம் சட்டம் சொல்லவும் கிடையாது, யாரும் தேனு சாப்பிடாதீங்கன்னு உத்தரவுலாம் போட கிடையாது. நான் சாப்பிட மாட்டேன்னு தன்னளவுக்கு தான் ஆக்கிக்கிட்டாங்க. இது உலகத்துக்கு தெரியாத ஒரு ரகசியமான ஒரு விஷயம்தான். அல்லாஹ் சொன்னனால உலகத்துக்கு தெரியுது, வழங்குதா? அல்லாஹ் கண்டிச்சது தான் உலகத்துக்கு தெரியுது தவிர அவங்க ஹலாலாக்குனது ஹராமாக்குனது உலகத்துக்கு தெரியாது. இதை வச்சு தான் தெரிய ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் என்ன செய்யறான்? நீ தனியாக ரகசியமாக சொன்னாலும் சரி, நான் ஊர்புறம் போட்டு உடச்சி விட்டுருவேன், உலகறிய சொல்லி விட்டுருவேன். என்ன சொல்லிடுவேன்? நம்ம ரைட்டை கையில் எடுத்து விட்டாரு, விட மாட்டேன் என்று எச்சரிக்கை பண்ணி அதை அவங்க வாயினால் சொல்ல வைக்கிறான். அந்த கண்டிக்கிற வசனத்தை அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயினால் என்ன செய்யறான்? உலகத்துக்கு சொல்லி நமக்கு தெரிய வருகிறது. அப்போ நல்லா விட்டுட்டு போயிருக்கலாமா இல்லையா? நம்ம ஹபீபு தானே, நம்ம ரசூல் தானே, வேண்டியவங்க தானே, சொன்னால் செஞ்சுட்டு போகிறாங்களே, அவங்க தானே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு செஞ்சுருக்கலாம்ல? இல்லை. அப்போ எந்த ஒரு பவரையும் அல்லாஹ் கொடுக்க ரெடியாக இல்லை என்பதற்கு இதெல்லாம் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நன்மையை கருதி, அது இப்போ நம்மள இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, ஒரு நன்மையை கருதி கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்குறது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, முதல் சொன்னோம்ல அந்த மாதிரி ஒரு மேட்ரு தான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒருத்தட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பெருமுகர். மக்காவில் இருக்கும்போது ஒரு முக்கியமான அந்த ஹதீஸில் வருகிறது, ரஜுலுன் மின் உலமாயில் முஷ்ரிக்கீன்களில் ஒரு பிரமுகர், முக்கியமான பிரமுகர்களில் ஒருவரோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கண் தெரியாத ஒரு சஹாபி வர்றார், ஆரம்பகால முஸ்லீமு. அவர் வந்து ரொம்ப சமூகத்தில் பெரிய மதிப்புள்ள ஆள் கிடையாது, கண்ணும் தெரியாது, மதிக்கிறதுக்குன்னு ஒரு குலம் கோத்திரம் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் உள்ள ஒரு ஆள் கிடையாது, சாதாரண ஒரு அற்பமாக கருதக்கூடிய ஒரு ஆள். அவர் கண்ணும் தெரியாது, முஸ்லீம். அவர் அந்த சஹாபி வர்றார். வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அவர் அஸ்ஸலாமு அலைக்குங்கிறாரா, அதை கண்டுக்கிறாம முகத்தை கடுக்கடுப்பாக வச்சுக்கிட்டு இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, பெருமுகர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு குருடர் வர்றாரு. குருடர் வந்து ஒரு முஸ்லீமு, பெருமுகர் வந்து முஸ்லீம் இல்லை. அவன்கிட்ட ஏதோ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க, அவன் ஏதோ டிமாண்ட் பண்ணுறான், அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குருடர் அஸ்ஸலாமு அலைக்கும் நான் பதில் சொல்லணுமா இல்லையா? பதிலும் சொல்லலை. என்னப்பா செய்தினா கேட்கணுமா இல்லையா? கேட்கவும் இல்லை. அவர் என்ன செய்கிறாரு? அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஒரு விளக்கம் தேவை இருக்குது, அரிசிதுன்னு யாரை சொல்லலாங்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு சில ஒரு விளக்கங்கள் கொடுங்கன்னு சொல்லி தான் கேட்டு வர்றாரு. கண்டுக்கிறாம கோபத்தில் இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது காதிலே வாங்கலை, காதில் விழுவுது. அது காதில் வாங்காத மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. கோபம் வருது, இந்த இடத்துக்கு இந்த தலையன் வர்றாரு, இந்த மாதிரி கோவப்பட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது வந்து யாருக்கும் தெரியாது, அந்த குருடருக்கு கூட தெரியாது. பேசாமல் இருந்துட்டாங்க, அவரோட முடிஞ்சு போயிருக்கும். அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். என்னடா இது,
ஒரு இறைவனை நம்பின ஒரு ஆள், இறையச்சம் உள்ள ஒரு ஆள், கண்ணு தெரியல அவருக்கு. அவர் வந்தார்னா அவருக்குரிய மரியாதையில் ரசூலுல்லாஹ் கொடுக்கணும். அவரை அலட்சியப்படுத்தி விட்டு ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தனோட போட்டு முக்கியத்துவம் கொடுத்த பிரமுகராகவே இருக்கட்டுமே, பிரமுகரை விட ஒரு மூமின் வந்து பெரிய ஆள் இல்லையா, ஈமானோட உள்ள ஒரு ஆளை போய் விரட்டி அடிக்கிறாரு என்று அவங்களுக்கு என்ன செய்யுது, அல்லாஹ்வுக்கு கடுமையான கோபம் வருது. கோபம் வந்து இந்த குருடருக்காக வேண்டிய ஒரு சூறாவே இறக்குறான்ல. அபசவத்த வல்லான் இருக்குல்ல, 80வது சூறா, குர்ஆன் 80வது சூறா படித்து பாருங்க. 80வது அத்தியாயத்தை ஆரம்பத்தில் படிச்சீங்கன்னா எவ்வளோ கடும் வார்த்தைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக அல்ல பயன்படுத்துறான். எப்படி படுத்துறான்? அபசவத்த வல்லா, இந்த முகமது முகத்தை சுளித்து விட்டார், நீயும் சுளித்து விட்டாய்ன்னு சொல்லவே இல்லை, இவர் சுளித்து விட்டார்னு மூணா பேசுறது. அவங்களுக்கு தான் வகியே வருது. நேரடியாக பேசாமல் என்ன செய்யறான்ல, படற்கையாக சொல்லி காட்டுறான். கோபமா இருக்குன்னு இப்படி சொல்லுவோமா இல்லையா? நேரடியாக கண்டிக்கிறதுக்கு பதிலாக பையன் தப்பு செய்யறான்னு வைங்களேன், அவனை நேரடியாக கண்டிச்சா பாதி கோபம்னு அர்த்தம். அவனை கண்டிக்காம கொண்டாட்டு போய்கிட்டு வளர்ந்துட்டார்ல, அவன் தான் அங்கே உட்காந்துட்டு இருப்பான் தலைக்கு மேலே அப்படின்னு சொன்னான்னு அர்த்தம். பேசக்கூட நீ தகுதி இல்லைடான்னு அர்த்தம். நேருக்கு நேரம் சொல்றது கூட தகுதி இல்லைங்கிறதுக்காக வேண்டி பொண்டாட்டு பண்ண செய்வான், உன் பிள்ளை பெருசாகிட்டான்ல, தோளுக்கு மேலே வளர்ந்துட்டான்ல, அப்படி தான் இருப்பான். இப்படி சொன்னால் என்ன இருக்கு, கூடுதலான கோபம், கூடுதலான வெறுப்புங்கிறது அதில் வருகிறது. அப்போ அந்த மாதிரி தோரணையில் எல்லாம் சொல்கிறான், நீ கடுகெடுத்து விட்டான்னு சொல்லாமல் வேற மூணாவது ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி இவர் கடுகெடுத்து விட்டாருங்கிறான். நேராக பேசக்கூட எனக்கு இந்த நேரத்தில் வரலைங்கிற மாதிரி தோரணையில். அபசவத்த வல்லா, இந்த முகமது வந்து கடுகடுப்பாகி விட்டார், அலட்சியப்படுத்தி விட்டார். அஞ்சாகுல் அமா, அவரிடத்தில் ஒரு குருடர் வந்தபோது, அவரிடத்தில் ஒரு குருடர் வருகிறாரு, அப்போ இந்த முகத்தை சுளித்து கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி நேரம் மறுபடியும் வந்துடுறான்ல. ஆரம்பிச்சுட்டு ஒமா யுத்ரீக்கல் அல்லஹு யஸ்ஸக்கா, அவர் ஒரு பரிசுத்தமான ஒரு ஆள் என்பது உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தெரியுமா பரிசுத்தமான ஒரு ஆள் என்று உனக்கு தெரியுமா? அவ் எதக்கரு தன்போக திக்கிறா, அல்லது ஒரு அறிவுரை உன்னிடத்தில் கேட்டு அது அவருக்கு பயன் தருமே என்பது உனக்கு தெரியுமா? அம்மாமன் இஸ்தகனா அந்தலஹு தசத்தா, யார் உன்னை அலட்சியப்படுத்துகிறானோ அவங்ககிட்ட வழியை போய் பேசிக்கிட்டு இருக்கிறான். அவன் மார்க்கத்தை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறான், அவன் கொள்கைக்கு வரமாட்டேங்கிறான், நீ எதை வளைஞ்சு கொடு அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவங்ககிட்ட போய் ரொம்ப ஆர்வமான என்ன செய்கிற பேசி கொண்டிருக்கிறாய். அம்மா மனிஸ்தகனா ஃபஅன்தலஹு தசத்தா, உன்னை அலட்சியப்படுத்துபவனுக்கு வழியை போய் சொல்கிறாய். ஒமா அலைக்க அல்லாஹ் யஸ்ஸக்கா, அவன் தூய்மையானவன் ஆகாவிட்டால் உன் மீது கேள்வி கிடையாது. அவன் வந்தா என்ன வராட்டி என்ன, அவனுக்கே நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற என்று சொல்லிவிட்டு அம்மாமன் ஜாக்க எஸ் ஆ, ஓடோடி உன்னிடத்தில் ஒருத்தர் வருகிறார், ஒஹுவ யக்ஷா, அல்லாஹ்வை பயந்தவராக ஓடோடி வருகிறார். அந்த அன்முத்தலஹா, அவரை நீ வந்து அலட்சியப்படுத்துற. ஆர்வத்தோட இறையச்சத்தோட ஒரு கண்ணு தெரியாத ஒரு ஆள் ஓடி வர்றாரு, அவரை வந்து நீ அலட்சியப்படுத்துற. அதே நேரத்தில் இவனை போய் என்ன செஞ்சிருக்கிற, வழியை போய் சொல்லிட்டு இருக்கிற, உன்னை புறக்கணிக்கிறவனை வழியை சொல்லி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி அல்லாஹ் கண்டிக்கிறான். இது 80வது அத்தியாயத்தில் 1லேருந்து 10 வரைக்கும் பார்க்கலாம். இன்னும் இது மாதிரியான இன்னும் நிறைய சம்பவங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஏராளமான சம்பவங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டிச்சு என்ன செய்யறான், நான் தான் நீ கிடையாது, நீ அடிமை தான் நான் எஜமா, நீ அடிமை நான் எஜமான்னு சொல்ல அல்லாஹ் தவறவே இல்லை. அது மாதிரியான இன்னும் நிறைய சான்றுகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அது அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.